அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எங்கே ஃபெயிலியர் ஆகிறோம் அப்படின்னு பார்க்க போகும்போது ஃப்ரீயாக ஓசியில் ₹1 கூட செலவில்லாமல் என்னால் ஆர்டர்ஸ் கொடுக்க முடியுமா? இது பாசிபிளா? அமேசான் சைட்லேருந்து எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்போ மெட்டா சைட்லேருந்து இல்லை ஷாப்பிஃபை சைட் ஒருத்தர் ஆரம்பிக்கணும்னா நீங்கள் என்ன பாயிண்ட்ஸ்? என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல பிராண்டிங் என்னன்னா, இல்லை பிராண்டிங்கை பற்றி எப்படி நம்ம மெட்டாவில் லெவரேஜ் பண்ணலாம்னு சொல்லுங்கள். ஃபோனுன்னா உங்கள் மைண்டில் என்ன வருது அப்படின்னு நான் கேள்வி கேட்டால் நிறைய பேர் டக்குன்னு ஐஃபோனுன்னு வரும். அதுக்கப்புறம் செகண்டரியாக அடிக்கடி படிச்சுட்டே இருப்பீங்க, எங்கேயாவது இம்ப்ளிமெண்டேஷனில் அது லேக் ஆகுது அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இது நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கிரெடிட்டில் வந்து கிரெடிட் கார்டு பில் தான் பே பண்ணணும் பாதி பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்டிமைசேஷன் அதை மாற்றம் ஒன்று தான் மாறாது சொல்லுவாங்களா, அது மாதிரி தான் சேஞ்சஸ் வந்து எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். ரொம்ப நாளாக இந்த ப்ராப்ளம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இது பார்த்துட்டு இருக்க யாராச்சும் ஒரு டெக் ஃபவுண்டர் இல்லை சாஸ் ப்ராடக்ட் ரெடி பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து இகாம் ஓனராக இருந்தீங்க, இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஃபனல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு ஒரு டீப்பாக ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னோட கோச்சிங் பிஸ்னஸ்க்கு ஃபனல் மார்க்கெட்டிங் ரன் பண்ண ஒரு ஏஜென்சி தேவைப்பட்டுச்சு. அப்போ நான் மீட் பண்ண 2 பர்சன் தான் அசார் அண்ட் ஜேம் பிரண்டர். அண்ட் இந்த ஃபனல் மார்க்கெட்டிங் இன்னைக்கு கோச்சஸை தாண்டி இகாமர்ஸ்லையும் கண்டிப்பாகவே ஊடுருவுக்கு, அதோட ரிசல்ட்ஸ் பெட்டராகவே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஃபனல் மார்க்கெட்டிங்னா என்ன, இகாமர்ஸில் அந்த ப்ராடக்ட் டீட்டெயில் பேஜை தாண்டி வேறு என்னென்ன விஷயத்தெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக நான் பேச போகிறது தான் ஜேம் பிரண்டர். வெல்கம் டு தி ஷோ. ஹாய் நிவேதா, தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்கள் பாட்காஸ்ட் நான் கேட்ட உடனே நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. ஸோ நம்ம ஒரு பெரிய வேல்யூ பம்ப் வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம கொடுத்துடலாம். சூப்பராக இருக்கேன். சூப்பர். ஸோ இந்த ஃபனல் மார்க்கெட்டிங் அப்படின்னா புரிகிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ. ஓகே, இதுதான் நிறைய பேர் என்கிட்டையும் கேட்குறது, என்னோட யூடியூப்லேயே வந்து கமெண்ட் பண்ணுறது. மார்க்கெட்டிங் இருக்குது, ஃபனல் தனியாக இருக்குது. ஃபனல் மார்க்கெட்டிங் ஒன்று புது டேர்ம் கொண்டு வந்து, எஸ் அந்த புது டேர்ம்ன்ற மாதிரி நான் தான் கொண்டு வந்தேன். ஸோ ஃபனல்ன்றது வந்து வெறும் சர்வீஸ் பிஸ்னஸ்ஸு, இகாமர்ஸ் பிஸ்னஸ்ஸு அதுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே நம்ம ஃபனலை பற்றி யோசிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஆட்டோ பிடிக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகிறோம், ஆட்டோவில் போகிறோம்னு பிளான் பண்ணிட்டோம். ஆட்டோவில் போகிறதுக்கு நான் பிளான் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஆப்பில் இருக்குது, மல்டிபிள் வேரியேஷன்ஸ் ஆஃப் ப்ரைஸிங் இருக்கும். இது வந்து ₹200, ₹250, ₹30. ஸோ இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, உங்கள் பிரெயின் என்ன யோசிக்குது அப்படின்னா, இந்த 3 இதுலேருந்து எப்படி ஃபில்டர் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த இடத்துலையும் ஒரு ஃபனல் ஒர்க் அவுட் ஆகுது. நேரோ பண்ணுறீங்க, எது உங்களுக்கு ஆப்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ எதெல்லாம் வந்து நேரோ பண்ணி எண்ட் ஆஃப் த டேல வந்து அது ஒரு டிசிஷன்லையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட் வருதோ அது எல்லாமே ஃபனலிங். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் எங்கே போனாலும் நான் சொல்லுவேன். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் லேமன் லாங்குவேஜில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பையனுக்கு வந்து ஒரு பொண்ணு பிடிக்குது, இல்லை அவர் வந்து லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்றப்ப என்ன பண்ணுவார்னா, அவருக்கு இன்ட்ரெஸ்டடாக மேட்சாக இருக்கிற ஒரு 4-5 பேர் அவர் வச்சிருப்பார், மைண்டில் வச்சிருப்பாங்க. இவங்களா இருந்தால் நல்லாயிருக்கும், இவங்களா இருந்தால் நல்லாயிருக்கும். பட் அதில் சூஸ் பண்ண போகும்போது அட் லாஸ்ட்டில் வந்து ஃபில்டர் பண்ண போகும்போது அவங்க மைண்ட் செட்டு, அவங்க பிஹேவியர்ஸ்க்கு எது மேட்ச் ஆகுறாங்க, அண்ட் அவங்களோட கேரக்டர் பிடிச்சிருக்கா, ஸோ வேறு என்னென்னலாம் மேட்ச் ஆகுதுன்றதை பார்த்து நேரோ பண்ணி அட் லாஸ்ட்டில் ஒருத்தவங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஃபனல்ன்றது வந்து வெறும் லேண்டிங் பேஜோ இல்லை வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து அவேர்னஸ் ஸ்டேஜ், இன்ட்ரெஸ்ட் ஸ்டேஜ், கன்சிடரேஷன் ஸ்டேஜ், சேல்ஸ் ஸ்டேஜ், ஸோ இதுதான் ஃபனல்ன்றது கிடையாது. ஃபனல் வந்து டே டு டே லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே ஃபனல் இருக்குது. அப்போ இது நமக்கு புதுசு இல்லை, ஒரு பொண்ணை மீட் பண்ணல கல்யாணம் வரைக்கும் போகிறதே ஒரு ஃபனல் தான். நேரோ பண்ணி ஒரு நேரோடும். ஸோ வைடாக இருக்கிற அந்த ஃபனலோட ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா இப்படி ட்ரையாங்கல் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து வைடாக மேலே வருது, அதை ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு சேல்ஸ் நடக்குதா. ஓகே, சரி, இவ்வளோ பேசுகிறீங்களே, யார் ஜேம் பிரண்டர்? உங்களோட எப்படி ஹிஸ்ட்ரி, காலேஜ் முடிஞ்சதுலேருந்து எப்படி துவங்கிச்சுன்றதை ஒரு சின்னதாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் வந்து இங்கே பனிமலர் காலேஜில் படித்தேன். பனிமலர் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தேன். அது படித்த உடனே யூகேல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு கம்ப்யூட்டர் அண்ட் டெக்னாலஜி படிக்கிறதுக்காண்டி 2.5 இயர்ஸ் யூகேல வந்து பிடெக் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் யூகேலேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நான் வந்து சரி ஏதாச்சும் பண்ணுவோம். அப்போ வந்து இகாமர்ஸில் வந்து வாலெட் மேனுஃபேக்சர் பண்ணி வைக்கலான்ட்டு ஒரு கார்டு ஹோல்டர் ஒன்று மேனுஃபேக்சர் பண்ணி ஃப்ரீக்கி அண்ட் ஃபங்கின்னு ஒரு பிராண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் என்னால் செல் பண்ண முடியல. அப்போ வந்து ஸ்னாப்டீலு, ஃப்ளிப்கார்ட் அந்த காலகட்டம் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து போட்டேன், ஒரு நாளைக்கு ஒரு சேல்ஸ், 2 சேல்ஸ், 3 சேல்ஸ். ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் சேல்ஸே இல்லை. அப்போ ஆப்வியஸாக புதுசாக பிஸ்னஸ்க்குள்ளே வரும், ப்ராடக்ட் விற்கல, ஓகே லாஸ், இதுதான் பிஸ்னஸ் ஃபுல்லாக லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த மொத்த வாலெட் எடுத்துகிட்டு ஒரு ரீட்டைல் ஷாப்பில் போய் மொத்தமாக கொடுத்து பிரேக் இவன் பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எங்கே ஃபெயிலியர் ஆகிறோம் அப்படின்னு பார்க்க போகும்போது, ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறது நம்ம பண்ணிட்டோம், அதை மார்க்கெட் பண்ண நம்மளுக்கு தெரியல. அது எப்படி மார்க்கெட் பண்ணணும், மார்க்கெட் பண்ணி நிறைய சேல்ஸ் கொண்டு வரணும்னு எனக்கு தெரியல. அப்போ அந்த ஸ்கில் என்கிட்ட இல்லைன்றதை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். எல்லாமே ஐடி பேக்ரவுண்டில் இருக்குது. ஸோ இந்த ஸ்கில் இல்லைன்றப்ப அப்போ தான் 2016 or 17 அந்த மிட் டைமில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து
படிக்கிறேன். ஸோ படித்த உடனே நான் வந்து என்னோட ப்ராடக்ட் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ஏன்னா அது லாஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி நானே மைண்ட் செட் பண்ணிட்டு விட்டுட்டேன். அப்புறம் வந்து நான் படித்த ஸ்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தெரிஞ்சவங்களுக்காக சும்மா கேம்பெயின் பண்ணேன் அப்போ 2017 லாஸ்ட்டில். அப்போ நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ அப்போவே வந்து எனக்கு 25,000 30,000 அந்த மாதிரி பே பண்ணாங்க. ஓகே, என்னடா இது சர்வீஸ் பே பண்ணுறாங்க, நம்மளுக்கு இந்த ஸ்கில் டெவலப் பண்ணுறோம், இது இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு நிறையா ட்ராக்ஷன் கிடைக்குன்ட்டு ஏஜென்சி மாதிரி சும்மா சின்னதாக ஸ்டார்ட் பண்ணோம். நானும் அப்போ என் ஃப்ரெண்டு அவனும் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னால் அவனோட சேர்ந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஸ்டார்ட் ஆனது தான் அகெயின் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசில் எல்லாருக்குமே வந்து ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கிறது, மைண்ட் செட்டு, கைடன்ஸ் இருக்காது. இந்த மாதிரி அதே மாதிரி தான் எங்களுக்கும் நிறைய சர்வீஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருந்தோம். ப்ரொடக்ஷன்ஸு, இ-காமர்ஸ் வந்தால் இ-காமர்ஸ், சர்வீஸ் வந்தால் சர்வீஸ், ப்ராடக்ட் வந்தால் ப்ராடக்ட், ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே போட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. பட் ஆனால் அது ரைட் வே ஆஃப் பிஸ்னஸ் கிடையாது. ஸோ அதனால அடுத்து வந்து என்ன பண்ணோன்னா 2019 வந்து பார்த்தோன்னா நிறைய ஒர்க் ஷாப் வெபினார்லாம் பார்க்க போகும்போது ஓகே அப்போ அந்த ஃபனலை பற்றிலாம் கொஞ்சம் ஃபாரின் ஒர்க் ஷாப் அட்டன் போவோம். ஃபனலை பற்றிலாம் நம்மளுக்கு தெரிஞ்சு அப்போ தான் கிளிக் ஃபனல்ஸ்லாம் ஃபேமாக இருந்த காலம். ஸோ அப்போ வரப்போகும்போது அது நான் படிக்க போகும்போது என்னோட மைண்ட் செட்டு கரெக்டாக அதுக்கு மேட்ச் ஆனாலும் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு கிளைண்ட்டுக்கு ஃபனல் லைட்டாக தான் நாங்கள் ஸ்டார்டிங்கில் தட்டி விட்டோம். அந்த ஃபனல் மார்க்கெட்டிங் இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே பெர் டேக்கே வந்து 120 வெபினார் சைன்அப்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த பே பண்ணி வராங்க, 299 பே பண்ணி வராங்க. ஸோ இவ்வளோ வருது, நாங்கள் கேம்ப் அப்போ அவருக்கு ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கோம், வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இவ்வளோ சேல்ஸ் ஆன்லைனில் நடக்குமா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு வார்ம் மொமெண்ட் கிடைச்சிச்சு. அப்போலேருந்து பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. 2022 வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனேன், என் சிஸ்டர் அங்கே இருக்காங்க. ஸோ அங்கே போன உடனே அகெயின் அங்கே வந்து புதுசாக போனது, புது மார்க்கெட்டு, அங்கே கல்ச்சர்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் சர்வே ஆக முடியும். அப்போ நான் அங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மூவ் பண்ணி போகிறேன். அப்போ வந்து எனக்கு ஒரு ரியல் எஸ்டேட் கிளைண்ட் ஒன்று கிடைக்கிறாங்க. ஸோ என்னன்னா அவங்களுக்கு நான் மார்க்கெட்டிங் பார்த்துக்கணும், எனக்கு வந்து அங்கே அக்காமடேஷன், ஃபுட்டு, என் டிரான்ஸ்போர்ட்டு, காரு, அங்கே என்ன ஆஸ்திரேலியா என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கோ அவங்க எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ அவங்க கம்பெனி வித்தின் ஒரு 6 மந்த்துக்குள்ளேயே ஒரு $1 million வந்து நம்ம அச்சீவ் பண்ணி கொடுத்துட்டோம். இது வந்து மெஸ்ஸிவ் ரிசல்ட். ஸோ இந்தியாவில் கிளைண்ட் ஹேண்டில் பண்ணுறோம். ஈவன் உங்களுக்கே தெரியும், நீங்களும் நம்ம கிளைண்ட்டாக ஸ்டார்டிங்கில் இருந்தீங்க. செகண்ட் கிளைண்ட் நினைக்கிறேன். ஆமாம், செகண்ட் கிளைண்ட். அப்போ ஸ்டார்டிங்கில் அப்போ தான் இந்த அமேசான் இ-கிரஷ்ன்ற டேர்ம்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி டென்டிஸ்ட் கிளைண்ட் ஒர்க் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய செக்டாரில் ஒர்க் பண்ணோம். இப்போ வந்து லாஸ்ட் 6 மந்த்தாக வந்து ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கோர்ஸ் இருக்கா, டீச் பண்ணுறீங்களா, கன்சல்டிங் கொடுக்குறீங்களா, அதனால ஏஜென்சியிலேருந்து பிரேக் எடுத்து ஸோ இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணி என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து பிஸ்னஸ் ஓனர் ஹூ வாண்ட் டு பில்ட் மார்க்கெட்டிங் டீம் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கன்சல்டிங்கும் என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துட்ருக்கேன். நம்ம டெக்னிக்கல் கண்டென்ட் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு அடிக்கடி இந்த கேள்வி தோணும். நான் உங்ககிட்ட இதை கேட்டிருக்கேன். நான் பார்த்ததுலேயே ரொம்ப டெக்னிக்கலாக பேசுகிற பர்சன் நீங்கள், டேட்டா ஓரியன்ட் பர்சன். நானே டேட்டா ஓரியன்ட் பர்சன் நினைப்பேன். அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு என்னை ஃபீல் பண்ண வைப்பீங்க. அடிக்கடி படிச்சுட்டே இருப்பீங்க. நம்ம நிறைய படிக்கும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் படிப்பை நோக்கியே போயிட்டுருக்கோமோ, எங்கேயாவது இம்ப்ளிமெண்டேஷனில் அது லேக் ஆகுது அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எஸ், டு பி ஃப்ரேங்க், நான் வந்து நிறையா படிக்கணும்னு ஆசைப்படுவேன். கியூரியாசிட்டி, அந்த கியூரியாசிட்டி தான் நான் ட்ரைவ் பண்ணி கொண்டு போவோம். ஸோ ஸ்கிரிப்ட் எழுதுறது நான் பார்த்துருக்கேன், ப்ரொடக்ஷன் படிச்சிருக்கேன். மெட்டா கேம்பெயினில் யார் யார் பெரிய குரூப் இருக்காங்களோ எல்லாத்தையுமே போய் பார்ப்பேன். இ-காமர்ஸ்க்கு தனியாக கோர்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ எல்லாமே நான் வந்து ஃபாரின் மென்டாராக தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறேன். ஸோ படிக்கிற போகும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்ல, அந்த படிக்க போகும்போது தான் எனக்கு நான் எனர்ஜியாக ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு எனக்கு நிறையா மைண்டில் வருது. நான் பேசுகிறதா இருந்தாலும் சரி, இப்போ கிளைண்ட்டு பேசுகிறோம், கன்வெர்ட் பண்ணணும், அப்போ அவங்களோட நம்ம அங்கே நாலேஜபிளாக இருக்கணும், அத்தாரிட்டி எடுக்கணும்னா we have to talk something. அவங்களோட ப்ராப்ளம் பெயின்ஸில் நம்ம பேசி ஆகணும். அப்படி பேசணும்னா ஆப்வியஸாக நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். யூடியூப்பில் போனால் வெறும் ஜெனரிக் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். நான் இதை சொல்ல ஆகணும், இது நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வெபினாருக்கு ஜாயின் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த வெபினாரில் வந்து வெபினாரில் கண்டென்ட் அவங்களுக்கு புரியலனாலோ பிடிக்கலனாலோ, நல்லா இல்லை இந்த வெபினாரு, என்னோட 99 rupees வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. பேட் கமெண்ட், பேட் ரிவ்யூஸ்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நடந்திருக்கலாம். பட் ஆனால் அந்த வெபினார்னால அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டேக்அவே அங்கே கிடச்சிருந்தா கூட அவங்க லைஃப் வந்து இம்பேக்ட் பண்ணும். அது அவங்களுக்கு தெரியாது. அங்கேருந்து பேக் அண்ட் கோர்ஸ் செல் பண்ணுவாங்க. பேக் அண்ட் கோர்ஸ் செல் பண்ணுறது வந்து ஏதோ ஒரு பெரிய பாவம் செய்கிற மாதிரி ஒரு பார்க்குறாங்க எல்லாருமே. அப்படி கிடையாது. நான் சொல்கிறது வந்து எல்லா கோச்சுமே நல்ல கோச், கரெக்ட் கோச் கிடையாது. சில பேர் வந்து ஜஸ்ட் அப்படியே டூப்ளிகேட் பண்ணி கோர்ஸை டூப்ளிகேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏஜென்சி ஏர்ன் பண்ணாமல் ஏஜென்சிக்கு கோர்ஸ் செல் பண்ணுவாங்க. அமேசான் பிஸ்னஸே பண்ணாமல் உங்கள் கோர்ஸை பார்த்து டூப்ளிகேட் பண்ணி ஒரு செட் ஆஃப் ஒரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணி பண்ணுவாங்க. டூப்ளிகேட் ஆகிறது நல்லா இருக்குது. அப்போ நீங்கள் எந்த கோச்சை சூஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. படிக்கிறத மட்டும் ஸ்டாப் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா, நம்ம அப்கிரேட் ஆகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் எதுவுமே நம்மளை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஈவன் இப்போ நான் ஏஐ பற்றி படிச்சுட்டு இருக்கேன். ஸோ கிளாட் இன்ஜினியரிங் எப்படி நடக்குது, கிளாடை வந்து நம்மளோட பிஸ்னஸ் எப்படி கொண்டு வரலாம், அது எப்படி பண்ணலான்றதெல்லாம் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ படிக்கிறது வந்து அதுக்கு எண்டே கிடையாது.
நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது செகண்ட். இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போனீங்க நிறையா படிப்பீங்க, அது ஏதோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது 20%. அந்த 20% இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே அதுவும் ஒரு பெரிய மெஸ்ஸிவ் ரிசல்ட்டாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு படிக்கிறத வந்து நம்ம இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமா தெரியாது. என்னோட லைஃப்பில் எல்லாம் நடந்தது எப்படின்னா 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்போ தான் நம்ம யோசிச்சோம், ஓகே நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு சில ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் படித்தது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் ஏஜென்சிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது எனக்கு இப்போ கண்டென்ட் கிரியேட் பண்ணுவோம், அந்த ஃப்ரேம் ஒர்க்கை தேடி கண்டுபிடிச்சி எனக்கு அந்த நாலேஜ் இருக்குது, எங்கே இருக்குது அந்த ஃப்ரேம் ஒர்க், அதை எடுத்து ஈஸியாக என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. அதனால் படிக்கிறது எப்போயுமே வந்து லாங் டைம் தான். நம்ம சாகிற வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று புதுசாக படிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் நல்லது. ஓகே, அது மேபி உங்ககிட்ட கற்றுக்கணும். உங்களுக்கு தான் தெரியும், நான் அந்தளவுக்கு படிக்க மாட்டேன். பட் உங்களை பார்த்தா எனக்கே தோணும், என்ன இவர் படிச்சுட்டே இருக்காரு, டேட்டாவை பேசிகிட்டே இருக்கீங்கன்ட்டு. ஸோ இப்போ வந்து டு தி ஆடியன்ஸ், நான் எதுக்கு இவரை இங்கே கூப்பிட்டேன் அப்படின்னா, என்டையராக இ-காமர்ஸும் ஒரு 10 செக்மெண்ட்டாக நம்ம பிரித்து பேசலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சது அமேசான். அஃப்கோர்ஸ் நாங்கள் ஷாப்பிஃபைலலாம் ஆட்ஸ் ரன் பண்ணுறோம், மெட்டா ரன் பண்ணுறோம். பட் அது வந்து ஸ்பெஷலைஸ்டு பர்சன் சொல்ல விரும்பலை, ஏன்னா அதில் நிறைய விஷயம் இருக்குது. அது வந்து ஒரு கடல் மாதிரி. அமேசான்னா நாங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கோம், நிறைய கிளைண்ட்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, அமேசான் சைட்லேருந்து எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்போ மெட்டா சைட்லேருந்து இல்லை ஷாப்பிஃபை சைட் ஒருத்தர் ஆரம்பிக்கணும்னா நீங்கள் என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம 1 by 1 பிரேக் டவுன் பண்ணி பேசலான்றது தான் ஒரு ஐடியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வில் ஸ்டார்ட் வித் ப்ராடக்ட் செலெக்ஷன். இதுதான் முக்கியமான டாப்பிக்கே. இப்போ ப்ராடக்ட் செலெக்ஷன் அமேசானில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஈஸி. நிறைய டூல்ஸ் இருக்குது, ஹீலியம், ஜங்கிள் ஸ்காட்டு. இல்லைனா இப்போ அமேசான்லேயே இப்போ நம்ம ஆப் ஓப்பன் பண்ணாலே போன மாதம் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்கன்னு கொட்டை எழுதில் போட்டுறாப்புல. ஸோ நம்மளால் டீப்பாக ரிசர்ச் பண்ண முடியுது. ஒரு ப்ராடக்ட் கீழே மெயின் ரேங்க் என்ன, சப் கேட்டகரி ரேங்க் என்ன, என்றைக்கு இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கான். நான் பெய் டூல் போட்டேன்னா அது ஒரு கிராஃப் வருது, போன மாதம் 100 யூனிட்டு, இந்த மாதம் 120 யூனிட்டு. அது போன மாதம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆச்சா, எந்த வேர்ஹவுஸில் இருக்குது, அதாவது FBA வேர்ஹவுஸ் அமேசானோட ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டரில் இருக்கா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுனால என்கிட்ட டேட்டா எல்லாமே பளிச்சுன்னு இருக்குது. அதை லைட்டாக ட்வீக் பண்ணனா எனக்கு ஒரு ப்ராடக்ட்டை நான் கண்டுபிடிச்சி போயிட்டே இருப்பேன். அப்புறம் USPலாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இவ்வளோ ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு அமேசானில். இப்போ எனக்கு அமேசானில் ஆரம்பிக்கணும்னு விருப்பம் இல்லை. நான் உங்ககிட்ட வரேன், இந்தியா மார்க்கெட், நீங்கள் என்ன நிறைய ஃபாரின் பற்றி பேசுவீங்க, அதனால் இந்தியா மார்க்கெட் ஃபோக்கஸ் பண்ணலாம். நான் எப்படி ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணுறது? எஸ், இப்போ அமேசான் ஒரு மார்க்கெட் பிளேஸ். அமேசான் மாதிரி நிறைய மார்க்கெட் பிளேஸ் இருக்குது. நான் மார்க்கெட் பிளேஸில் ஒரு பிராண்ட் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. பட் அந்த பர்டிகுலர் பிராண்டுக்கு ஒரு ப்ரைமரியான ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர்ன்றது அவசியம். ஏன்னா நிறைய பேர் எப்படி செல் பண்ணுவாங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் மட்டும் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் வருது, வாட்ஸ்அப்பில் ஒரு என்கொயரி வருது, அதில் மட்டும் தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ அதை தாண்டி ஒரு இ-காமர்ஸ் சைட் பண்ணியிருப்பாங்க, அவங்களே ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒரு விக்ஸு இல்லை ஏதாச்சும் ஈவன் ஷாப்பிஃபை கூட ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அது ஒரு ஆக்டிவாகவோ ஃபுல் டைமாகவோ அது அதுலேருந்து ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுற மாதிரிலாம் செட் பண்ணியிருக்க மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் பீப்பிள்ஸ். ஸோ ஆனால் சில பிராண்ட் ஒன்லி ஷாப்பிஃபை டிபெண்ட் பண்ணி மட்டும் இருக்காங்க, அமேசானில் கூட லிஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே போகிறது அமேசானில் தான். ஈவன் ஷாப்பிஃபைக்கும் நீங்கள் ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ண போகிறனாலும், இப்போ நான் இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் செல் பண்ண போகிறேன், இந்த கண்ணாடி தான் நான் செல் பண்ண போகிறேன்னு நான் மைண்டில் வச்சுருக்கேன். ஸோ இது ஏன் என் மைண்டில் வந்துச்சுன்னா, எங்கேயோ பார்த்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பேன், ஏதோ ஷார்ட்ஸ்லேயோ எங்கேயாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பேன். எமோஷ்னலாக இப்போ நான் வந்து இந்த கண்ணாடி தான் விற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் டைம் அதிகமாக பார்க்குறேன், நான் கண்ணாடி விற்க போகிறேன், நான் அப்படியே எனக்கு ரிலேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நான் எமோஷ்னலாக இந்த டிசிஷன் எடுத்துட்டேன், இந்த கண்ணாடி தான் விற்கணுன்ட்டு. பட் லாஜிக்கலாக என்ன இருக்குது? அப்போ நான் அமேசானில் போய்ட்டு யாரெல்லாம் கிளாஸ் விற்கிறாங்க, எவ்வளோ ரிவ்யூஸ், நீங்கள் சொன்ன மாதிரி டோட்டல் ரிவ்யூஸ் இருக்குது. 5 ஸ்டார் ரிவ்யூஸ் இருக்குது, 3 ஸ்டார் ரிவ்யூஸ், 2 ஸ்டார். ஏன் 3 ஸ்டார் 2 ஸ்டார் இந்த கண்ணாடி கொடுத்துருக்காங்க? அப்போ அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணால் இந்த கண்ணாடியை பெட்டராக நம்மளால் பண்ண முடியும். ஸோ சர்டிஃபிகேட்டா, இல்லை ப்ளூரேவை கரெக்டாக பொசிஷன் பண்ணுமா, இல்லை டிசைன் பிரச்சனையாக இருக்கா, இல்லை பேக்கேஜிங் பிரச்சனையாக இருக்கா. ஸோ அமேசானை வச்சு மட்டுமே, நம்ம அந்த மார்க்கெட் பிளேஸை வச்சு மட்டுமே ஒரு ப்ராடக்ட்டை வந்து ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமான்றதை கண்டுபிடிக்கலாம். பட் இதெல்லாம் தாண்டி காம்படிஷன்னு ஒன்று இருக்கும். அந்த காம்படிஷன் 1000 பேர் கிளாஸ் விற்கிறாங்க, அந்த மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம போகணுமா அப்படின்றத யோசிக்கணும். ஸோ எல்லோரும் விற்கிறாங்க, நீங்களும் விற்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ அதில் வந்து ஒரு யூனிக் எதுவும் கிடையாது. நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்கலை, இருக்கிற ப்ராடக்டை தான் நீங்கள் செய்கிறீங்க. அப்போ உருவாக்குறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி ஷாப்பிஃபைல ரிசர்ச் பண்ணுறதுக்கு இப்போ நிறையா AI டூல்ஸ் வந்துருச்சு. மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறதுக்கு கிளாட் ப்ராம்ப்டிங்லாம் நிறையா வந்துருச்சு. அதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் காம்படிட்டர் ஒரு 10 பேர் எடுத்துட்டிங்க அப்படின்னா, அவங்களோட URL வந்து நம்ம கொடுத்துட்டு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த என்னோட காம்படிட்டர் 10 பேர் இருக்காங்க, எனக்கு இந்த ப்ராடக்ட் ஐடியா இருக்குது, இதில் வந்து நான் யூனிக்காக எப்படி என்ன பொசிஷன் பண்ணலாம் மார்க்கெட்டில், அண்ட் இதுக்கு டிமாண்ட் இருக்கா இல்லையா, எனக்கு இதெல்லாம் பேஸ் பண்ணி எனக்கு நீ சொல்லு அப்படின்னு சொல்ல போகும்போது ஒரு ரிசர்ச் ஒரு PDF இருக்குது. அந்த PDF வேணால் நம்ம கமெண்ட்டில் கொடுக்கலாம், அது உங்கள் ஆடியன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராம்ப்டை கொடுக்க போகும்போது ஆப்வியஸாக பெட்டர், அது வந்து அக்யூரேட்டாக தரும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஒரு ரெஃபரன்ஸுக்கு நம்ம அதை எடுத்துக்கணும். ஏன்னா சம்டைம் இன்அக்யூரேட்டாகவும் இருக்கும், ரெஃபரன்ஸுக்கு நம்ம எடுத்துக்கணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட்
ஆட்ஸ் லைப்ரரியில் போயிட்டு மேனுவலாக போயிட்டு என்ன ப்ராடக்ட் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து என்னோட பிரதர் வந்து ஒரு ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ண சொன்னார். நான் ஆட்ஸ் லைப்ரரியில் டேரெக்டாக போயிட்டு ஏஐ டாய்ஸ்ன்னு சும்மா நான் டைப் பண்ணேன், ஏஐயில் ஏதோ ஒரு டூல் ரெடி பண்ணுற மாதிரி அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். நிறைய டாய்ஸ்லாம் வருது, நிறைய பேர் சைனால வந்து ரெண்ட் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் கண்ட்ரிலேருந்து ரெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணுறேன், அந்த ஒரு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணால் அந்த ஸ்டோரில் அந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ இது நான் சொல்லிடுறேன். ப்ராடக்ட்னு சொல்ல போகும்போது வைடாக நிறையா ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 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 ப்ராடக்டை சூஸ் பண்ணி அந்த ஒரு ப்ராடக்ட் எப்படி ப்ராஃபிட்டபிளாக பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். இல்லை அந்த ஒரு ப்ராடக்ட்டை பீட்டா வெர்ஷனாக டெஸ்ட் பண்ண போகிறோன்னு மைண்ட் செட் எடுவாங்க. அந்த ஒரு ப்ராடக்ட்டை வச்சு நான் சவுண்ட் ஃபிகர் பண்ண போகிறேன்னு மைண்ட் செட்டில் வராதிங்க. அந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு டெஸ்டிங் ஃபேஸ் தான் நான் அமேசான் சொல்லுவேன். அமேசானில் போய்ட்டு லிஸ்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அது ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். எஸ், அமேசானில் டிமாண்ட் இருக்குது, இவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, இவ்வளோ ரிவ்யூஸ் வந்திருக்கு, ஃபீட்பேக்ஸ் கிளைண்ட்லேருந்து வந்துடும். ஸோ பிபிசி கேம்பெயின் பண்ணி நீங்கள் சேல்ஸ் கொண்டு வருவீங்க. எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ப்ரூவன் வின்னிங் ப்ராடக்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு லிட்டரல் வின்னிங் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஷாப்பிஃபை ஸ்டோர் கிரியேட் பண்ணி அதில் ஒரு ஃபனல் சிஸ்டம் கிரியேட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை பற்றி மட்டுமே பக்காவாக நம்ம போட்டோன்னா பக்காவாக பண்ண முடியும். ஸோ ரிசர்ச் வந்து டோட்டலாக நிறையா ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஆஃப்லைன் ரிசர்ச், ஆன்லைன் ரிசர்ச், ஏஐ யூஸ் பண்ணி ரிசர்ச், இந்த 3 கேட்டகரி ரிசர்ச்சை ஜஸ்ட் சாட்ஜிபிட்டியில் போயிட்டு ஆஃப்லைன் மார்க்கெட் ரிசர்ச்னா என்ன, ஆன்லைன் மார்க்கெட் ரிசர்ச்னா என்ன, அண்ட் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ரிசர்ச். 3 ரிசர்ச் நான் பண்ணணும், இந்த ப்ராடக்ட்டை நான் வேலிடேட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு வேர்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, திங்க் லைக் எ ப்ராடக்ட் எக்ஸ்பர்ட். ஒரு 10 இயர்ஸ் ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு எக்ஸ்பர்ட் வந்து ரிசர்ச் பண்ணுறாரு அப்படின்றதான் சாட்ஜிபிட்டி வந்து ஒரு கான்டெக்ட் கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை ரிசர்ச் பண்ணி பெட்டராக தரும். என்னதான் ஏஐ தந்தாலும் ரியல் டைம் மார்க்கெட்டில் போய் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுற மாதிரி வராது. ஓகே, நீங்கள் இந்த மெட்டா ஆட்ஸ் லைப்ரரி பேசுனதுனால எனக்கு ஒரு வாட்டி ஒரு இன்சிடென்ட் எங்கள் டீம் நடந்துச்சு. அதோட ஆன்சர் நீங்கள் சொல்லுங்கள். இந்த மெட்டா ஆட்ஸ் லைப்ரரியில் எப்போலேருந்து இந்த ஆட் ரன் ஆகுது, டேட்டுன்னு ஒரு இது இருக்கும். ஸோ ஒரு டைம் வந்து ஒரு இன்டர்ன் வந்து இந்த டேட் ரொம்ப நாளாக ரன் ஆகிட்டு இருக்கு, அந்த ப்ராடக்ட் சேச்சுரேட் ஆகிடுச்சுன்னு நான் சொன்னேன், சேச்சுரேட் ஆகலப்பா, ரொம்ப நாளாக ரன் ஆகிட்டு இருக்குன்னா சூப்பர் ஹாட் செல்லிங் அந்த யூஜிசி வீடியோ கிரியேட்டிவ் அதை அப்படியே ரெப்ளிகா எப்படி பண்ணுறதுன்னு யோசிங்க, என்ன ஹூக் அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இந்த ஆட்ஸ் லைப்ரரியில் உள்ளே போகும்போது இது மாதிரி என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் செக் பண்ணுவீங்க? டேட் ரேஞ்ச் முக்கியமாக, ரொம்ப நாளாக ரன் ஆகிட்டு இருக்குன்னா கரெக்டு தானே, அது வின்னிங் கிரியேட்டிவ், அதை காப்பி பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு ஃபியூ ஹிண்ட்ஸ்? எக்ஸாக்ட்லி. மெட்டா ஆட்ஸ் லைப்ரரி வந்து ஒரு நல்ல டூலு டு அனலைஸ் த மார்க்கெட் டிமாண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு டூல் தான். ஏன்னா ரியல் டைமில் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் வித்துட்டு இருக்கான். ஸோ மெட்டாவில் ஆட் ரன் பண்ணுறதுனால மட்டும் அது வின்னிங் ப்ராடக்ட் கிடையாது. நீங்கள் சொன்னீங்களா எவ்வளோ நாள் ரன் பண்ணுறாங்க, அந்த டூரேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அது மெட்டாவில் நீங்கள் ஆட்ஸ் லைப்ரரியில் போனோன்னா ஆக்டிவ் ஆட்ஸ் தான் காட்டுவான். எது ஆக்டிவ் ஆட்ஸு, ஆக்டிவ் ஆட் இல்லாதது இருக்கும். ஸோ ஆக்டிவ் ஆட்ஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். நீங்களே கான்ஸ்டண்ட்டாக 1 மாதம் பார்க்குறீங்க, ரன் பண்ணுறாங்க, 2 மாதம் பண்ணுறாங்க, 6 மாதம் ஆகி ரன் பண்ணுறாங்கன்னா தட் குட் பி அ வின்னிங் ஃபனல். வின்னிங் ஆடாக இருக்கும், வின்னிங் ப்ராடக்டாக இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் போகும், வின்னிங் சிஸ்டம். ஸோ ஆல்ரெடி அது ஒர்க் அவுட் ஆகும். எவ்வளோ பேர் ரன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், எவ்வளோ ஆட்ஸ் காட்டுது, எவ்வளோ பேர் ரன் பண்ணுறாங்க, என்ன மார்க்கெட் ரன் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுமே இருக்குது. ஒன்று வந்து எவ்வளோ நாள் ரன் ஆகிட்டு இருந்தாங்கன்னா அது வின்னிங் இதுவும் இருக்குது. நான் எப்பயுமே சேச்சுரேட்டுன்றதை நான் நம்ப மாட்டேன். அந்த பர்டிகுலர் டிமாண்ட் வந்து இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு. ஆடியன்ஸோட டிமாண்ட் சீசன் வாட்எவர், அந்த ஆடியன்ஸ் டிமாண்ட் முடிஞ்சிச்சு. ஆடியன்ஸுக்கு வேற ஒரு நீடு இருக்குது, அப்போ நம்ம வேற ஒரு நீடை தேடி போகணும். ஸோ சேச்சுரேட்டுன்றது ஒன்று கிடையாது. ப்ராடக்ட் டிக்ளைன் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கும், பட் வேற ஒரு தேவை இருக்கும். அப்போ நம்ம வேற ப்ராடக்ட், இப்போ எலக்ட்ரானிக் பண்ணிட்டு இருக்கோம், அந்த எலக்ட்ரானிக்குள்ளே இன்னொரு எலக்ட்ரானிக் தேவைப்படுன்னு தான் நம்ம பார்க்கணும். நம்ம எலக்ட்ரானிக்கை டோட்டலாக விட்டுட்டு வேற ஒரு டாய்ஸ் இண்டஸ்ட்ரி, வேற ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம போகல. ஸோ அந்த ஒரு நிச் எடுத்துட்டு போகும்போது பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் ரிசர்ச்சில் இன்னொரு டவுட், இப்போ வந்து அமேசானில் தான் சில செல் பண்ண முடியாது, மிக்கி மவுஸு இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வயலேஷன் வரும். இஃப் ஐம் நாட் ராங் இது மெட்டாலையும் வரும். உதாரணமாக இப்போ நான் டிவிகேயோட சிம்பிளை போட்டோ இல்லை டிவிகே விஜய் ஃபோட்டோஸை போட்டு ஒரு வார்த்தை போட்டு நான் ஒரு டிஷர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, பிரிண்ட் ஆன் டிமாண்ட், இதில் நான் ஆட்ஸ் ரன் பண்ணலாமா மெட்டாவில்? எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருமா வராதா? ஸோ வந்து எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆடை பப்ளிஷ் பண்ணுறோம், நம்ம கூட அமேசான் கேம்பெயின் பண்ணுவோம், அமேசான் லோகோ யூஸ் பண்ணதுனால கூட நம்ம ஆடை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அமேசான் லோகோ யூஸ் பண்ணால் தான் அது அமேசானுக்குள்ள ஒரு ஷாப்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது யூஸ் பண்ணால் கூட ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாவே வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷின் லேர்னிங் ஏஐலாம் வந்து பயங்கரமாக போனதுனால இதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. மேபி இந்த மணி மேக்கிங் நிச்சு இருக்குது. ஸோ ₹1 போட்டால் நீங்கள் ₹10 எடுக்கலாம், ட்ரேடிங்கு, ஆட்டோபாட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாடலுக்கு மட்டும் தான் அவர் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறான். அதே மாதிரி இ-காமர்ஸ்க்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த ப்ராடக்ட் காப்பி ரைட்டிங்னால மெஜாரிட்டியாக வரதில்லை. அன்டில் அவன் வேறு ஏதோ ஒரு பாலிசி நீங்கள் வயலேட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் அவன் பண்ணுறான். லைக்
வந்து சடனாக வந்து பட்ஜெட்டை வந்து 1 lakh அப்படின்னு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே அப்போ சஸ்பெக்டாக அவன் ஃபீல் பண்ணுவான், எதுக்கு டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணுவான். ஏன்னா நிறைய பேர் ஆட் அக்கௌண்ட் ஹேக் பண்ணுவாங்க. ஆட் அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டு 1 lakh அப்படியே செட் பண்ணிடுவாங்க. 1 lakh கேம்பெயின் செட் பண்ணிட்டு நம்ம 2 நாள் பார்க்குறதுக்குள்ள அந்த 1 lakh பட்ஜெட் முடிஞ்சிருக்கும். நம்ம அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அக்கௌண்ட் ஹேக்னே நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்னால தான் அவன் அக்கௌண்ட் டக்குன்னு பிளாக் பண்ணுவான். மோஸ்ட்டாக வந்து ஒரே மாதிரி இருக்குது. இந்த மிக்கி மவுஸ்லாம் ஈஸியாக நாங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டு நம்ம செல் பண்ண முடியும். அமேசான் மாதிரி நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ மார்க்கெட் மெஜாரிட்டி இங்கே எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டான். ஈஸியாக நம்ம கேம்பெயின் பண்ண முடியும். ஓகே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் வந்து இப்போ டிஸ்னியோட ரைட்ஸ் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த டிஸ்னி இமேஜ் யூஸ் பண்ணால் அந்த ரைட் ஓனர் வந்து மெட்டால வந்து ரிப்போர்ட் திஸ் ஆடுன்னு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ பெட்டர் ஆடியன்ஸ் வந்து அதை அந்த காப்பிரைட் இஷ்யூ மட்டும் செக் அவுட் பண்ணி ரன் பண்ணுறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ப்ராடக்ட் ரிசர்ச் பற்றி பேசிட்டோம். அடுத்து வந்து பிராண்டிங்கை பற்றி பேசலாம். நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அமேசானில் ப்ராடக்ட் பிராண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நாங்கள் வந்து ஒரு ட்ரேட்மார்க் எடுப்போம். ட்ரேட்மார்க் தான் பிராண்டிங்கான்னு கேட்காதீங்க, பட் அது ரொம்ப பேசிக்கு. ட்ரேட்மார்க் ஒன்று எடுத்துட்டோம், ஒரு லோகோ போடுவோம். ட்ரேட்மார்க் எடுத்துகிட்டு அது ஒரு 8,000 ரூபாய் செலவுன்னு வச்சுப்போம். எடுத்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அமேசானில் பிராண்ட் ரெஜிஸ்ட்ரின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்புறம் இந்த பிராண்ட் நேமை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இமேஜஸ்லாம் நீங்கள் டப்புன்னு அதுக்காக எல்லா இடத்துலையும் உங்கள் பிராண்ட் பேர்லாம் போட்டு ரொம்ப கிளம்ஸியாக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இமேஜ் ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அமேசானில் இருக்குது. ஸோ பிராண்டிங்கை எல்லாமே ஒரே ப்ராடக்ட்லேயே நீங்கள் ஷோ பண்ண முடியாது. அமேசானில் கொஞ்சம் தான் ஷோ பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு ஷாப்பிஃபைல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது. எவ்வளோ வேணால் ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டு மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணும்போது எல்லாமே பண்ணலாம். ஸோ பிராண்ட் பொசிஷனிங் இல்லை பிராண்டிங்கை பற்றி எப்படி நம்ம மெட்டாவில் லெவரேஜ் பண்ணலாம்னு சொல்லுங்கள். ஓகே, பிராண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஸோ அதை ஷாப்பிஃபைக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம அந்த அமேசானுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் அந்த கான்டெக்ட்ஸில் மட்டும் பேசலாம். ஏன்னா பிராண்டிங் ஒரு பெரிய டாபிக், அதுக்கு தனியாக ஒரு பாட்காஸ்ட்டே போடலாம் அந்த மாதிரி. ஸோ பிராண்டிங் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல பிராண்டிங் என்னன்னா வாட் வி ஆர் பொசிஷனிங் அபவுட் அவர் பிராண்ட். ஸோ நம்ம பிராண்டை வந்து மக்களுக்கு எப்படி நம்ம பொசிஷன் பண்ண போகிறோம் அப்படின்றது. இப்போ டக்குன்னு நம்ம ஃபோன் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே ஃபோன் வச்சுருக்கீங்களா, இல்லை ஃபோனுன்னா உங்கள் மைண்டில் என்ன வருது அப்படின்னு நான் கேள்வி கேட்டால் நிறைய பேர் டக்குன்னு ஐஃபோனுன்னு வரும். அப்போ அதுக்கப்புறம் செகண்டரியாக சாம்சங் வரும். இது ரியல் டைமில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஐஃபோன் வந்து எப்படி அந்த அளவுக்கு பிராண்டிங் பண்ணி பொசிஷன் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம இன்னும் சின்ன பிராண்டு தான் வச்சுருக்கேன், சின்ன ப்ராடக்ட் தான் வச்சுருக்கேன், நான் சிங்கிள் ப்ராடக்ட் தான் வச்சுருக்கேன், நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோர் வச்சுருக்கேன், எனக்கு எப்படி பிராண்டிங் இருக்கும் அப்படின்றதுனா, இப்போ நீங்கள் சோப்பு விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேமஸாக எல்லாருமே சோப்பு விற்பாங்க. ஃபாலோவர்ஸ் வந்த உடனே எல்லாருமே ஒரு ஆர்கானிக் சோப் போட்டு மேக்கிங் வீடியோ போட்டு எல்லாருமே சோப் சேல் பண்ணுவாங்க. நல்லா சேல்ஸ் ஆகும். வெறும் ஷாப்பிஃபை ஸ்டோர் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயே சேல்ஸ் நடக்கும். அது ஒன்று. இப்போ அந்த சோப் எல்லாருமே பண்ணுறாங்க. 1000 பேர் இப்போ சோப் பண்ணுறாங்க. 1000 பேர் சோப் பண்ணாலும் உங்கள் சோப்பு மற்ற சோப்போட எப்படி யூனிக்காக இருக்குது, அது யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்னன்றது ஃபிகர் அவுட் பண்ணி அந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட் வந்து எப்படி இருக்கலாம்னா, ஒன்று பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்க, இல்லை உங்கள் ப்ராடக்டோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்ன்னு இருக்கும், அதை பொசிஷன் பண்ணலாம். இல்லை வேறு இன்னொரு அந்த பெயின் ப்ராப்ளம்ஸ், ஒரு ஃபியர் ஃபேக்டர்ஸு, இது எதை நம்ம அந்த ப்ராடக்டை பொசிஷன் பண்ணணுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பொசிஷனிங்க்கு தான் நம்ம கேம்பெயின் பண்ணுறோம், நம்ம கண்டென்ட் போடுறோம், ஆர்கானிக் கண்டென்ட். இது மக்கள்கிட்ட இந்த பிராண்டு பேரை எப்படி பொசிஷன் பண்ண போகிறோம், அந்த ஒரு மெசேஜ் இருக்கும். அந்த மெசேஜையே ஒரு மல்டிபிள் ஆங்கிளில் வந்து நம்ம கொண்டு வருவோம். ஒரு மெசேஜை மட்டும் சொல்ல மாட்டோம். இப்போ வந்து ஐஃபோன் வந்து கேமரான்னு சொல்லி ஒரு ஃபியூச்சர் இருக்கும், பொசிஷன் பண்ணுவாங்க. சில பேர் கேமராக்குன்னு வாங்குவாங்க, சில பேர் ப்ரெஸ்டீஜுக்குன்னு வாங்குவாங்க. ஸோ ஐஃபோன் வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்னு சொல்லி பொசிஷன் பண்ணியிருப்பான். அதே ஐஃபோனு இது வந்து கேமராவுக்கு ஈக்குவலான ஒரு அதனால் ஒரு சோனி கேமராவுக்கு ஈக்குவலான ஒரு இதுன்ற மாதிரி பொசிஷன் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி பொசிஷன் பண்ணுறோம்ல, இதுதான் பிராண்டிங். ஸோ மார்க்கெட்டில் ஹவு வி கோயிங் டு பொசிஷன் அவர் ப்ராடக்ட் டு தட் ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ் செக்மெண்ட் வந்து எப்படி பொசிஷன். அதே ஐஃபோனு கண்டென்ட் கிரியேட்டருக்கு ஒரு மாதிரி பொசிஷன் பண்ணுவான். வேறு நார்மல் யூஸருக்கு வந்து செக்யூரிட்டி, உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், உங்கள் டேட்டா பாதுகாப்பாக இருக்கும், உங்கள் ஃபோட்டோ பாதுகாப்பாக இருக்கும்னு பொசிஷன் பண்ணுவோம். அது ஒரு செக்மெண்ட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு அதே ஐஃபோனை வந்து அப்படி பொசிஷன் பண்ணலாம். இதே கண்டென்ட் கிரியேட்டருக்கு வந்து நீங்கள் வந்து லாங் டைமாக வீடியோ எடுக்கலாம், லைவ் பண்ணலாம், விளாக் எடுக்கலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், இல்லை வந்து இந்த கேமரா யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த சிப் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி பொசிஷன் பண்ணலாம். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன ஒரே ப்ராடக்ட்டை மல்டிபிள் ஆடியன்ஸ்க்கு எப்படி நம்ம பொசிஷன் பண்ண போகிறோன்ட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பிராண்ட் பொசிஷன்ஸ். ஸோ வென் எவர் தே திங்க் அபவுட் யுவர் ப்ராடக்ட், ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன ட்ரிகர் ஆகுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ எனக்கு இதில் ஒரு மாற்று கருத்து இருக்குது. இப்போ யூஎஸ்பியாக டிஸ்ட்ரிபியூஷனான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தான் வந்து மார்க் கொடுப்பேன். எனக்கு இப்போ ஒரு தேவை இருக்குது. இப்போ நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம், 2 பேருக்கும் ஒரு காஃபி வேணும். நமக்கு எங்கன்னு தெரியாது. இப்போ ஓப்பன் பண்ணே செப்டோ ஏதோ ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறேன், எனக்கு எது சீக்கிரம் வருதோ அதான் என்னோட காஃபி. ஐம் லீஸ்ட் பாதர்ட் ஆன் தி பிராண்டு. எக்ஸாம்பிள், நான் ஹைவேஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக நோட் பண்ணுற ஒரு பிராண்ட் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்களா, அதில் மணி மார்க் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கும். அதில் கடல மிட்டாய், பொரி உருண்டெல்லாம் வைப்பாப்பில். இந்த பிராண்டோட யூஎஸ்பி என்னன்னு எனக்கும் தெரியாது. தே ஆர் டூயிங் 100 crores. அதை நான் நெட்டில் தான் கண்டுபிடிச்சேன்.
இப்போ இவங்களோட சக்ஸஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எங்கள் குலதெய்வத்துக்கு போனேன். போகிற வழியெல்லாம் எந்த டீ கடையில் நிறுத்தினாலும் அவங்களுக்கு ஒரு ஷெல்ஃப் இருந்துச்சு, பிராண்டிங் இருந்துச்சு, கடல மிட்டாய், குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டம் நமக்கும் டெம்ப்ட் ஆகுது. இந்த பொரி உண்டெல்லாம் ரொம்ப நம்ம நாஸ்டாலஜிக்காக ஃபீல் பண்ணுறோம். அப்போ இதோட யூஎஸ்பிலாம் எனக்கு தெரியாதுல்ல. அதில் எல்லாம் அதே ஐட்டம் தான் இருக்குது, அதே சுகர் இருக்குது, குளுக்கோஸ் இருக்குது, ஐம் லீஸ்ட் பாதர்ட். ஆனால் நான் வந்து சாப்பிட்றேன். ஈவன் ஒரு 2 days முன்னாடி பீச்சுக்கு போயிருந்தோம். இங்கே வசனம்லாம் நோ பாமாயில், இந்த நோ மைதாலாம் பேசுகிறோம். பீச்சு போனோடனே ஃபஸ்ட்டு சாப்பிட்ற ஐட்டம் சுத்தமான பாமாயில் செஞ்ச பஜ்ஜி தான். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் கிங், ஆர் என்னவோ கான்டென்ட் இஸ் கிங் ஏதோ சொல்கிறோம்ல, டிஸ்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன். யூஎஸ்பியோட டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமா, இல்லை யூனிக் செல்லிங் பாயிண்ட் தான் உங்களை அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகும்னு நினைக்கிறீங்களா? இந்த தாட் ப்ராசஸ். ஓகே, இது ஒரு சூப்பரான கொஸ்டின் தான். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் முக்கியமா, பொசிஷன் முக்கியமா, இது வந்து ஒரு டிபேட்டபிளான ஒரு கொஸ்டின் தான். எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியல இப்போ வரைக்கும். ஆமாம், யூனிக் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு ஹைவேல ஒரு கடலை மிட்டாய் கடை இருந்துச்சு, நல்லா பாட்டிலில் போட்டு வச்சுருக்காங்க. அந்த பாட்டிலில் போட்டு வைக்கிறது தான் அவங்க யூனிக் செல்லிங் பாயிண்ட். ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் பிராண்டு வந்து நீங்கள் சொன்ன முறுக்கு ஒரு பாட்டிலில் இருக்கும், இது ஒரு பாட்டிலில் இருக்கும், ஜாராக இருக்கும். ஸோ நீங்கள் சின்ன வயசில் சாப்பிட்டது எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒரு ஸ்டோராகவே உருக்காயிருக்காங்க. அதுதான் மற்ற ஸ்டோர் மற்ற பெட்டி கடையிலேருந்து அந்த கடலை மிட்டாய் விற்க தான் செய்கிறாங்க. இவங்க பாட்டிலில் போட்டு அதோடு சேர்ந்து ஒரு நிறைய ப்ராடக்ட் சேர்த்து விற்கிறாங்க. அது ஒரு பிராண்டாக உருவாக்குறீங்க. ஸோ அந்த பிஸ்னஸோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் வந்து என்னென்னா, அந்த மாதிரி ஒரு யூனிக்கான நம்ம மறந்த ஃபுட்டை வந்து பாட்டிலில் போட்டு அந்த ஐ திங்க் அப்போ யூஎஸ்பியோட டிஸ்ட்ரிபியூஷனும் ஃபோக்கஸ் பண்ண, மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகும்ன்றதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலனா பொசிஷனிங் வந்து வேஸ்ட்டாக. இதை வந்து நம்ம மெட்டா ஆட் ரன் பண்ணுறாங்களே அந்த கான்டாக்ட்ஸில் நான் சொல்கிறேன்னா, நம்ம மெட்டாவில் வந்து அதே கடலை மிட்டாய் வந்து கேம்பெயின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி 100 பேர் தமிழ்நாட்டில் கேம்பெயின் பண்ணுறாங்க. அவங்களும் கடலை மிட்டாய் தான் விற்கிறாங்க. ஸோ 100 கடலை மிட்டாய் இருக்குது. நான் இந்த பிராண்டை மட்டும் நான் ஏன் சூஸ் பண்ணணும்? அப்போ அது யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தா, அது பின்னாடி போனால் ஒரு பார்ட்டியை வச்சுட்டு ஒரு ஸ்டோரி சொல்லி, அந்த ஸ்டோரியில் இது வந்து நாங்கள் ஒரு 100 வருஷமாக இது பண்ணிகிட்ருக்கோம், ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்ஸு, இது வந்து ஹேண்ட்மேடு, இல்லை வந்து நாங்கள் இந்த மாதிரி ஹனி யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறையா பண்ணிவிட்டு உங்கள் அம்மா செஞ்ச மாதிரியே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு டேக்லைன் வைப்பாங்க. அப்போ அவங்க எப்படி பொசிஷன் பண்ண வராங்கன்னா, உங்கள் பாட்டி எப்படி பண்ணியிருப்பாங்களோ இதுதான் பொசிஷன் பண்ணுறாங்க. மற்ற பேர் எல்லாம் கடலை மிட்டாய் விற்கிறீங்க, இவங்க பாட்டி பண்ண மாதிரி விற்கிறாங்க. ஓகே, கரெக்ட். ஸோ அப்போ அது பொசிஷன். இப்போ இதுதான் நாங்கள் கேம்பெயின் பண்ண போகும்போது மற்ற ஆடை கிளிக் பண்ணுறத விட நம்ம ஆடை கிளிக் பண்ணுறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் சொல்கிற கான்டெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டா ஆட் நம்ம ரென் பண்ண போகிறோம் அந்த கான்டெக்ட்ஸில் தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து B2C ப்ராடக்ட் நிறையா இருக்குது. ரீட்டைல் கடையில் போய் இப்போ ஒரு இது போகிறோம், ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம், அங்கேயும் ஷெல்ஃபில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சொல்கிற கடலை மிட்டாய் எல்லாமே பிளேஸ் பண்ணி, அது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மாடல் தான். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் a 360 டிகிரி. ஆஃப்லைன்லேயும் இருக்கும், ஆன்லைன்லேயும் இருக்கும், வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணாலும் வரும். ஸோ எப்படி வேணால் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும். நான் பேசுறது வந்து ஆன்லைன் கான்டெக்ட்ஸில் மட்டும் சொல்கிறேன். அதனால தான் ஆன்லைனில் பயங்கரமான காம்படிஷனாக இருக்குது. அப்போ ப்ராடக்ட் சூஸ் பண்ண போகும்போது யூனிக்காக சூஸ் பண்ணணும். அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை பொசிஷன் பண்ணுறதும் யூனிக்காக நம்ம பொசிஷன் பண்ணணும். அந்த மெசேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மெசேஜ் தான் மைண்டில் போய் பதிய போகுது அவங்க ரிப்பீட்டட் கஸ்டமருக்கு அப்புறம். இப்போ ஒரு பிராண்டுக்கு வந்து நம்ம 1 கோடி ரூபாய் கேம்பெயின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு 1 கோடி ரூபாய் கேம்பெயின் பண்ணுறோம். அந்த 1 கோடி ரூபாய் கேம்பெயினோட இது எங்கே போய் அட்ராக்ட் ஆகணும்? அந்த ஒரு பிராண்ட் மெசேஜுக்கு தான். இந்த பிராண்ட் மெசேஜை மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணுறதுக்கும் ஆப்வியஸாக சேல்ஸும் இருக்கும். மெசேஜும் ரீச் பண்ணும், சேல்ஸும். மெசேஜை ரீச் பண்ணால் பிராண்ட், அந்த பிராண்டு மூலியமாக தான் லாங் டேர்மாக ஒரு கன்சிஸ்டன்ட் ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ண முடியும். இல்லைனா சீசன் பிஸ்னஸ் மாதிரி ஒரு பிராண்ட் கிரியேட் ஆகும், ப்ராடக்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி விற்பாங்க, அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் ஷட் டவுன் ஆயிரும். யாருக்குமே அந்த பிராண்ட் இருந்துச்சுன்னா கூட தெரியாது. ஓகே, ஸோ நீங்கள் இந்த பிராண்டிங் பற்றி பேசுறதுனால இன்னொரு ஒரு டிபேட்டபிள் கொஸ்டின். பர்சனல் பிராண்டிங் நம்ம எல்லாத்துலேயுமே பண்ணுறோம். இப்போ நானுமே ஒரு பர்சனல் பிராண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இ-காமர்ஸ் பெஸ்ட் பர்சனல் பிராண்டிங்னு ஒன்று இருக்குது. அதாவது அந்த ப்ராடக்ட் அவங்களுக்காக தான் விற்கும், அவங்க வீடியோவில் வந்தால் தான் விற்கும். மெட்டாலையும் அந்த வீடியோ வச்சு தான் அவங்க ஆட்ஸ் ரன் பண்ணுவாங்க. ஃபவுண்டரே வந்து தே பிகம் பர்சனல் பிராண்ட். இது வந்து சஸ்டைனபிளாக லாங் ரனில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5 years நல்லா போகலாம், 10 years போகலாம். இதோட தாட் ப்ராசஸ் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக பண்ணுமா இல்லை பண்ணக்கூடாதா? செல்ஃப் பிராண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள இதில் வந்து கண்டிப்பாக பண்ணணும். பட் லாங் டேர்மில் கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் பண்ண முடியுமா? நம்ம லைஃப் ஸ்டைல் பேட்டர்னே மாறிடும். கண்டென்ட்ன்ற மாதிரி இருக்கும். நானும் கண்டென்ட் போட தான் முயற்சி செய்கிறேன். பட் நான் பெய்டு கேம்பெயின் 90% நான் டிபெண்ட் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு கண்டென்ட்டே போட முடியல அப்படின்னா இல்லை, இப்போ பெய்டு கேம்பெயின்லையும் அவங்க பர்சனல் பிராண்டிங் மூலமாக டிராஃபிக் ட்ரைவ் பண்ணுறாங்க. யூசர் ஜெனரேட்டட் கான்டென்ட் இல்லாமல் அவங்களே ஃபேஸ் வேல்யூ ஆஃப் தி பிராண்டாக மாற போகும்போது என்ன ஆகும்னா, இன்கேஸ் அவங்க எக்ஸிட் ஆகுறாங்க, எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு இல்லை வேற ஒரு பார்ட்னர்ஸ் உள்ள வராங்க அப்படின்றப்ப இவர் இல்லைன்னா அந்த பிஸ்னஸ் படுத்துரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்வெஸ்டர்ஸும் இன்வெஸ்ட் பண்ண வரமாட்டாங்க. நீங்கள் உங்கள் ஃபேஸை வச்சு மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க, இந்த லோகோ வச்சு நீங்கள் பிராண்ட் பண்ணல. ஸோ அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இது வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். இது ஆப்ஷனல் கிடையாது.
மஸ்ட் மேண்டட்டரி எல்லாருமே இன்ஸ்டாகிராம். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே ஃபாலோவர்ஸ் பில் ஆன உடனே ஃபஸ்ட்டு பண்ணுற எல்லாருமே ஏதாச்சும் ஒரு அஃபிலியேட் ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ஸ்பான்சர்ஷிப் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க, இல்லை அவங்களோட ஓனாக ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணி பண்ணுவாங்க. இது 3 கேட்டகரி தான் பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்தாலே 1 லட்சம் பேர் இருக்காங்க. இதுலேயுமே ஒரு ஃபனல் தான். 1 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் போடுறேன். இப்போ அந்த ப்ராடக்ட் போடுறது வந்து அவங்க என்ன அந்த கண்டென்ட் ஒரு வருஷமாக போட்டிருக்காங்க, அதுக்கு ரிலேட்டடான ஒரு ப்ராடக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய அட்வொகேட் வந்து செல்ஃப் பிராண்டிங் பண்ணுறாங்க. அட்வொகேட் நிறைய வேல்யூ போடுவாங்க, சோஷியலாக பொலிட்டிக்கலாக நடக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் பேசுவாங்க. பட் எண்ட் ஆஃப் த டேல என்ன வரும்னா, வித்தவுட் எனி மார்க்கெட்டிங், வித்தவுட் எனி ரெஃபரல் அவங்களுக்கு நிறைய கேஸ் கிடைக்கும். எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, இல்லை டேரெக்டாக நம்மளுக்கு வந்து லோக்கல் கிளைண்ட்டே தேவையில்லை, லோ பேயிங் கிளைண்ட்டே தேவை கிடையாது. சின்ஸ் அவங்க செல்ஃப் பிராண்ட் பண்ணதுனால மட்டுமே பெரிய பெரிய பிஸ்னஸ் ஓனர்ஸ்லாம் அவங்கள்ட்ட கன்சல்டிங் போவாங்க. கன்சல்டிங் மட்டும் போகிறத தாண்டி பிஸ்னஸ் அந்த கேஸோட ஃபுல் கேஸோட இதுவுமே அவங்களே எடுத்து பண்ணுற மாதிரி வரும். ஸோ பெரிய மணி மேக்கிங். இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, பர்சனல் பிராண்டிங்கும் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இ-காமர்ஸ்க்கு. ஷாப்பிஃபை ஸ்டோரே இல்லாமல் இ-காமர்ஸ் இன்ஸ்டாகிராமில் மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நிறைய சேல்ஸ் கொண்டு வராங்க. பட் ஒரு எண்டில் அவங்க வந்து ஷாப்பிஃபை ஸ்டோர் கிரியேட் பண்ணி தான் ஆகணும். இல்லை அமேசான் மார்க்கெட் பிளேஸ் ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஸோ அங்கேயே அவங்க கிரியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மேண்டட்டரின்ற மாதிரி இப்போ உள்ள மார்க்கெட் நம்ம பர்சனல் பிராண்டிங்ல ஆரம்பிக்கலாம். பட் டிபெண்டன்சி 100% இருக்கிறதுனால இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் நம்ம ஷிஃப்ட் ஆகிக்கலாம். அந்த டைம்ல இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஷிஃப்ட் ஆகிறோம்னா பெரிய பிராண்ட் என்ன பண்ணுவாங்க, நேற்று ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணேன், கல்யாண ஜுவல்லரின்னு ஒன்று சொன்னாங்க. நான் எப்பவுமே ஆட்ஸ் லேபிளில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை நான் பார்ப்பேன். கல்யாண ஜுவல்லரி என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட 810 ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்க மெட்டால. 810 ஆட்ஸ்னா அவ்வளோ கிரியேட்டிவ் தான், டூப்ளிகேட் பண்ணி. ஆனால் எதுலேயுமே ஹூக்கு சரியில்லை, எதுலேயுமே கால் டு ஆக்ஷன் சரியில்லை. 4 யூனிக் செல்லிங் பாயிண்ட் பொசிஷன் பண்ணுறாங்க. என்ன பொசிஷன் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் நம்பிக்கைன்றதை விட அது இந்த 4 பொசிஷன் சொல்கிறேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து நீங்கள் கோல்டு விற்கிறீங்க அப்படின்னா 100% டிரான்ஸ்பரண்ட் வேல்யூவேஷன். கோல்டு விற்க போகும்போது உங்களுக்கு என்ன ஃபியர் வரும், என்ன நினைப்பீங்க? ஐயோ ஏமாத்திடுவாங்களோ, கம்மியாக நம்மளுக்கு அண்டர் காஸ்ட் பண்ணிடுவாங்களோ, அண்டர் கோட் கொடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி. 100% டிரான்ஸ்பரண்ட் வேல்யூவேஷன். அப்போ அந்த பெயினை வந்து அங்கே முடிச்சிட்டாங்க, ப்ராப்ளம் இருக்க சால்வ் பண்ணிட்டாங்க. இன்னொன்று வந்து என்ன பண்ணுறாங்க, கோல்டை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டிடெக்ட் பண்ண மாட்டாங்க, 0% டிடெக்ஷனு. ஸோ அப்புறம் இன்னும் 2 பொசிஷன் இருக்குன்னு வைங்களேன். இந்த 4 மெசேஜை மட்டும்தான் அமிதாப் பச்சனை வச்சோம், நம்ம தமிழ்நாடு பிரபுவை வச்சோம், இப்போ கர்நாடகா இந்த அங்கே பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருப்பாங்க. ஆக்டர்ஸோட ஃபேஸை வந்து வெளிக்காட்டுவாங்க. கல்யாண் ஜுவல்லரியோட ஓனர் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் அமிதாப் பச்சனும் இன்னும் ஒரு 4 ஆக்டர்ஸ் தான் ஃபேஸ் பிராண்டோட அம்பாசிடராக இருக்காங்க. இதே தான் இப்போ வந்து ஒரு சின்ன பிராண்ட் எப்படி பண்ணணும்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா, அதே ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ண முடியும். என்ன பண்ணலாம்னா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து கரெக்டாக அந்த பிராண்டை வந்து இப்போ நிறைய பேர் அந்த ஃபேஸ் க்ரீம்ஸ்க்கெலாம் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அது யூஸ் பண்ணி பார்த்துட்டு போட்டு ரிவ்யூ கொடுத்து பண்ணுறது ஒன்று, இல்லை அவங்களாவே வந்து ஜஸ்ட் ஸ்பான்சர் பண்ணதுனால அதை பற்றி புகழ்ந்து பேசுறது ஒன்று. ஸோ வாட் எவர் இதை வந்து அவங்க போஸ்ட் போடுறதுனாலையும் தே வில் கெட் சேல்ஸு. அதை தாண்டி எங்களுக்கு மெட்டா கேம்பெயின் அந்த மாதிரி யூசேஜ் ஜென்ரேட்டிவ் கண்டென்ட் போட போகும்போது இவங்க வெல் நோன் ஃபேஸாகவும் இருப்பாங்க தமிழ்நாட்டில். ப்ளஸ் கேம்பெயின் ரன் பண்ண போகும்போது அது ஆட் மாதிரி ஃபீலாக இருக்காது. ஆடுன்னு அந்த சின்னதாக எழுதியிருக்கோம். அப்போ நார்மலாக நம்ம நிறைய டார்கெட் ஆடியன்ஸை நம்ம ரீச் அவுட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஃபேஸ் வேல்யூவை வச்சு அங்கே சேல்ஸ் நடக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து இதுக்கு கமிஷன்ஸ் கிடைக்காது, மெட்டா மூலியமாக அது மூலியமாக தான் மெஜாரிட்டி சேல்ஸ் நடக்கும். இவங்களுக்கு மேபி ஒரு அஃபிலியேட் லிங்க் கொடுத்து ஆர்கானிக்காக சில சேல்ஸ் நடந்திருக்கும், சில சேல்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க கமிஷன்ஸ் வாங்குவாங்க. மேபி நிறைய ஏஜென்சி கோச்சிக்கலாம். ஏன்னா அந்த அந்த வீடியோ வச்சு நாங்கள் கேம்பெயின் பண்ணுறோம்ல, அதோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா இவங்களாம் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சனால தான் என்கிட்ட வர யூஜிசி வீடியோஸ் கொட்டேஷன் வேற மாதிரி இருக்கும். ஓகே, பிகாஸ் நம்ம இ-காமர்ஸில் இருக்கிறதுனால இ-காமர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்க. So if you are running, if we are using this for the meta ads library for the next 1 year, what is your quotation? வாங்க நம்ம பல்கா கோட் பண்ணுவோம். பட் நிறைய பேருக்கு அதை நீங்கள் சொன்னது ரைட், they won't know. ஸோ நம்ம ஃபுட் பிளாகர்ஸ்னா ஃபுட் ரிலேட்டடான ஒரு இது இருக்குன்னா ஃபுட் பிளாகர்ஸ் கரெக்டான அம்பாசிடரை நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம், கரெக்டான இன்ஃப்ளூயன்சர் சூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வேற ஒரு இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு வரீங்கன்னா உங்களோட பிராண்டோட பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் ஆகிடும். ஒரு சின்ன விஷயம்தான் உங்கள் பிராண்டை பார்க்குற விதம். இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் வந்து கான்ட்ரவர்சியலாக இருக்காரு, அவரை கூப்பிட்டு வந்து நம்ம பண்ணுவோம், நம்ம வைரல் ஆயிடுவோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் பிராண்டுக்கு வந்து ஒரு பேட் இம்பேக்ட் ஒன்று கிரியேட் ஆகும். மக்கள் இந்த பிராண்டை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. டக்குன்னு லட்சம் பேர் வந்து நம்ம அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ப்ராடக்ட் என்னமே இவங்கள்ட்ட வாங்க மாட்டேன்னு ரிவ்யூ போட்டுருவாங்க. அதனால ரொம்ப கான்ஷியஸ். நிறையா இன்டர்நேஷ்னல் பிராண்ட் டவ்வுக்கு இந்த மாதிரி பிரச்சனை. இந்த டவ் வந்து என்ன பண்ணான்னா ஒரு ஆடில் வந்து இந்த சோப்பு போட்டு குளிச்சிங்கன்னா கருப்பாக இருந்தாலும் வெளியாயிருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான்.
ஸோ கருப்பாக இருந்தால் வெளியாயிருவேன் அப்படின்னு wrong சொன்னோன்னா statement. அது வந்து ரேசிஸ்ட் மாதிரி போயிடுச்சு. அந்த மாதிரி கரெக்ட். பிளாக் ஒயிட் அந்த மாதிரி பிரச்சனை மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் டவ் வந்து அப்பாலஜைஸ் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் கண்டென்ட் இன்டென்ஷனாக பண்ணலை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு டியூட் ஒன்று போடணும். அதுக்கு வந்து மேபி அது கோர்ட் கேஸ்லாம் போச்சுன்னா ஃபைன்லாம் கட்டணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால வி ஆர் டு வெரி கான்ஷியஸ். சின்ன பிராண்டாக இருந்தாலும் இன்ஃப்ளூயன்சர் சூஸ் பண்ணும் போது கிடைக்கிறாங்கன்னு சொல்லி பண்ணிடாதீங்க. உங்கள் பிராண்டோட பெர்சனாலிட்டியும் அந்த அம்பாசிடரோட பெர்சனாலிட்டியும் மேட்ச் ஆகும். ஓகே. ஜஸ்ட் உங்களோடதில் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிவிட்டு மேபி இந்த கேட்டகரி நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இதில் ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப முக்கியம். அண்ட் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னா தமிழில் ஏதோ ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருப்பேன், உண்மையை மிகைப்படுத்துதல், பொய் சொல்லக்கூடாது. அதில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நிறைய பிராண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், அவங்க பின்னாடி ப்ராமிஸ் பண்ணது ஒன்று இருக்கும், அதோட மேனுஃபேக்சரிங் இருக்காது. அவங்கலாம் இப்போ இல்லவே இல்லை. ஸோ பெட்டர் வந்து அந்த சொல்கிற விதத்தை உண்மையாக இருக்கிறத மிகைப்படுத்தி சொல்கிறதுன்றது வேறு. பட் உண்மையை சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, லாங் ரன்னில் அந்த பிராண்டும் சஸ்டெயின் ஆக முடியும். எஸ், ஸ்டோரிஸ் டெல்லிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அது வந்து இ-காமர்ஸ்னு கிடையாது, எந்த பிஸ்னஸ் வந்தாலும் ஸ்டோரி டெல்லிங் இம்பார்ட்டன்ட் தான். பட் ஸ்டோரி டெல்லிங்கை வச்சு மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் க்ரோ ஆகுமான்னா கிடையாது. நாங்கள் பெய்டு கேம்பெயின் போட்டோன்னா அது பாட்டுக்கும் ஃபனல் மல்டிபிள் ஆஃபர்ஸ் மல்டிபிள் இது போட போகும்போது அது மூலியமாகவும் இடும். ஸோ செல்ஃப் பிராண்டிங் எப்படி வந்து அந்த அந்த பர்டிகுலர் பர்சனோட ஃபேஸை வச்சு மட்டும் போதோ, அதே மாதிரி தான் ஸ்டோரி அந்த பர்டிகுலர் பர்சனை வச்சு போவோம். ஈவன் ஆப்பிளோட ஸ்டீவ் ஜாப்ஸோட ஸ்டோரிலாம் பயங்கரமான ஸ்டோரி, இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி. அவங்களோட அந்த மூவி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அவர் அந்த ப்ராடக்ட் ஃபோனுன்னு ஒன்று இல்லாத காலத்தில் அந்த டச்சை வந்து அவர் கொண்டு வந்தார். அவரோட பிஹேவியர்ஸு, அவரோட லைஃப் ஸ்டைலு, அவரோட ஆக்டிவிட்டீஸு, அவரோட ஸ்டோரி. எனக்கு அவர் ஸ்டோரி பிடிச்சது. நான் வந்து ஐஃபோன் வந்து பெருமைக்கோ இல்லை எனக்கு வந்து கேமரா நீட் இருக்கும்லாம் நான் வாங்கலை. அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் எவ்வளோ உழைப்பு போட்டார், எவ்வளோ க்ரியேட்டிவாக திங்க் பண்ணார். ஸோ நானும் க்ரியேட்டிவ் மைண்டாக இருக்கணும். ஸோ அந்த ஒரு சிங்கில் தான் ஐ வாண்ட் டு பை த க்ரியேட்டிவ் அப்படின்ற மாதிரி நான் ஸ்டீவ் ஜாப்ஸோட அந்த ஸ்டோரியை தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரிலேட் ஆகி தான் நான் அதை பர்ச்சேஸ் பண்ணேன். ஜஸ்ட் லைக் தட் நான் பர்ச்சேஸ். நான் ஒரு ப்ராடக்ட் சாஸ் ப்ராடக்ட் ரெடி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அவரும் டெக்னாலஜி அந்த கோர் ரிலேட் ஆகுது, எனக்கு அந்த பர்சனாலிட்டி மேட்ச் ஆகுது. அவரை மாதிரியே நம்ம பிளாக் டிஷர்ட் போடணும், அவரை மாதிரி இது பண்ணணும். ஸோ ஒரு ரோல் மாடல் மாதிரி ஆகுறதுக்காக தான் நான் அந்த ஃபோன் வாங்கினேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டோரி ஏன் இம்பார்ட்டன்றது தெரிஞ்சிச்சு. பட் ஸ்டோரி அதுவாக தான் வரணும். நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளாம் கதை விட்டோன்னு வைங்களேன், அது வேறு ஸ்டோரி. அந்த மாதிரி கதை விட்டோம்னா அது லாங் டைமில் இருக்காது. நம்ம போய் சொன்ன மாதிரி தான் போகும். ஒன்ஸ் உங்கள் ஸ்டோரி பொய்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா மொத்த பிராண்டோட ரெப்யூட்டேஷன் போயிடும், மொத்த அந்த பிராண்டோட சேல்ஸ் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரீபிராண்டிங் பண்ணி வேற ஒரு பேரில் தான் அந்த பொருளை போய் நீங்கள் திருப்பி விற்கணும். கரெக்ட். அடுத்த மூணாவது இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் ப்ராடக்ட் காப்பி ரைட்டிங். இப்போ அமேசான் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ ஜென்ரலாக ஒரு சூப்பர் மெத்தட் இருக்குது அமேசானில். காம்படிட்டர் ஒரு 10 டாப் காம்படிட்டர் எடுத்துப்போம். இப்போ நான் வந்து ஒரு லைட் விற்கிறேன் அப்படின்னா என்னோட 10 லைட் காம்படிட்டரும் எடுத்து அவங்க என்னென்ன டாப் கீவேர்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு லிஸ்ட் எடுத்து டென்சிட்டி, கீவேர்ட் டென்சிட்டின்னு ஒன்று இருக்குது. எக்ஸாம்பிள் லைட்டுன்றது தான் அதிகமாக இருக்கும். லைட்டு வந்து இப்போ 10 பேர்னா 10 வாட்டி ரிப்பீட் பண்ணியிருக்காங்களா 20 வாட்டியான்னு சொல்லி டென்சிட்டி வைஸ் சார்ட் அவுட் பண்ணிடலாம். ப்ராடக்ட் லிஸ்டிங் பில்டர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதில் போட்டால் டென்சிட்டி வைஸ் சார்ட் ஆகிடும். டக்குன்னு ஏஐ இப்போலாம் வந்துருச்சு. ஒரு டைட்டில் போடு, டிஸ்கிரிப்ஷனை போடு, புல்லட் பாயிண்ட்ஸை போடு, ஃபீச்சர்ஸும் கவர் பண்ணிவிடும். எஸ்சிஓ அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைஸ் எனேபிள்டாகவும் பண்ணிடலாம். பேக் எண்ட்லேயும் சர்ச் கீவேர்ட்ஸ் போடலாம். அதே மாதிரி இப்போ நம்ம இமேஜ் அப்லோட் பண்ணும்போது அந்த இமேஜோட இதெல்லாம் ரீநேம் பண்ணுவோம், ஆல் டெக்ஸ்ட், இந்த எல்லா வேலையுமே அமேசானில் சிம்பிளாக பண்ணிவிடுவோம். இதுக்கான டூல்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவாகவே இருக்குது. முன்னாடிலாம் ஏஐ இல்லாத போதே இருந்துச்சு. பட் இப்போ ஏஐயில் அமேசான் என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே போயிட்டு நீங்கள் ப்ராடக்ட் இமேஜ் அப்லோட் பண்ண வேண்டிய ஜென்ரேட் வித் ஏஐன்னு அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு காப்பி ரைட்டிங்கோட வேலை வந்து ரொம்ப மினிமைஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. கொஞ்சம் லைட்டாக க்ரியேட்டிவாக யோசிக்கிறோம். ChatGPT வச்சு காம்படிட்டர் 10 ப்ராடக்ட்டு எனக்கு ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸ் ஐடியா கொடு, A+ ஐடியா கொடுன்னா அழகாக கொடுத்துருது. ஸோ இதுதான் நாங்கள் அமேசானில் பண்ணுற ஒரு விஷயம். இப்போ ஷாப்பிஃபைன்னு வரும்போது நம்ம இதை எப்படி டீட்டெயிலாக பண்ணலாம்? ஓகே, இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்து நான் அமேசானுக்கும் பேசுகிறேன், ஷாப்பிஃபைக்கு பேசுகிறேன். உங்களோட டாப்பிக்கில் பேசுகிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா காப்பி ரைட்டிங்கிறது ஒரு பெரிய கடல். இப்போ வந்து நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபனல் மார்க்கெட்டரா இல்லை மெட்டாவோட எக்ஸ்பர்ட்டா இல்லை காப்பி ரைட்டிங் எக்ஸ்பர்ட்டாக கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் நான் பேஷனாக பண்ணுறது காப்பி ரைட்டிங். சேல்ஸ் காப்பி ரைட்டிங் எழுதுறது தான் எனக்கு பிடிக்கும். அந்த மெசேஜ் கண்டுபிடிக்கிறது, எப்படி பொசிஷன் பண்ண போகிறோம், இந்த பர்டிகுலர் ஹூக்குனால எப்படி கன்வர்ஷன்ஸ் வரப்போகுது, இந்த மெசேஜை படிக்க போகும்போது மக்கள் என்ன திங்க் பண்ணுவாங்க, அவங்க பெர்ஸ்பெக்டிவ் எப்படி சேஞ்ச் ஆகும், நம்பிக்கையாக பார்ப்பாங்களா, ட்ரஸ்ட்டாக பார்ப்பாங்களா, ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்களா, அப்படின்ற மாதிரி நிறையா இது இருக்குது. அது எல்லாமே காப்பி. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அதை டிசைன் பண்ணுறதுக்கு ஃபனல், அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் பண்ணுறதுக்கு மெட்டா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வரும். ஸோ காப்பி தான் ப்ரியாரிட்டி டாப். ஸோ அமேசானை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏஐ யூஸ் பண்ணி வாட் எவர் அமேசானில் நான் வந்து ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண போகிறேன், எனக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் எல்லாம் தானே ஏஐ வந்து தரும், இல்லைன்னா சொல்ல. ஸோ அது ஏஐயை பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷன்ஸ் வந்து அந்த ஏஐயை நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்கணும். என்ன ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ப்ராடக்டை பற்றி, நம்ம சர்வீசஸை பற்றி வாட் எவர்
அதை பற்றி நம்ம டீப்பாக அதில் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணோம். நம்ம ப்ராடக்ட்டோட ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது, அதோட ட்ரீம்ஸ் என்ன, நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யார், அவங்களோட ட்ரீம் என்ன, அவங்களோட டிசையர் என்ன, அவங்களோட அப்ஸ்ட்ராக்டில் என்ன, இந்த ப்ராடக்ட் வாங்காமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன, அவங்களோட பெயின் பாயிண்ட் என்ன, இந்த மாதிரி ஒரு 6-7 கேட்டகரிஸ் இருக்குது. இது வந்து நான் ஹேலோ ஸ்ட்ராட்டஜின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த ஹேலோ ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஒரு நம்ம டார்கெட் ஆடியன்ஸுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நாங்கள் பிஹேவியர்ஸ் எல்லாத்தையுமே எழுதுவோம். இதை வந்து ChatGPTக்கு இதுதான் என்னோட ஹேலோ ஸ்ட்ராட்டஜி. இந்த ஹேலோ ஸ்ட்ராட்டஜியில் வந்து என்னோட டார்கெட் ஆடியன்ஸோட ட்ரீம் இருக்குது, என்ன ப்ராடக்ட் வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். இது ட்ரீம்னு நான் சொல்ல போகும்போது எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, ஐஃபோன் வாங்குறதுக்கு நிறைய பேருக்கு கனவாக இருக்கும். ஸோ ஐஃபோன் நிறைய பேர் வாங்கணும், நிறைய பேர் ஐஃபோனை வாங்கிட்டு பெருசாக சாதிச்ச மாதிரி ஷார்ட்ஸ்லாம் போடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது தப்பு கிடையாது, பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் அன் எக்ஸாம்பிள். ஸோ அந்த டார்கெட் ஆடியன்ஸோட ட்ரீம் வந்து ஐஃபோன் வாங்குறதே ட்ரீம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன ட்ரீம் இருக்குது, ஹோப்ஸ் இருக்குது, ஸோ அப்ஸ்ட்ராக்ட்ஸ், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஏஐ வந்து எமோஷனாக ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ எமோஷன் தான் சேல்ஸுக்கு ரொம்ப முக்கியம். 2 இது இருக்குது, லாஜிக்கல் மைண்ட் இருக்குது, எமோஷனல் மைண்ட் இருக்குது. இது ரெண்டையுமே பேரலாக கொண்டு போனால் சேல்ஸ் கன்வர்ஷன்ஸ் நடக்கும். அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும். வெறும் லாஜிக்கல்னால் வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். ஆஃபர்ஸு லைக் 50% ஆஃப்னா லாஜிக்கல் மைண்டு யோசிக்கும். அதே தான் அமேசானில் வந்து நீங்கள் 50% ஆஃப்னு போட்டு பாருங்களேன். 2000 போட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 1000 போட்டு பாருங்கள், 50% ஆஃப் ஜஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் 2 months அப்படின்னு ஒரு ஊக்கு போடுறீங்க, ஒரு மெசேஜ் போடுறீங்கன்னா ஆப்வியஸாக அப்போ சேல்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமுக்கு. இது வந்து லாஜிக்கல் மைண்ட் வந்து திங்க் பண்ணும். அதே எமோஷனல் மைண்ட், நம்ம எமோஷனலில் தான் நிறைய சேல்ஸ் நடக்குதுன்ட்டு சேல்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஏன் எமோஷனலில் மக்கள் கன்வெர்ட் ஆகிறாங்கன்னா, அவங்க ப்ரைஸ் மேட்டர் கிடையாது, அவங்களோட ப்ராப்ளமை இந்த டூல்ஸ் சால்வ் ஆக போகுதுன்னு அவங்க நம்பணும். அதை நம்புறதுக்கு நம்ம என்ன மாதிரி கண்டென்ட்லாம் எழுதியிருக்கோம், ஃபியூச்சர்ஸ்லாம் எழுதியிருக்கோம். ஸோ காப்பி ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராடக்டோட ப்ராப்ளம்ஸை ஹூக்கா போடலாம், அந்த ப்ராடக்டோட அவுட்கம்ஸை ஹூக்கா போடலாம். அமேசானில் வந்து டைட்டில் போடுவோம், ஜஸ்ட் லைக் தட் நம்ம காம்படிட்டர் என்ன டைட்டில் போட்டிருக்கோம் ரிசர்ச் பண்ணியிருப்போம். 10 காம்படிட்டர் என்ன டைட்டில் பண்ணோம் அதே மாதிரி டைட்டில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போட்டிருப்போம். அதை தாண்டி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு டிசைர் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் வாட் போடுங்க. அந்த டைட்டில் போட்ட உடனே கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒன்று வரும். அதில் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை தெளிவாக, ஃபியூச்சர்ஸை தனியாகவும் பெனிஃபிட்ஸை தனியாகவும் நம்ம கண்டென்ட்டாக நம்ம எழுதுவோம். ஸோ ஃபியூச்சர்ஸ்ன்றது வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து அந்த ப்ராடக்ட் என்ன செய்யும் அப்படின்றது. பெனிஃபிட்ஸ்னா ஹவு இட்ஸ் கோயிங் டு பெனிஃபிட் டு யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ ஃபியூச்சர் வேறு, பெனிஃபிட் வேறு, அது ரெண்டையுமே நம்ம டிஃபைன் பண்ணி காப்பி எழுதுறோம். அகைன் அதுக்குன்னு ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கும், அதை யூட்டிலைஸ் பண்ணுவோம். இப்போ ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் போடாச்சு. அமேசான்லேருந்து A+ கண்டென்ட்னு ஒன்று வரும். அதில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் நம்மளுக்கு போட அலோவ் பண்ணுவோம். அந்த இமேஜஸ்லேயே என்ன வரும், இமேஜஸ்னால் நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஃபோட்டோ ஷூட் எடுத்து இமேஜ் போடணும் அப்படி கிடையாது. அகெயின் அதில் நம்ம யூனிக் செல்லிங் பாயிண்ட்டோ இந்த ஃபியூச்சர் ஒரு ஃபியூச்சர்ஸ் எடுத்து மட்டும் ஹைலைட் பண்ணணுமா அதை மட்டும் ஹைலைட் பண்ணுறோம். இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம், இந்த ஃபியூச்சர்ஸு ஃபியூச்சர் 1, ஃபியூச்சர் 2, ஃபியூச்சர் 3, பெனிஃபிட் 1, பெனிஃபிட் 2, பெனிஃபிட் 3, அப்போ 5-6 இமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே தான் காப்பி ரைட்டிங். இது எல்லாமே ஏன் காப்பி ரைட்டிங் நான் சொல்கிறேன்னா, அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அது கரெக்டாக ஃபேராக ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். 3 வார்த்தைக்குள்ளே என்னோட ப்ராடக்ட்டை வந்து நான் புரிய வைக்கணும். இந்த ஃபியூச்சர்ஸ் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுதுன்றதை நான் புரிய வைக்கணும். ஸோ இது எல்லாமே தான் காப்பி ரைட்டிங். இதே அப்படியே வந்து ஷாப்பிஃபைக்குள்ளே வந்துட்டிங்கன்னு வைங்களேன், எனக்கு இன்னும் நிறையா ஃப்ரீடம் இருக்குது. அந்த பேஜ் ஃபுல்லாக நம்மளோட கண்ட்ரோல். நான் எவ்வளோ இமேஜஸ் வேணால் ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். லாங் பேஜ் கூட ஆட் பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட் பேஜ் ஒன்று சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுப்பான்னா, டேரெக்டாக நீங்கள் ஆப்பிள் சைட்டுக்குள்ளே போங்க, ஆப்பிள் வாட்சோ இல்லை ஆப்பிளோட ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் பேஜுக்குள்ளே போயிருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு பெரிய லெட்டரில் பிக் ஃபாண்ட்டில் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட பேர் இல்லை அது என்ன ஒரே ஒரு ஃபீச்சர்ஸ் மட்டும் போட்டிருப்பான். என்டையர் பேஜுமே வீடியோஸ் இருக்கும், இமேஜஸ் இருக்கும், ஜிப் ஃபைல் இருக்கும். இது எல்லாமே இப்போ வீடியோன்னு எடுத்துக்கிட்டா அந்த ஒரு ஃபியூச்சரை பேஸ் பண்ணி அந்த வீடியோ ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸோ வாட்சை வந்து நம்மளோட ஹார்ட் பீட்டை கவுண்ட் பண்ணனா ஒருத்தர் ஓடிட்டே இருப்பான், ஓடிட்டு வந்து நிற்பான், வாட்சை பார்ப்பான். ஸோ அந்த ஃபியூச்சரை விஷுவலாகவும் கொண்டு வராங்க. ஸோ இமேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன். ஸோ இமேஜில் ஹார்ட் பீட், அகைன் அதே எக்ஸாம்பிள் கொடுத்தோன்னா ஹார்ட் பீட் இருக்கிற மாதிரி அந்த ஆப்பில் வந்து ஹார்ட் பீட் வந்து காட்டுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஒரு ஃபியூச்சரையே வீடியோவாகவும் காட்டுறான், இமேஜஸாகவும் காட்டுறான். அப்போ இந்த அல்டிமேட் கோல் வந்து என்ன அப்படின்னா, நம்ம எதை ஷார்ட்டாக மக்களுக்கு காட்டணும், அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ஈஸியாக புரியணும், அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். இது எல்லாமே காப்பி ரைட்டிங் தான். இமேஜ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி காப்பி தேவைப்படுது, வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் தேவைப்படுது, அதுவும் காப்பி தான். லேண்டிங் பேஜில் கண்டென்ட் போட போகிறோம், அதுவுமே காப்பி தான். ஸோ காப்பி இஸ் த பேஸ் ஃபார் செல்லிங் யுவர் ப்ராடக்ட். உங்கள் மார்க்கெட் பொசிஷன் பண்ணுறதுக்கும் காப்பி தான் பேஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் ஐ கவர்ட். ஓகே. ஸோ இதில் வந்து இப்போ ஏபி டெஸ்டிங் நம்ம வந்து அமேசானில் பண்ணுவோம். ஏபி டெஸ்டிங் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி டைட்டில் ஏ டைட்டில் பி. இன்னொரு பாயிண்ட்டு, அமேசானில் சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் வந்து இது வயிறு வலியை சரி பண்ணும் அப்படின்னா அது போடக்கூடாது, மெடிக்கல் டேர்ம்ஸ் ஆகிடுது.
ஆன்டி ஏஜிங்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, ஷாப்பிஃபைல இல்லை. ஆனாலும் சில வேர்ட்ஸை நம்ம வந்துட்டு இமேஜோட ஏபி டெஸ்டிங் இதெல்லாம் பண்ணுவோம். மெட்டாவில் வந்து நம்ம லேண்டிங் பேஜ் ஷாப்பிஃபைல டூப்ளிகேட் லேண்டிங் பேஜ் பண்ணிட்டு பண்ணுவோம். எப்போ வந்து நீங்கள் இப்போ அமேசானில் ரொம்ப ஈஸி ஏபி டெஸ்டிங் பண்ணுறது, ஏன்னா அமேசான் எனேபிள் பண்ணும். ஃபார் ஆல் ப்ராடக்ட்ஸ் ஏபி டெஸ்டிங் இஸ் நாட் எனேபிள். நீ இவ்வளோ கன்வர்ஷன்ஸ் வச்சிருக்க, இவ்வளோ டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுற, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஏபி டெஸ்டிங்னு இருக்கும். இப்போ மெட்டாவில் ஆட்ஸ் ரன் பண்ணுறவங்க எப்போ அவங்க ஏபி டெஸ்டிங்க்கு டிசைட் பண்ணணும்? ஸோ ஏபி டெஸ்டிங்கிறது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 மெசேஜ் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, உங்களோட மார்க்கெட்டிங் மெசேஜ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து இது ப்ளூரே கிளாஸ்ன்னு பொசிஷன் பண்ண போகிறீங்க. ப்ளூரே கிளாஸ் ஃபார் அடல்ட்டு, ப்ளூரே கிளாஸ் ஃபார் கிட்ஸு, இந்த 2 ஆடியன்ஸ் நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். இது வந்து ஆடியன்ஸ் டெஸ்ட் ஆகிடும். மேபி ப்ராடக்ட்டோட ஃபியூச்சர்ஸை பொறுத்து பேசலாம். மேபி இது வந்து டிசைன்டு ஃப்ரேம் அப்படின்னு ஒரு இது டிசைன் ஃப்ரேம் கம் யூரே ப்ரொடெக்ஷன்ற மாதிரி வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து ஒரு யூரே ப்ரொடெக்ஷன் ப்ரொடெக்ட் யுவர் ஐ, டேரெக்டாக உங்கள் கண்ணை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன். இப்போ இது 2மே எனக்கு பிடிச்சிருக்கு. இது இப்போ நம்மளோட ஸ்டாஃப்ட்ட கேட்குறோம், இது 2மே இது பெட்டராக இருக்குது நம்ம மார்க்கெட் ஆடியன்ஸ்க்கு, இது வந்து மார்க்கெட்டுக்கு தான் தெரியும், நம்ம என்ன தான் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ அந்த டைமில் நம்மளால் டிசிஷன் மேக் பண்ண முடியல. 2மே எனக்கு ஈக்குவலாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் தெரியுது. அப்போ அந்த 2மே நம்ம மார்க்கெட்டில் போட்டுட்டு எதில் மார்க்கெட்டை ரெஸ்பான்ஸ் பண்ணோம், எவ்வளோ பேர் கிளிக் பண்ணாங்க, இதில் எவ்வளோ பேர் கிளிக் பண்ணாங்க, எவ்வளோ பேர் லேண்டிங் பேஜ்க்கு வந்தாங்க, எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ கன்வர்ஷன்ஸ் நடந்துச்சு, இதுலேருந்து நிறைய கன்வர்ஷன் வருதா, இதுலேருந்து நிறைய கன்வர்ஷன் வருதா, இதுலேருந்து குவாலிட்டி ஆஃப் கஸ்டமர்ஸ் கிடைக்கிறாங்களா, இதுலேருந்து கிடைக்கிறாங்களா. அப்போ இந்த மெசேஜ் பி மெசேஜ் நல்லா இருக்குன்னா பியை வந்து நம்ம பிரைமரி மெசேஜாக வச்சுக்க வேண்டியதான். பிரைமரி ஹூக்கு அந்த ப்ராடக்ட் அப்படியே பொசிஷன் பண்ண வேண்டியதான். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம ஏபி டெஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ், உங்கள்ட்ட நிறைய பட்ஜெட் இருந்துச்சுன்னா மல்டிபிள் பேஜஸ் வச்சு டெஸ்ட் பண்ணலாம். ரொம்ப டைட்டாக பட்ஜெட் இருக்குன்னா ஒரு மெசேஜை ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இன்னொரு மெசேஜ் டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது, வேரியேஷன்ஸ் என்னெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. இப்போ ரொம்ப பேசிக்காக எடுக்க போனால் டிஷர்ட்ஸ் இருக்குது. இப்போ அமேசானில் வந்து டிஷர்ட் உள்ளே போனீங்கன்னா பிளாக் ஒயிட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நாங்கள் பிபிசி பேப்பர் கிளிக் ஆட்ஸில் ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கோம். வேரியேஷனுக்கு எப்படி ஆட்ஸ் ரன் பண்ணணும், எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி டிராஃபிக் ட்ரைவ் பண்ணுமா, ஒயிட்டுக்கு மட்டும் ட்ரைவ் பண்ணுமா, இதை நீங்கள் மெட்டாவில் வந்து எப்படி உட்காந்து டீபக் பண்ணுவீங்க? ஓகே, மெட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷாப்பிஃபை பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒயிட் டிஷர்ட்டுக்குன்னு தனியாக ஒரு ப்ராடக்ட் பேஜ், பிளாக் டிஷர்ட்டுக்கு தனியாக ஒரு ப்ராடக்ட் பேஜ். நம்ம ஷாப்பிஃபைலையும் வேரியேஷன்ஸ் கிரியேட் பண்ணி பல பேர் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்போ அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. நான் மெட்டா ஆங்கிளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து தனியாக பேஜ் தனியாக தான் நான் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் அக்யூரேட்டாக அங்கேருந்து வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுதுன்ற மாதிரி நமக்கு தெரிய வரும். புரியுதா? ஸோ நான் பிளாக்குக்கு மட்டும் தனியாக பட்ஜெட் அலோகேட் பண்ணி பிளாக் டிஷர்ட் மட்டும் செல் பண்ணுறேன், ஒயிட்டு மட்டும் நான் தனியாக ஒரு ப்ராடக்ட் பேஜ் வச்சு அதை வச்சு நான் செல் பண்ணுறேன்னா அக்யூரேட்டாக எனக்கு தெரியும் இதுலேருந்து தான் வந்துன்ற மாதிரி தெரியும். ஸோ அந்த வேரியேஷன் வைக்க போகும்போது அந்த வேரியேஷனில் கூட நம்பர்ஸ் சம்டைம் மிஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கலாம். ஒயிட்டுக்கும் போனது வந்து பிளாக்கு காட்டுற மாதிரி இருக்கலாம், பிளாக்கு போனது ஒயிட்டு காட்டுற மாதிரி இருக்கலாம். ஸோ அக்யூரேட்டாக ஒரு மார்க்கெட்டிங் டீம் டெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் ஓனர் டெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் தே டோன்ட் டூ லாட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸ், ஒரே பேஜ் வச்சு டெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அக்யூரேட்டாக வேணும்னா தனி பேஜ் கிரியேட்டிங் த நியூ பேஜ் இஸ் நாட் பிகம் டூப்ளிகேட் பண்ணிட்டு போட்டுட்டே இருக்கலாம். இட்ஸ் ஆல் அபவுட் நம்ம எவ்வளோ பட்ஜெட் போட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய பிராண்டு சும்மா ஆட் பட்ஜெட் வேஸ்ட் பண்ணுறாங்க. பிராண்ட் அவேர்னஸ் வீடியோ போட்டு ஜஸ்ட் லைக் என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் போட்டு ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணாமல் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் கேம்பெயின் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு வின்னிங் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் கூட அந்த மைண்ட் செட் வந்து இன்னும் வரல அப்படின்ற மாதிரி நான் நிறைய ஸ்டூடெண்ட் கூட பேசினதுக்கப்புறம் நான் இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ 4th இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பற்றி பேசலாம், ஸ்டோர் ஸ்ட்ரக்சர். இப்போ அமேசானில் வந்து நம்ம டைட்டில் கீழே பிராண்ட் நேம் இருக்கும். அதில் வந்து நம்ம ட்ரேட்மார்க் வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு பிராண்ட் ஸ்டோர் ஒன்று கிரியேட் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணால் அப்படியே ஒரு 10 ப்ராடக்ட் இருக்குது, 20 ப்ராடக்ட் இருக்குன்னா போகும். இப்போ ஒரு செல்லர் அக்கௌண்ட்லேயே வந்து 2 பிராண்ட் வச்சுருக்காங்கன்னா 2 பிராண்ட் ஸ்டோர் வச்சுருப்பாங்க. ஸோ பெரிய பெரிய கம்பெனிலாம் பிராண்ட் ஸ்டோர் வச்சுருப்பாங்க. அதில் வீடியோ மெசேஜ் கன்வே பண்ணலாம். அப்புறம் எங்களுக்கு பிராண்ட் மெட்ரிக்ஸில் இந்த ஸ்டோர்லேருந்து நீங்கள் எவ்வளோ டிராஃபிக் ட்ரைவ் பண்ணீங்க, எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணீங்கன்னு டீட்டெயில்ஸ் இருக்கும். கம்மிங் டு அமேசான் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. என்னால் வந்து செக் அவுட் ஆப்டிமைசேஷன் பண்ண முடியாது, கார்ட்டில் எனக்கு இதெல்லாம் வரணும், இதெல்லாம் பண்ண முடியாது. பட் ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது, சப்ஸ்கிரைப் அண்ட் சேவ்ன்ட்டு. ஸோ எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்க்குலாம் வந்து நான் என்ன வாங்குகிறேன், கண்டிப்பாக 3 மாதத்துக்கு வாங்குவேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் சேவ் 5%லாம் கொடுக்க முடியும். ஸோ இவ்வளவு தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு அமேசானை பொறுத்த வரைக்கும் செக் அவுட்டில். ஆனால் ஷாப்பிஃபைல அப்படி கிடையாது. நீங்கள் வந்து இதை அப்செல் பண்ணலாம், கிராஸ் செல் பண்ணலாம், நான் இப்போ முன்னாடி பேசுன மாதிரி வேரியேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ ஷாப்பிஃபைல ஒரு ஸ்டோரை என்ன லெவல் ஆஃப் ஆப்டிமைசேஷன்ஸ்லாம் பண்ண முடியும், அதோட இம்பேக்ட் ரிசல்ட்ஸை எப்படி ட்ராக் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து பேஜ் ஆப்டிமைசேஷன் சொல்லலாம், இல்லை ஃபனலும் சொல்லலாம், இல்லை லேண்டிங் பேஜும் சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும், இது லேண்டிங் பேஜா, ஸ்டோர் பேஜா, இல்லை வந்து ஃபனல் பேஜா. இது ஃபனல் பேஜுன்னு சொல்லுவாங்க, லேண்டிங் பேஜுன்னு சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க. ஸோ ஃபனல்னா அகைன் நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட வந்து சொல்லுவாங்க, இல்லை அவேர்னஸ் கன்சிடரேஷன் இது தானே ஃபனல், அப்படி கிடையாது. ஃபனல் இஸ் டேர்ம் வந்து நேரோடும். நிறைய பேர் அந்த ஃபனல் டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவுட் ஆஃப் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் கூட இந்த ஃபனல்
நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பேஜை பொறுத்த வரைக்கும் ஷாப்பிஃபைல வந்து வி கேன் டூ எனிதிங். ஷாப்பிஃபை பேஜை பொறுத்த வரைக்கும் எப்படி நான் சொல்கிறேன்னா, வி கேன் டூ த கஸ்டம் கோட் கிளாட் யூஸ் பண்ணி கஸ்டமாக. இப்போ எனக்கு நான் ஒரு ஸ்டோரை பார்த்துட்டேன், ரெஃபரன்ஸ் சைடை பார்த்துட்டேன், அந்த பர்டிகுலர் செக் அவுட் பேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது, மொபைல் வெர்ஷனும் பக்காவாக இருக்குது, டெஸ்க்டாப் ஒரு பெரிய பிராண்டு ஆப்வியஸாக நல்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஸ்டோரை ரெடி பண்ணியிருப்பான், அது எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் கிளாட்டை கொடுத்து எனக்கு இதே மாதிரி வேணா அது கஸ்டம் கோடு கொடுக்கும். அந்த கோடு எடுத்துகிட்டு போய் நம்ம ஷாப்பிஃபைல போட்டால் எக்ஸாக்ட் செக் அவுட் பேஜும் உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஸ்டோர் கிரியேட் பண்ணுறது பெரிய மேட்டர் கிடையாது. இப்போ அந்த லேண்டிங் பேஜ் கம்மிங் டு தட் பர்டிகுலர் ஆடை கிளிக் பண்ணோன்னே லேண்ட் ஆகக்கூடிய ப்ராடக்ட் பேஜ். இன்னொன்று நிறைய பேர் வந்து கேம்பெயின் பண்ண போகும்போது ஸ்டோருக்கு வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பேசிக்கான மிஸ்டேக் தான். பட் ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இது பண்ண போகும்போது அது பேசி தான் ஆகணும். ஸ்டோருக்கு போட்டிங்கன்னா வெளியே ஒரு ப்ராடக்ட்டை பார்த்துருப்பாங்க, கிளிக் பண்ணணும், ஒரு என்டையர் ஸ்டோர் ஒரு கையை அவங்க தேடி போய்லாம் கண்டுபிடிச்சலாம் வாங்க மாட்டாங்க. எக்ஸாக்டாக ஒரு ப்ராடக்ட் பேஜுக்கு மட்டும் பண்ணால் சூப்பராக இருக்கும். அந்த ப்ராடக்ட் பேஜ் உள்ளே வராங்கல்ல, அப்போ அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லணும், அபோவ் ஃபோல்டு உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு லேயர் இருக்குல்ல, உங்கள் இதில் வந்து ஹீரோ செக்ஷன் இருக்கும், அமேசானில் ஃபோட்டோஸ் இருக்கும், டைட்டில் இருக்கும், அதை மட்டும் தான் மோஸ்ட்டாக படிப்பாங்க. நிறைய பேர் கீழே இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸு, A+ கண்டென்ட் அதெல்லாம் பார்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா மெஜாரிட்டி பார்க்க மாட்டாங்க. 80% ஆஃப் பீப்புள் வந்து மேலே இருக்கிறத பார்த்து தான் கன்வெர்ட் ஆவாங்க. இதான் நம்பர். அப்போ அந்த மேலே இருக்கிறதுல நம்ம மெஜாரிட்டி ஆஃப் டைம் போட்டு அதை பக்காவாக ரெடி பண்ணணும். இப்போ அமேசான் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பான், இமேஜஸ் ஆட் பண்ணுங்கள், வீடியோஸ் ஆட் பண்ணுங்கள், சைடில் டெக்ஸ்ட் போடுங்க, ரிவ்யூஸ் இருக்கும், நீங்கள் சொன்ன பிராண்டு பிரச்சனை இல்லை. ஷாப்பிஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணலாம். ஸோ என்னால் 5 வீடியோவும் போட முடியும், இல்லை நான் வெறும் இமேஜஸ் இமேஜஸ் அண்ட் வீடியோ ஆல்டர்னேட்டிவாக போட முடியும். மேலே டைட்டில் வந்து கீழே போடலாம், மேலே போடலாம். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கஸ்டமைசேஷன் கஸ்டம் கோட் வச்சு நம்மளால் பண்ண முடியும். இது பண்ணுறதுனால என்ன பெரிய இம்பாக்ட் ஆகும்னா, எஸ் இம்பாக்ட் இருக்கும். நீங்கள் ஏபி டெஸ்ட் பண்ண போகும்போது தான் உங்களுக்கு தெரியும் இதுலேருந்து எவ்வளோ கன்வர்ஷன் ரேட் வருது, இதுலேருந்து எவ்வளோ கன்வர்ஷன் ரேட் வருது. ஸோ கன்வர்ஷன் ரேட் ஆப்டிமைசேஷன் மாதிரி லேண்டிங் பேஜ் ஆப்டிமைசேஷன் ஒன்று இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து 6 ஃபிகர் 7 ஃபிகர் வந்து ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களோட செக்லிஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க, வின்னிங் செக்லிஸ்ட். நீங்கள் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் எனக்கு ஒரு தடவை ஒரு வின்னிங் செக்லிஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தீங்க, இது வாங்கி தாங்க நம்ம மார்க்கெட் ரிசர்ச் நம்ம பண்ணிட்டு இருக்க போகும்போது அப்போ வாங்கணும். ஸோ அது வின்னிங் செக்லிஸ்ட் ஆல்ரெடி அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, இதெல்லாம் வின்னிங் இதுன்ட்டு. ஆல்ரெடி அவன் மெட்டா கேம்பெயினில் $1 million பண்ணி ஒரு 7 ஃபிகர் 8 ஃபிகர் பிஸ்னஸ் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தன் இந்த வின்னிங் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறான். ஆப்வியஸாக அது வின்னிங் ஸ்ட்ரக்சர் தான். அதை பார்த்து நம்ம ரெப்ளிகேட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். நம்மளா ஷாப்பிஃபை ஜென்ரிக்காக ஒரு ஸ்டோர் தரான், இதே போதும், அந்த கண்டென்ட் மாற்றுறோம், இதை மாற்றுறோம், அதுக்கு நம்ம கேம்பெயின் பண்ணிங்கன்னா கன்வர்ஷன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லை கன்வர்ஷனே இருக்காது. அதை எப்படி வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அகைன் UI and UX எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கொடுக்க போகிறோம். அதே மாதிரி நான் ஒரு ரீசெண்டாக ஒரு பிராண்டை பார்த்தேன், அந்த கேஸ் ஸ்டடியில் வந்து என்னென்னா, ஒரு க்ரீம் தான். ஸோ சன் க்ரீம்னு வச்சுக்கோங்க, பிராண்ட் பேர் சொல்ல வேணாம், சன் க்ரீம்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேனரே ஆஃபர், buy 3 get 2. இந்த ஆஃபர் செக்ஷனும் நான் இந்த 4வது கேட்டகரியிலே பேசிடுறேன். ஏன்னா நிறைய பேர் ஆஃபரே இல்லாமல் ரன் பண்ணுறாங்க. இது வரைக்கும் ஒரு 15 பேர்கிட்ட 1-to-1 இ-காமர்ஸ் வந்து நான் பேசியிருப்பேன், மெட்டா கேம்பெயின் ரன் பண்ணுற மார்க்கெட்டர் கூட. ஸோ யாருமே ஆஃபர்னு ஒன்று கிரியேட் பண்ணவே இல்லை. அவங்க கிளைண்ட்டுக்கும் ஆஃபர்னு ஒன்று கொடுக்கணுன்றது சொல்லலை. மெட்டாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் ப்ராஃபிட்டபிளாவோ இல்லை பிரேக் இவன் ஆகணும்னா யூ ஹேவ் டு கம் அப் வித் இரஸ்டிபிள் ஆஃபர். அமேசானில் காம்போ ஆஃபர்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி நம்மளும் buy 1 get 1 free. எப்பயுமே இ-காமர்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஆஃபர், buy 1 get 1. அதுக்கப்புறம் வந்து இல்லட்டா buy 2 and get 1 அப்படின்ற மாதிரி, இல்லை 50% ஆஃப், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆஃபர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம ஃப்ரண்ட் எண்டில் நிறைய பேர் உள்ள கொண்டு வரப்போகுது. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த ஷாப்பிஃபை பேஜில் அந்த பேனர் போட்டாங்க, buy 1 get 1, இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். செகண்ட் லேயரில் வந்தோன்னா 2 பட்டன் இருக்குது. எப்போயுமே இ-காமர்ஸில் ஒரு பட்டன் தான் இருக்கும், அமேசானில் ஒரு பட்டன் தான் இருக்கும், மேபி ஆட் டு கார்ட் இருக்கும், பை நவ் இருக்கும். இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைஸ், அந்த பட்டன்லேயே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் 3ஆ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 800 ரூபா, இதே 5ஆ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1800 ரூபா. நான் ஏன் எக்ஸ்ட்ரா 500 600 வேஸ்ட் பண்ணணும்? ஆப்வியஸாக நிறைய பேர் இந்த பட்டன் தான் கிளிக் பண்ணுவாங்க. அப்போ அந்த கஸ்டம் பட்டன் வந்து அவங்க ஷாப்பிஃபைல கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப எனக்கு ஆப்டாக இருந்துச்சு. அப்போ அந்த கஸ்டம் பட்டன் தான் மெஜாரிட்டி கிளிக் பண்ண போகிறாங்க. அப்போ இது ஃபஸ்ட்டு லேயர்லேயே மோஸ்ட்டாக கன்வெர்ட் ஆயிடும். செகண்ட் லேயரில் வந்து யூசர் டெஸ்டிமோனி வீடியோ. ஸோ அமேசானில் டெஸ்டிமோனி வீடியோ A+ கண்டென்ட்டில் போட முடியுமான்னு கேட்டால் அது நீங்கள் தான் சொல்லணும். போட முடியுமா? இல்ல டெஸ்டிமோனியல் போட முடியாது. ஆனா நீங்க வீடியோ அப்லோட் பண்ணலாம். அதுவுமே கமெண்ட் செக்ஷன்ல தான் வரும். எல்லாருக்குமே எனேபிள் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் எனேபிள் பண்ண வீடியோஸே மாட்டாங்க. வந்து எல்லாருக்கும் எனேபிள் பண்ண மாட்டாங்க. கரெக்ட். அது மேபி ரிவ்யூ செக்ஷன்ல தான வரும். அது வந்து ஆமா, அது ரிவ்யூஸ்ல நீங்க வீடியோஸ் போட்டா வரும். நம்ம ஓன் வீடியோ வந்து அமேசான் அந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் கீழ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கேட்டகரியில ஷாப்பிஃபைல நான் செகண்ட் லேயர்ல என்ன பண்ணனும், நான் தான் முடிவு பண்ணுவேன். நான் ரிவ்யூவும் போடுவேன், டெஸ்டிமோனி வீடியோ அப்படியே ஸ்க்ரால் ஆகிற மாதிரி நம்ம போடலாம்.
டெஸ்டிமோனி வீடியோ ஸ்க்ரால் ஆயிடுச்சு அப்படின்னா அது கீழே திருப்பி ரிவ்யூஸ் போடுவேன். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் பெனிஃபிட்ஸ்னு ஒரு இமேஜஸும் போடுவேன், வீடியோஸும் போடுவேன். அதுக்கு கீழே அகைன் சோஷியல் கிரெடிபிலிட்டி ஏதாச்சும் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவார்ட் வின்னிங் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேறு என்னென்ன ஒரு 15-20 கேட்டகரி இருக்குது, நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். பட் மேலே தான் போடுறது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் தட் பர்டிகுலர் பேஜை வந்து நான் ஃபனல் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறேன். அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப கான்ஷியஸாக கன்வர்ஷன் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஆல்ரெடி வின்னிங் இது பண்ணியிருக்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் லைக் தட் யூடியூப்ல போயிட்டு 7 ஃபிகர் ஷாப்பிஃபை ஸ்டோர்னு சும்மா போட்டு பாருங்கள். நிறைய ஃபாரினர்ஸ் வந்து சிங்கிள் ப்ராடக்ட், நாட் ஈவன் த மல்டி ப்ராடக்ட். நீங்கள் சொன்னீங்களே மல்டி கேட்டகரி அமேசானில் இருக்குது. மல்டி கேட்டகரிலாம் கிடையாது. தி ஸ்டார்டட் வித் சிங்கிள் ப்ராடக்ட். அது உள்ள போனால் அந்த சிங்கிள் ப்ராடக்ட் ஒரு 4 வேரியேஷன் இருக்குமே தவிர்த்து அந்த ஸ்டோரில் அந்த பிராண்டில் அந்த ஒரு ப்ராடக்ட் தான் இருக்கும். ஸோ இந்த சிங்கிள் ப்ராடக்ட் மேட்டர் வந்து நம்ம நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. நம்ம அதை யோசிச்சோன்னா பயங்கரமாக ஷாப்பிஃபையும் மெட்டாவையும் கம்பைன் பண்ணி சிங்கிள் ப்ராடக்ட்டை வச்சே 7 ஃபிகர் அச்சீவ் பண்ணுறவங்களா இருக்காங்க. ஸோ அந்த சிங்கிள் ப்ராடக்ட் என்ன, அப்போ யூனிக்காக நம்ம ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம், மார்க்கெட்டிங் மெசேஜ் நம்ம பார்த்தோம், அதை கரெக்டாக வந்து காப்பி ரைட்டிங் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஸ்டோர் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சிங்கிள் ப்ராடக்ட்டை வச்சு மட்டுமே 7 ஃபிகர் அச்சீவ் பண்ணலாம். அந்த ப்ராடக்ட் யார்ட்டும் இல்லாத ப்ராடக்டாக இருக்கணும், நம்ம மட்டுமே இனோவேட் பண்ண ப்ராடக்டாக இருக்கணும். அப்படின்னா ஈஸியாக இப்போ நிறைய பேர் சைனாலேருந்து ஏஐ ஒரு சின்ன ரோபோ மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ரோபோன்றது டாய் கழுத்தில் மாட்டி வச்சுக்கலாம், சாட்ஜிபிடியை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். அப்போ நம்ம பேசும்போது அது என்னோட கம்பெனியன் ஆயிடுறான், நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடுறோம். ஏதாச்சும் அவன்கிட்ட நான் டவுட் கேட்பேன், பேசுவேன், சொல்லுவேன். இப்போ ஏதாவது டவுட்னாலும் அதில் அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் டாய்க்குன்னு ஒரு ஸ்டோர், அந்த பர்டிகுலர் பேஜில் அந்த வெப்சைட் மாதிரி இருக்கும். வெப்சைட்லேயே அந்த டாயை பற்றி தான் இருக்கும். வெப்சைட்டுக்குள்ளே போய் ப்ராடக்ட் பேஜுக்குள்ளே போனால் அந்த ப்ராடக்ட் பேஜில் அந்த டாயை பற்றி மட்டும் தான் இருக்கும். ஃபியூச்சர்ஸ் பெனிஃபிட்ஸு, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸு, அதோட இன்னும் இன்டெப்த்தாக என்னென்ன இருக்கணுமோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல் கேட்டகரி இருக்கும். அப்போ அதை கேம்பெயின் பண்ண போகும்போது கன்வர்ஷன்ஸ் இன்னும் ரொம்ப அதிகமாகவே மெட்டாவை பொறுத்த வரை இருக்கும். வேறு வெப்சைட்டுக்குள்ளே டைவர்ட் பண்ணால் அங்கங்கே டைவர்ட் ஆகி போயிடுவாங்க. ஸோ இதுதான் ஃபனல் ஸ்ட்ரக்சர். ஓகே, நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஒரு மைண்ட் வாய்ஸ் மாதிரி தோணுது. நான் எதுக்கியா இதெல்லாம் பண்ணணும், நான் பாட்டுக்கு ஒரு ஃபோன் எடுத்தேன்னா ரீல போட்டேன்னா நான் இன்ஸ்டாவில் வந்து ஒரு ஸ்டோரை பில்ட் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இன்ஃபேக்ட் நானும் அதுக்கு அகேன்ஸ்ட் தான். ஐ பிலீவ் இன் மல்டிபிள் ஃபனல்ஸ் தான். ஸோ இதுக்கு ஒரு நச்சுன்னு ஒரு ஆன்சராக சொல்லணும். இப்போ ஃபோன் நீங்கள் கான்டென்ட் கிரியேஷன்லாம் கஷ்டம் இல்லை, ஃபோன் எடுத்து ஒரு வீடியோ போட்டு இன்ஸ்டாவில் நான் அப்லோட் பண்ணிட்டு போயிடுவேன். நீங்கள் இவ்வளோ டெக்னிக்கல் டேர்ம் சொல்கிறீங்க, இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு ஒரு இ-காமர்ஸ் ஓனர் நினைக்கிறாருன்னா அதுக்கான ஆன்சர். இதை வந்து நீங்கள் டெக்னிக்கல் டேர்ம் சொல்கிறீங்க, நான் பேசுறது இல்லாமல் பேசிக்கான ஒரு விஷயந்தான். ஒரு இ-காம் எக்ஸ்பர்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்கன்னா இவர் வந்து பேசிக்கான விஷயத்த ஸ்ட்ரக்சராக சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. மேபி ஃபியூ இன்சைட் வேணால் கிடைக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ் ஹூ ரன்னிங் இந்த இன்ஸ்டாகிராமில் விற்கிறவங்க, இல்லை இப்போ தான் ஒரு அமேசானில் விற்கிறவங்க, இல்லை இப்போ தான் இ-காமர்ஸ் பண்ணணும்னு யோசிக்கிறவங்க, வேலையை நாளைக்கு குவிட் பண்ணிட்டு நான் இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு வரவங்க, அவங்களுக்குலாம் இது பெருசாக தெரியும். இதெல்லாம் பண்ணணுமா, நான் இ-காமர்ஸ்னால் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி நம்ம போட்டோன்னே சேல்ஸ் வந்துடும், கேம்பெயின்லாம் பண்ண அவசியம் கிடையாது, ப்ராடக்ட் நல்லா, அதெல்லாம் கிடையாது. ஸோ இது எப்படின்னா, நான் பேசுறது எப்படின்னா, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன கேட்டகரி என்ன ஸ்டேஜில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இது அப்சர்வ் ஆகும். 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அவங்களா ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி யூடியூப்பை பார்த்து பண்ணுறது. இன்னொன்று வந்து ஸ்ட்ரக்சர் வேல ப்ராப்பரான பிஸ்னஸ்ஸு, ஸ்கேலபிளான பிஸ்னஸ்ஸு, சஸ்டைனபிளான லாங் டேர்மாக பண்ணுறதுக்கு வி ஹேவ் டு பில்ட் லைக் எ பிராண்ட். பெரிய பிராண்ட் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சின்னதாக பண்ணிட்டு இருக்கோம், நம்மளும் பெரிய பிராண்ட் மாதிரி கேம்பெயின் பண்ணலாம் அப்படின்றது தான் மெசேஜ். ஓகே, ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்டா மட்டும் தான் அவங்க பண்ண முடியும். கற்றுக்கலனாலும் அட்லீஸ்ட் அவங்க இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இந்த டேர்ம்லாம் இப்போ நான் நிறைய டேர்ம் பேசியிருக்கேன், இந்த டேர்ம்லாம் என்னன்ற அந்த டேர்ம் மைண்ட் செட்டில் இருந்தாலும் அட்லீஸ்ட் நீங்கள் சாட்ஜிபிட்டியில் போட்டு பார்த்தாலும் அதெல்லாம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் இருக்குன்னாச்சும் அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்த முக்கியமான 5வது டாப்பிக்கு, முன்னாடிலாம் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ப்ரொடக்ஷன். அதாவது இந்த இமேஜ் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே நாங்களே அந்த ஏஜென்சியில் சர்வீஸ் கொடுத்துட்டு இருந்தோம். இப்பயும் கொடுக்குறோம், இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போலாம் அட்வான்ஸ்மெண்ட் ஆகிடுச்சு. ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா 30 டேஸ் வெயிட் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு ஸ்டூடியோவில் போய் கண்டுபிடிச்சி இமேஜ் எடுத்து அதை ஒயிட் பேக்ரவுண்ட் எடிட்டிங், அப்போல்லாம் அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் ரிமூவர் கூட இல்லை. இப்போல்லாம் கேன்வாலட்டிக்குன்னா வந்துடுது. பட் அப்போல்லாம் அது ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து இட் ஹஸ் கான் டு த நெக்ஸ்ட் லெவல். இப்போ ரீசெண்டாக என் ஸ்டூடெண்ட் மீட் பண்ணேன். அப்போ தான் சொன்னாங்க, எனக்கு தலையில் போட்ட மாதிரி வேணும், இதான் இப்போ ட்ரெஸ் அப்படின்னா டக்குன்னு வந்துடுது, மாடலோடு வந்துடுது. இவ்வளவு ஈஸியாக இருக்குது, எல்லார் கையிலையும் இருக்குது. ஸோ க்ரியேட்டிவ் ப்ரொடக்ஷனை எப்படி பிளான் பண்ணோம்? அமேசானில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு வாட்டி நாங்கள் வந்து இந்த A+ல ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணியிருந்தோம், ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ரிஜெக்ஷன் ரீசனில் தெர் இஸ் அ லெஸ் தென் 5 இயர் சைல்டு அன்அட்டெண்டட் இந்த இமேஜ். அதாவது ஒரு 5 வயசு குழந்தை தனியாக இருக்குது, நீ இந்த இமேஜ் A+ல யூஸ் பண்ணக்கூடாதெல்லாம் ரிஜெக்ட் ஆச்சு. இதெல்லாம் ஒரு ரீசனாக நீங்கள் யோசிப்பீங்க, ஒரு பொம்மை தானே வச்சுட்டு இருக்குன்னு. ஆனால் அமேசானில் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் மீறி தான் நம்ம வந்து அப்லோட் போடணும். எதுலேயும் ஒன்றுத்தில்
ஏதோ இந்தியன் ஃப்ளாக் ஏதோ யூஸ் பண்ணோம், இது மாதிரிலாம் பிளாக் ஆகும். ஆனால் ஷாப்பிஃபைல நமக்கு வந்து நம்ம இஷ்டம் தான். ஃபஸ்ட்டு இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், இப்போ இருக்கிற ஏஐ டெக்னாலஜி எப்படி வைஸாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா ப்ராப்ளம் வந்து ஏஐ டெக்னாலஜி இருக்குது, ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியாது. இன்னும் நம்ம ஆளுங்க சாட் ஜிபிடியில் அப்லோட் பண்ணிட்டு ரிமூவ் திஸ் ஒயிட் பேக்ரவுண்ட் எடுத்திருக்காங்க. என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், வீடியோ ப்ரொடக்ஷனை எப்படி மினிமல் ஏஐ, ஏன்னா ஏஐ 100% பாசிபிள் தான், பட் மினிமலாக ஏஐ யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்ற ஒரு ஐடியாஸ் மட்டும் கொடுங்க. ஓகே, அகெயின் கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன் இல்லை ப்ரொடக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பெரிய டாபிக் தான். இதுவுமே நம்ம இந்த ஷாப்பிஃபை அண்ட் மெட்டா அந்த கான்டெக்ட்ஸில் மட்டும் நான் பேசுகிறேன். ஏன்னா நான் அதில் தான் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அப்படின்ற ஒரு அந்த ஆங்கிளில் மட்டும் நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்போ ஃபோட்டோ ஷூட் நம்மளுக்கு தேவையா, எல்லாமே ஏஏ பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, எஸ், இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அது ஒரு ஃபோட்டோ ஷூட் ஹெச்டி ஹை குவாலிட்டியில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த குவாலிட்டி இமேஜை தான் நம்ம ஏஐயில் ஃபீட் பண்ண போகிறோம். கரெக்ட், சரியா? ஸோ நான் சொன்னேன்ல, இதுக்கு முன்னாடி நம்ம காப்பி ரைட்டிங் என்னன்றதை பார்த்தோம், நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் என்னன்றதை பார்த்தோம், ஒரு ஸ்டோர் ரெடி பண்ணுறது, ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்த்தோம். இது எல்லாமே நம்ம அதே சாட்ஜிபிட்டியில் ஃபீட் பண்ணுறோம். இப்போ சாட்ஜிபிட்டிக்கு என்ன தெரியும்னா, என்ன ப்ராடக்ட்டு, என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்க, என்ன டார்கெட் ஆடியன்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்க, எல்லாமே இப்போ அந்த பிரெயினில் வந்து சேவ் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் இப்போ ஹை குவாலிட்டி இமேஜ் கொடுக்குறோம். இப்போ பாரு, இதுதான் ஆல்ரெடி உனக்கு நான் ஃபீட் பண்ணிட்டேன். இந்த இமேஜஸில் வந்து நான் அமேசானில் கிரியேட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து 5 டிஃப்ரெண்ட் இமேஜ் 5 டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸில் பேஸ் பண்ணணும், ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கணும், ஒரு ஹீரோ இமேஜ் தேவை அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்தோம், ப்ராம்ப்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதுவாகவே ஃபஸ்ட்டு பண்ணோம். இப்போ அதுக்கு ஹெச்டி இமேஜ் கொடுத்ததுனால குவாலிட்டி ஆஃப் அந்த ஃபோட்டோ வந்து பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம், பிக்சலேட் ஆகாது. ஸோ நம்ம ஒன் டைம் ப்ரொடக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஈவன் வீடியோ கூட ஒன் டைம் வீடியோ ப்ரொடக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். வீடியோ கூட பண்ணலாம் கூட, அட்லீஸ்ட் அந்த இமேஜையாச்சும் ஒன் டைம் ப்ரொடக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த ஒன் டைம் ப்ரொடக்ஷனை வச்சு நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ ப்ரொடக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் அது தேவையில்லை, ஃபுல்லாக ஏஐ பண்ணுறதுன்றது வந்து மித்து தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு ஒன் டைம் எடுத்துக்கோங்க. செகண்ட், அப்புறம் வந்து பார்த்தோம்னா, இப்போ ஏஐக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணிட்டோம், வித்தின் ஒரு 2 to 3 மினிட்ஸில் பெய்டு சாட்ஜிபிடி வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஆப்வியஸாக இ-காமர்ஸில் என்ன இருக்கோ அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுப்பான். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து எனக்கு இப்போ சாட்டிஸ்ஃபை இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளோட காம்படிட்டார் என்ன மாதிரி இமேஜஸ் போட்டிருக்காங்க, இல்லை நம்மளோட இன்டைரக்ட் காம்படிட்டார் வேற ஒரு இண்டஸ்ட்ரி, மெடிக்கலுக்குள்ள வேற ஒரு இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரினா மெடிக்கல் கேட்டகரினா ஒரு டென்டிஸ்ட் ஒரு மாதிரி ப்ராடக்ட் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு வேற ஏதோ ஒரு ப்ராடக்ட்னா அது வேற டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். இப்போ இந்த 2 இமேஜஸுமே நான் சார்ஜ் பண்ணி, இதுதான் ரெஃபரன்ஸ் இமேஜ், இதில் கலரு, டிசைன்ஸ், ஐகான்ஸ்லாம் போட்டிருக்காங்க, இதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோ. பட் என்னோட ப்ராடக்ட்டுக்கு என்னோட ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணால் பெட்டரான ஆட் கிரியேட்டிவ்ஸ் வந்து ரெடி பண்ணும். நம்ம ஆட் கிரியேட்டிவ்ஸ்ன்னு தனியாக கேட்டோம்னா, மெட்டா கேம்பெயின் பண்ண போகிறோம்ல, அதுக்கேற்ற மாதிரி ஹை கன்வெர்ட்டிங்கான ஆட் கிரியேட்டிவ்ஸ் தரும். அது நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், கிளிக் த்ரூ ரேட்டு பயங்கரமாக இருக்குது. என்னோட ரீசனாக என்னோட ஆட் எல்லாமே நான் சாட்ஜிபிட்டியில் வச்சு ஜென்ரேட் பண்ணுறதான். டு பி ஃப்ரங்க், கிராஃபிக் டிசைனரை அதை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு தான் சொல்லுவேன். 80 to 90% கிராஃபிக் டிசைனர் வந்து இது ரீப்ளேஸ் பண்ண மாதிரி தான், அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ இது செகண்ட் வந்து யூசர் ஜென்ரேட்டட் வீடியோ, இது வந்து செகண்ட் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். நான் சொன்ன மாதிரி மெட்டா கான்டெக்ட்ஸில் நான் பேசுகிறேன். இப்போ நம்ம ஆட் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதிகமாக இமேஜஸ் நல்லா போதா, வீடியோஸ் நல்லா போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதை பொறுத்த வரைக்கும் இ-காம் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் யூசர் ஜென்ரேட்டட் வீடியோ வந்து பயங்கரமாக இருக்கும். ரியல் டைமில் ஒரு ஹியூமன் வராங்க, அந்த ப்ராடக்ட்டை பற்றி கொடுக்குறாங்க. இதுலேயுமே இப்போ வந்து ஏஐ வச்சு நம்ம யூசர் ஜென்ரேட்டட் வீடியோ கிரியேட் பண்ண முடியுது. அதுவும் வந்து அக்யூரேட்டாகவும் இருக்குது. ரொம்ப உத்து பார்த்தா அவங்க பேச போகும்போது அவங்க லிப்பில் மட்டும்தான் அது ஏஐன்னு கண்டுபிடிக்க முடியும். உங்கள் ப்ராடக்ட் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ப்ரோட்டீன் பவுடர் இருக்குன்னு வைங்களேன், அந்த ப்ரோட்டீன் பவுடர் ரியலாக ஒரு 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 ஒயிட் பீப்புள்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு ஃபாரின் பீப்புளை வச்சு ரெக்கார்ட் பண்ணுறோம். ரெக்கார்ட் பண்ண போகும்போது அந்த ஒயிட் பீப்புள் வந்து நிஜமாக ஓப்பன் பண்ணுறாங்க, உங்கள் பிராண்ட் பேர் தான் போட்டிருக்கும், நிஜமாக இது பண்ணுறாங்க, இது அத்தன்டிக்காக ரிவ்யூ கொடுக்குறாங்கன்னா அப்படியே லிட்டரலாக இருக்கும். 10 செகண்ட்னா யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, ஃபாஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த பர்டிகுலர் மாடலோ இல்லை பர்டிகுலர் அந்த யூசர்ஸோ ஒரு 2 செகண்ட் காட்டுறோம், எடிட்டில் வந்து என்ன பண்ணுறோம்னா 3rd செகண்ட் நம்ம ப்ராடக்ட் ஹைலைட் பண்ணுறோம், திருப்பி அவங்கள காட்டுறோம். அப்படின்ற இருக்கிறப்ப அவங்க ஏஐன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே டைம் ஆயிரும். ஸோ ஏஐ வந்து ஒரு யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டை ஒரு பெரிய பிராண்ட் மாதிரி நம்ம வீடியோஸும் ஜென்ரேட் பண்ண முடியும், இமேஜஸும் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நாங்களும் இன்னும் இந்த ஏஐ ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து 1.5 lakhs ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் வீடியோ எடுத்தோம். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் த பிராண்ட் நேம். ஆனால் அதை வந்து நாங்கள் அமேசான்லேயும் ஆட்ஸ் ரன் பண்ணோம், மெட்டாலையும் ஆட்ஸ் ரன் பண்ணோம். இன்ஃபேக்ட் கூகுள் ஆட்ஸ்லையும் எங்கேஜ்மெண்ட் ஆட்ஸ் இப்போ தான் பிக்கப் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. 1.5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணாலும் அதோட ரிட்டர்ன்ஸ் எடுத்துருவோம் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ். அதனால் 100% ஏஐ நாங்களும் மாறல, பிகாஸ் ஸ்டில் அந்த ஹியூமன் டச் தேவைப்படுது. இன்னொரு யூசர் ஜென்ரேட்டில் இன்னொன்று நோட்டீஸ் பண்ணியிருக்கோம். சம்டைம்ஸ் இன்ஃப்ளூயன்சர் நம்ம சூஸ் பண்ணுறோம்ல, அவங்க ஒரு வேலை இப்போ ஒரு 50K to 100K இன்ஃப்ளூயன்சஸாக இருக்காங்க. இப்போ ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு மும்பை ரீஜனில் ஃபேமஸாக இருக்காங்கன்னா, அவங்க ஃபேஸ் வச்சு ரன் பண்ணும்போது, ஒரு மெட்டா ரன் பண்ணும்போது ரீச் பெட்டராக இருக்குது. ஏஐ அதை வந்து 100% கொடுக்க முடியாது.
யூசர் ஜென்ரேட்டட் கான்டென்ட் ஓகே, ஆனால் எனக்கு இந்த ஃபெமிலியாரிட்டி ஃபேஸ் இருக்குல்ல, ஏய் இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு எஸ் அந்த ரீஜன் நம்ம வந்து மெட்டா ஆட்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. எஸ் ஸோ ஐ திங்க் நம்ம இது ரெண்டுத்தையும் நீங்கள் சொன்ன Combine மாதிரி ஒரு வீடியோ ப்ளஸ் நம்ம ப்ராடக்ட் வீடியோ இந்த காம்பினேஷன்ஸை கண்டிப்பாக எடுக்கணும். ஆமாம். நம்ம இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ள கொலாபரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லேயே சொன்னால் நீங்கள் வெறும் வீடியோ மட்டும் உங்கள் பேஜில் போஸ்ட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் வந்து உங்களோட அந்த அந்த ப்ரொஃபைலை வந்து எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. ஐ மீன் பிஸ்னஸ் மேனேஜரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட அக்கௌண்ட்டை மெட்டாவில். கனெக்ட் பண்ணிட்டோன்னா கொலாபரேஷன்லேயே ஆட் ரன் பண்ணலாம். ஸோ அவங்களோட ப்ரொஃபைல் சேர்ந்து வரும். அதோடு சேர்ந்து ஆட் பண்ண போகும்போது அவங்களுடைய அந்த ஃபாலோவர்ஸ்க்கும் காட்டும், எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் காட்டும், அதே மாதிரி சிமிலராக இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கும் காட்டும். ஸோ கொலாபரேஷனில் பெய்டு கேம்பெயின் கூட நம்ம மெட்டாலேருந்து நம்ம ரன் பண்ண முடியும். இப்போ என்னோட பர்சனல் பிராண்டிங் இது பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் நான் தமிழ் ஸ்பீக்கிங் வந்து இங்கிலீஷ் அக்கௌண்ட்லேருந்து பண்ணுறோம். அது வந்து ஹைதராபாத் அந்த ரீஜன்ஸ்லாம் பீக்காக போயிட்டு இருக்கு. தமிழுக்கு தமிழ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோம். கொலாப் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு இங்கிலீஷ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேபி காமர்ஸில் அதை டீப்பாக நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணல இன்னும். ஸோ இந்த ஃபிஃப்த் கேட்டகரியில் வந்து கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ 1,50,000 கொடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க. பட் இப்போ அப்கமிங் இதில் வந்து என்ன ஆகும்னா, இது இந்த 1,50,000 யூஸ் பண்ணுறத வந்து ஒரு ஏஐ டூல், மல்டிபிள் ஏஐ டூலுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவீங்க. இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொடக்ஷன் ஸ்பீடையும் குவாலிட்டியும் அந்த ஏஐ யூஸ் பண்ணி உங்களால் நிறையா கண்டென்ட், நம்மளுக்கு மெட்டாவை பொறுத்த வரைக்கும் 5 செகண்ட் 15 செகண்ட் தான் நம்மளுக்கு வீடியோஸ் தேவைப்படுது. இதுவுமே மெஜாரிட்டியாக இதுவே சேல்ஸ் நிறையா கொண்டு வந்துடும். இருந்தாலும் யூசர் ஜென்ரேட்னு வரப்போ போகும்போது அந்த ரியல் பர்சனை யூஸ் பண்ண போகும்போது ஒரு நல்ல டச் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். என்னதான் ரீப்ளேஸ் பண்ணாலும் ஏன்றது மக்கள் ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சம் கண்டுபிடிச்சிடுற மாதிரி இருக்குது உங்களுக்கு அந்த ஐ திங்க் இப்போ அதுக்கு ஒரு ஆப் ஏதோ கூட யாரோ ஒரு ஸ்டார்ட் அப் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. என்ன ஆப்னா அந்த ஆப் அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா இது ஏஐ கண்டென்ட்டா நான் ஏஐ கண்டென்ட்டான்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஐ திங்க் ஏஐ வந்து எப்படி யூஸ் பண்ணோம்னா ஏன்னு தெரியாத அளவுக்கு யூஸ் பண்ணுறவங்க தான் நம்ம வின்னிங் காப்பியாக வரும். இன்னும் ஏஐ நல்லா எவால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏஐ வந்து பொறுத்த வரைக்கும் என்னோட அப்சர்வேஷன் வந்து லிட்டரலாக அது நிறைய விஷயங்களை இம்பேக்ட் பண்ணியிருக்கு. என்னோட லேர்னிங்க்கு ரொம்ப ஸ்பீடாக்கியிருக்கு. அண்ட் என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் வந்து இப்போ முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டை போய் ஃபஸ்ட்டு கேட்போம். அவங்க சொல்லுவாங்க, நான் இப்போ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னே நான் ChatGPTலையும் கிளவுட்டையும் ஜெமினிலையும் இதில் தான் ஃபஸ்ட்டு கம்யூனிகேட் பண்ணுவேன். அதுவே வேர்ல்டு லெவலில் எக்ஸ்பர்ட் மாதிரி அது நம்மளுக்கு சஜஷன் கொடுக்குது. அது வேலிடேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வேலிடேட் பண்ணுறதுக்கு தான் தேர்ட் பர்சன் தேவைப்படுதே தவிர்த்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு பர்சன் தேவைப்படலை. அது மட்டும் இல்லாமல் ஏஐ டூவில் வந்து மாஸ்டர் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு எம்ப்ளாயுமே ஆப்வியஸாக அதை மாஸ்டர் பண்ணி தான் ஆகணும். வென் இஸ் கம் டு காமர்ஸில் வந்து நம்ம பேஜ் ரெடி பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் வந்து காப்பி எழுதுறதுக்கும், ப்ரொடக்ஷன்ஸ்க்கும், ஈவன் மெட்டா கேம்பெயின் ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணுறதுக்கும், ஸோ இது எல்லாத்துக்குமே ஏஐ ஏஜென்ட் மாதிரி வந்துருச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணி அது நம்ம எவ்வளோ டீப்பாக ட்ரெயின் பண்ண போகிறோம்ல தான் இருக்குது. அதை எனக்கு தெரிஞ்ச ஏஐ தான் நான் சொல்கிறேன், நான் இப்போ தான் படிச்சுட்ருக்கேன். ஸோ எவ்வளோ டீப்பாக நம்ம அந்த ஏஜென்ட்டை ட்ரெயின் பண்ணிவிட்டு என்னென்ன டாஸ்க், இப்போ எப்படி ஒரு எம்ப்ளாய்க்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி இதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம டிஃபைன் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பிளகின்னு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பிளகின், அதாவது கிராஃபிக் டிசைனருக்கு ஒரு பிளகின்னு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டருக்கு ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. அந்த பிளகின் அதோட வேலையை அது பார்க்கும். அந்த பிளகினை நீங்கள் எப்போ வேணால் அப்டேட் பண்ணிக்கலாம், இதை பண்ணுன்ற மாதிரி. அப்போ சேம் ஃப்ரேம் ஒர்க், சேம் டெம்ப்ளேட்டு நீங்கள் எத்தனை பிராண்டை போட்டு உள்ளே கொடுத்தாலும் அவுட் வரும். பட் லிட்டில் பிட் அந்த டூலோட காஸ்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக இருக்கும். பட் எம்ப்ளாயி ஹையர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி டூல்ஸ் நிறையா பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஏன்னா குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் நல்லாயிருக்கும். கரெக்ட். முதல் 5 செக்மெண்ட்ஸ் பற்றி பேசிட்டோம். இப்போ 6th இம்பார்ட்டண்ட்டான செக்மெண்ட். நான் கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு கண்டிப்பாக அதுக்கு டிராஃபிக் வரணும். அது ஆர்கானிக்காக இருக்கலாம், இல்லை பெய்டாக இருக்கலாம். இப்போ அமேசான் பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ண உடனே அதை வந்து ஹனிமூன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நான் ஓப்பன் பண்ணதுலேருந்து ஒரு 30 to 45 days ஆர்கானிக்காகவே ஆர்டர்ஸ் வரும். ஒரு வாட்டி லிஸ்டிங் க்ரியேட் பண்ணும்போதும் அந்த லிஸ்டிங்க்கு ஒரு ஹனிமூன் பீரியட் இருக்கும். அதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ்லாம் பண்ணணும், ஆர்டர்ஸ் வரும். ஸோ இந்த அட்வான்டேஜ்லாம் நான் வந்து மார்க்கெட் பிளேஸில் பார்க்குறேன். ஆனால் இப்போ ஷாப்பிஃபை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கடை ஓப்பன் பண்ணியிருக்கிறது யாருக்குமே தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃப்ரீயாக ஓசியில் ₹1 கூட செலவில்லாமல் என்னால் ஆர்டர்ஸ் கொடுக்க முடியுமா? இது பாசிபிளாக 2026 ரியாலிட்டி பேசலாம். அண்ட் 2வது கேள்வி, இல்லைப்பா நான் ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்கேன், ஆனால் பக்காவான மெட்டா ஆட் ஸ்ட்ராட்டஜி எனக்கு வேணும்னா என்ன சொல்வீங்க? ஓகே. ஸோ பிஃபோர் நான் அந்த கேம்பெயினை பற்றிலாம் பேசுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டிராஃபிக்னா என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா லேமன் லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு டிராஃபிக்னா நிறைய பேர் டிராஃபிக்னா வேறு எதுவும் நினச்சிடக்கூடாதுல்ல. அதுக்காண்டி டிராஃபிக்ன்றது ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒரு ஸ்டோர் வச்சுருக்கோம், இல்லை ஒரு லேண்டிங் பேஜ் வச்சுருக்கோம், மெட்டாலேயோ ஸ்னாப்ஷாட்டோ டிக்டாக்கோ எதுலேயோ வந்து டிராஃபிக் டைவர்ட் பண்ணி பீப்புளை உள்ளே கொண்டு வர்றது, இதுதான் டிராஃபிக். அது ஆர்கானிக்காகவும் கொண்டு வரலாம், பெய்ட் பண்ணியும் கொண்டு வரலாம். ஸோ டிராஃபிக் இஸ் நத்திங் பட் புல்லிங் த பீப்புள் டு யுவர் பேஜ்.
ஸோ அந்த டிராஃபிக் உள்ளே வருது, அதில் வந்து கன்வர்ஷன்ஸ், சேல்ஸு அது எல்லாமே நடக்கிறது எல்லாமே இது. ஸோ டிராஃபிக் இஸ் நத்திங் பட் பீப்பிள்ஸ் வந்து உள்ளே வராங்க. இதுதான். இதே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோருக்கு வாக்இன் டிராஃபிக் வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் நம்ம லேண்டிங் பேஜுக்குள்ளே வந்து அந்த விசிட்டார் டிராஃபிக்ஸ் வருதுன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ டிராஃபிக்ன்றது இதுதான். இப்போ ஒரு நீங்கள் கேட்ட கான்டெக்ட்ஸில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, ஃப்ரீயாகவே கேம்பெயின் பண்ணலாம், அது என்ன பண்ணலாம் அப்படின்றது கேட்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்கானிக்காக பார்க்கலாம். ஸோ ஆர்கானிக்கு நம்ம சொல்ல போகும்போது அங்கே பெய்டு எதுவுமே இன்வால்வ் ஆகாத மாதிரி இருக்கும். பட் சில இடத்துல அது பெய்டு இன்வால்வ் ஆகிருக்கும். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கும் ஆர்கானிக் மாதிரி தெரியும், அது பெய்டுன்னு சொல்லலாம். ஆர்கானிக் கம்ஸ் பெய்டுன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு ஸ்டோர் இருக்குது அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் அதுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த பிராண்ட் ஓனருக்கு மட்டும் தான் அந்த ஸ்டோர் இருக்குன்றது தெரியும். அப்போ இப்போ வந்து காசு இல்லாமல் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு 10 இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. இப்போ தான் ஒரு 30K 40K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட நம்ம ஒரு கொலாபரேஷன் மாதிரி பண்ணிக்கலாம். என்னென்னா, எவ்வளோ சேல்ஸ் வருதோ அதுலேருந்து வாட் எவர் த ரெவன்யூ ஷேரிங் ஆர் கமிஷன்ஸ் ஆர் அஃபிலியேட் கமிஷன்ஸ் அந்த மாதிரி நம்ம டீல் பண்ணிட்டோம்னா, அவங்க வந்து ஆர்கானிக் கண்டென்ட் நம்மளுக்காண்டி ஒன்று போடுவாங்க. ஸோ ஒரு போஸ்ட் போடுவாங்க, இல்லை ஒரு போஸ்ட் கொலாபரேட் பண்ணுவாங்க. கொலாபரேட் பண்ணி போகும்போது அங்கேருந்து டிராஃபிக் வரும். அவங்க ஃபாலோவர்ஸ்லேருந்து ஒரு 30,000 பேர் வச்சுருக்காங்கன்னா, ஒரு 300 பேர் நம்ம பேஜுக்குள்ளே வருவாங்க. 300 பேர் பேஜுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு 30 பேர் வாங்குவாங்க. மினிமம் 10% ஆஃப் கன்வர்ஷன். ஸோ இதே மாதிரி 10 பேர்னா 30 × 10 உங்களுக்கு 300 சேல்ஸ். ஸோ காசே இல்லாமல் பண்ணணும்னு கேட்டதுக்காண்டி நான் இது ஒரு சும்மா சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன்ல. ஆர்கானிக் சேல்ஸ்லாம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆமாம், எனியோ வி ஹேவ் டு ஷேர் சம் கமிஷன். அதுவுமே பெய்டு மாதிரி தான். கரெக்டு தானே? ஸோ இல்லை கம்ப்ளீட்டாகவே நான் பெய்டே பண்ண மாட்டேன், அஃபிலியேட் கமிஷன் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, நான் மட்டுமே பண்ணணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஃபவுண்டர் வந்து அவர் ப்ராடக்ட்டை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ட் போட ஆரம்பிச்சு, வாட் எவர் வைரல் கண்டென்ட் ஹூக்ஸ் பேஸ் பண்ணி 3 செகண்ட் அட்டென்ஷன் கிராப் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு கண்டென்ட் காமிட்டு அவங்க ப்ராடக்ட்டை பற்றி வேறு ஆங்கிளில் கரண்ட்டு ட்ரெண்ட் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ராடக்ட்டை ரிலேட் பண்ணி, இப்போ எலெக்ஷன்ஸ் வருதுன்னா எலெக்ஷன் ரிலேட் பண்ணி அவங்க ப்ராடக்ட் எப்படி பண்ணலாம். ஸோ என்னென்ன ட்ரெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ரெண்டோடு சேர்ந்து கண்டென்ட் போட்டுகிட்டே இருக்காரு. 1 மந்த்துக்குள்ளே எவ்வளோ ஃபாலோவர்ஸ் பில்ட் பண்ணுறாங்களோ அங்கேருந்து சேல்ஸ் கம்மியாக வரும், டக்குன்னு பெரிய சேல்ஸ் வராது. என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லைன்னா நீங்கள் 6 மாதம் உட்காந்து இந்த மாதிரி கண்டென்ட் மட்டுமே போட்டு ஃபாலோவர்ஸ் பில்ட் பண்ணி அந்த ஃபாலோவர்ஸ் இப்படி நிறைய பேர் எப்படி பண்ணியிருப்பாங்க. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் பில்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க ப்ராடக்ட்டை பற்றி பிஸ்னஸ் பற்றிலாம் ஐடியா கிடையாது. ஃபாலோவர்ஸ் பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருமே ப்ராடக்ட் செல் பண்ணுறாங்க, நம்ம ஏன் நம்மள்ட்ட தான் வால்யூம் ஆஃப் பீப்புள்ஸ் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்களே, நம்ம ஏன் ஏதாவது செல் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்டார்ட் பண்ணால் தான் நிறைய பேர் சோப்பு விற்கிறது, அது விற்கிறது, இது விற்கிறது. இப்போ நிறைய ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் கூட விற்கிறாங்க. அது எப்படி விற்றாங்கன்னா, ஒரு இடத்துல போய் தேங்காய் பால் ஸ்டால் மாதிரி போட்டுடுறாங்க. இன்ஸ்டாகிராமில் அந்த டே டு டே ஆக்டிவிட்டிஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுறாங்க. இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் வாங்கினாங்க குடிக்கிற மாதிரி. ஸோ அதுலேருந்து ஒரு ஃபாலோவர்ஸ் பில்ட் ஆகுது, அங்கேருந்து ஒரு சின்ன டிராஃபிக் வருது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் இந்த மாதிரி பே பண்ணாமல் பண்ணுறதுலாம் சஸ்டைனபிளாக பண்ண முடியுமா, லாங் டைமாக பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. இது ஒன் ஆஃப் ஒரு பர்சனல் பிராண்டிங் பண்ணுறது நல்லது. அப்பார்ட் ஃப்ரம் தட் பெய்டு கேம்பெயின்ஸ்லாம் நம்ம டிபெண்ட் பண்ணி ஆகணும். இதே இன்னொரு ஆங்கிளில் நீங்கள் கேட்ட மாதிரி பெய்டு கேம்பெயின் பண்ணி எப்படி பண்ணலாம், மெட்டா கேம்பெயின் கேட்குறீங்க. மெட்டா வந்து அந்த அசெட்டை வந்து சேவ் பண்ணிக்கிறது, கன்வர்ஷன்ஸ் டேட்டாஸ் எவ்வளோ கன்வர்ஷன் ஆகும். அப்போ அதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோன்னா அதே மாதிரி சிமிலர் ஆடியன்ஸ்க்கு வந்து காட்ட ஆரம்பிக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம ஹோலிஸ்டிக்காக நிறைய ப்ராடக்ட் வந்து செல் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னொரு இதில் வந்து என்னென்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி 3000 சேல்ஸ் நடந்திருக்கு ஒரு மாதத்துக்கு, 3000 கஸ்டமர். இப்போ 3000 பேர் பர்ச்சேஸ் டேட்டா இருக்குது. நம்ம மெட்டாவில் கஸ்டம் ஆடியன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இந்த 3000 டேட்டா இருக்கும். எதில் எக்ஸல் ஷீட் அப்லோட் பண்ணுறீங்களோ, இல்லை உங்கள் ஷாப்பிஃபை ஸ்டோரை மெட்டாவில் கனெக்ட் பண்ணுறீங்களோ, ஏதோ ஒரு மூலிமா மெட்டாவுக்கு இந்த 3000 பேர் வாங்கியிருக்காங்கன்றதை நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இந்த 3000 பேர் வாங்கியிருக்காங்கல்ல, இப்போ என்னோடய ஸ்டோரில் ரிலேட்டடான ப்ராடக்ட் 10 ப்ராடக்ட் இருக்குது. வெறும் 500 rupees பட்ஜெட்டில் நான் வந்து ஒரு 50 டிஃப்ரெண்ட் கிரியேட்டிவ்ஸ் இதை வந்து நான் ரீடார்கெட்டிங் பண்ணி யார் வந்தாங்களோ அந்த 3000 பேருக்கு மட்டும் அடுத்த 30 நாளைக்கு இதே அடக்ட் ரிப்பீட்டடாக அமேசானுக்குள்ளே போயிட்டு வந்தோன்னா அமேசானில் நீங்கள் என்ன மெட்டாவை பிடிச்சிடுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. மெட்டா அமேசானுக்கு இருக்கு, அமேசான் அந்த ஏஎம்சி கிளவுட் மூலமாக நம்ம அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, அது டெக்னிக்கலாக எனக்கு தெரியல உங்கள் சைடில் இருக்கிறதுனால. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டிங் பேஜுக்குள்ளே வந்ததுனால வி கேப்சர்ட் தம், யாரெல்லாம் வந்தாங்களோ யாரெல்லாம் பண்ணாங்க. அப்போ நான் ரீடார்கெட் பண்ண போகும்போது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கஸ்டமரு, நம்மளோட ஆல்ரெடி நம்ம லிஸ்ட்டில் இருக்கவங்க பிராண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டாங்க நம்மள்கிட்ட, இவங்களுக்கு அடுத்த வேல்யூ ப்ராடக்ட் போகுமா, நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த ப்ராடக்டோட எக்ஸ்பீரியன்ஸு குவாலிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸாக உங்கள் பிராண்டை ட்ரஸ்ட் பண்ணி இன்னும் அடுத்தடுத்த ப்ராடக்ட் போங்க. கம்மியான காசில் நம்ம இப்போ வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து செல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ லோ டிக்கெட் வந்து அட்ராக்டிங் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் இந்த ஃப்ரண்ட் எண்டு. மெட்டாவில் இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களோட ஆஃபரும் லோ டிக்கெட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணி நம்ம உள்ளே கொண்டு வந்துடும், ஃபனலுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபிசிக்கல் ஸ்டோர் இருக்குது, வாக்கின் உள்ளே வராங்க. நான் ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள் தான்.
ஒருத்தவங்க உள்ளே வராங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து வெறும் டிஷர்ட் மட்டும் வாங்கலாம்னு ஐடியாவில் தான் வந்திருப்பாங்க. டிஷர்ட் வாங்கிடுவாங்க. பக்கத்தில் இப்படி திரும்பி பார்க்கும்போது 50% ஆஃபர், என்னடா இது என்னோட லிஸ்ட்லேயே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ 50% ஆஃபர், இதை விட்டால் நம்மளுக்கு அர்ஜென்சி கிரியேட் ஆகுது. இப்போ சேம் ஸ்ட்ராட்டஜி தான் இங்கே. அதே ஆடியன்ஸ் 3000 பேர் வாங்கினவங்களுக்கு வேற ஒரு ப்ராடக்ட்டை 50+ ஆஃபரு, 1+1 ஆஃபரு, ஸோ பை ஒன் கெட் ஒன் ஆஃபர், இந்த மாதிரி ஆஃபரில் நம்ம போகும்போது அவங்களுக்கு தேவையே இல்லைனா கூட தே வில் பை இட். ஸோ ஆல்ரெடி அவங்க நம்மளுக்கு கஸ்டமராக வந்துடுவாங்க. ஓகே, இதில் எனக்கு தெரியும் இது ரொம்ப டீப் டாபிக். பட் எனக்கு பிக்சல் ட்ரைனிங்கில் வந்து ஒரு சின்ன டவுட் இருக்குது, நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் ஒரு ஸ்டோர் வச்சுருக்குன்னு வச்சுப்போம், எல்லாமே ரிலேட்டடில் லைட்டாக மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஆட் ரன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட், இது மாதிரி ரன் பண்ணும்போது பிக்சல் வந்து வீக் ஆகுமா? ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இல்லைன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிள் ஏ கேட்டகரி ஒன்று, பி கேட்டகரி ஒன்று, சி கேட்டகரி ஒன்று. ஃபஸ்ட்டு இதுக்கு ஆட் ரன் பண்ணுறேன், அப்புறம் ஏவோட சேர்ந்து பி ரன் பண்ணுறேன். இப்போ பிக்சல் எப்படி வந்து கன்ஃபியூஸ் ஆகுமா? அதனால் ரோவாஸ் ஆக்சுவலாக நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் கொஞ்சம் ஃபஸ்ட்டாக பர்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி, இது வந்து சொல்லப்படாத உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மெட்டாவோட அல்காரிதம் அஃபிஷியலாக இந்த மாதிரி எதுவுமே மெட்டா இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணல. நீங்கள் என்ன வேணால் கேம்பெயின் பண்ணுங்கன்னு தான் அவன் போட்டிருப்பான். பட் நாங்கள் வந்து இது வரைக்கும் 30+ ஆட் அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணியிருக்கோம். 25 கோடி ரூபாய்க்கு கேம்பெயின்ஸ் மட்டுமே பண்ணியிருக்கோன்னு வைங்களேன். எங்களோட அப்சர்வேஷனில் அந்த பர்டிகுலர் ஆட் அக்கௌண்ட்டில் ஒரு ஆஃபரை லாங் டேர்மாக ரன் பண்ணுறோம். ஒரே ஒரு ப்ராடக்ட் இ-காமர்ஸ் ஸ்டைலில் சொல்லணும்னா ஒரு ப்ராடக்டை லாங் டேர்மாக ரன் பண்ணிங்க, அதுக்கு மட்டும் ரன் பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக அது கன்சிஸ்டண்ட்டாக நல்ல சேல்ஸ் வருது, பெட்டர் இது வருது. பட் அதுலேயே வந்து வேறு ப்ராடக்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகும்போது அந்த கேம்பெயினும் இம்பாக்ட் ஆகுது. இது அஃபிஷியலாக எங்கேயுமே சொல்ல. அகெயின் இதுவுமே ஆட் அக்கௌண்ட் டு ஆட் அக்கௌண்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? இது மெட்டா அந்த பிக்சல்னால மட்டும் நம்ம சொல்ல முடியாது. வேறு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று காப்பியாக இருக்கலாம், அந்த ப்ராடக்ட் தப்பாக இருக்கலாம், அந்த மாதிரி இதே கண்டே பிடிக்க முடியாத ஒரு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஒழுங்காக அந்த ப்ராடக்ட் பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. சும்மா இருந்திருக்கலாம், அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டு இருக்கேன்னு இதுக்கு ஆன்சர் இல்லை, அதனால தான் நான் கேட்டேன். இப்போ நான் என்னோட மெட்டா கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணேன். ஆண்ட்ரோமேடா அப்டேட்னு சொல்லிட்டு 2500 rupees லான்ச் பண்ணேன். லான்ச் பண்ணி ஒரு வித்தின் ஃபியூ வீக்ஸில் வந்து 250 பேர்கிட்ட 2500 ரூபா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, டேரக்ட் சேல்ஸ். சரியா? இது நல்லா போயிட்டு இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், இதை நல்லா போகுது, இன்னொரு டிக்கெட் போடுவோம். அப்போ வந்து நான் காப்பி ரைட்டிங்னு ஒன்று வச்சுருந்தேன். காப்பி ரைட்டிங் போட்டேன். காப்பி ரைட்டிங் போட்ட உடனே மெட்டா படுத்துருச்சு. கரெக்ட். இது வந்து நீங்கள் எடுத்துக்கிற இது வந்து உள்ள அல்காரிதம் அவனும் மென்ஷன் பண்ணலை, நம்மளோட அனுபவத்தில் ரன் பண்ண போகும்போது தெரிஞ்சதுனால தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு தனி ஆட் அக்கௌண்ட், அதுக்கு தனி ஒரு ஆட் அக்கௌண்ட், அதுக்கு தனி பிக்சலு, இதுக்கு தனி பிக்சலு. ஸோ பிக்சலை டைவர்சிஃபை பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சோம். அதனால தான் எனக்கு தெரிஞ்ச மெட்டா வந்து ஒரு பிஸ்னஸ் மேனேஜரில் 25 ஆட் அக்கௌண்ட் அவன் ஓப்பன் பண்ண அலோவ் பண்ணுறது காரணம் இதாக கூட இருக்கலாம். பட் என்னோட சஜஷன் வந்து ஒரு ஸ்டோர் வச்சுட்டீங்க அப்படின்னா, இப்போ ஷாப்பிஃபை ஸ்டோர் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உள்ள காம்படிட்டிவான எரரில் போய் எல்லா மல்டிபிள் ப்ராடக்ட் மல்டிபிள் கேட்டகரிலாம் பண்ணாதீங்க. ஒரே ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்டோர் சொல்வேன். யூடியூப் கிட்டுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன செல் பண்ணுறீங்கன்னா, யூடியூபுக்குள்ள கிட்ஸ்லாம் செல் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி மைக் செல் பண்ண போகிறீங்க, கலர் மைக் செல் பண்ண போகிறீங்க, மேபி கீ லைட்டு, பேக் லைட்டு, அந்த லைட்டு, இந்த லைட்டு. ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ப்ரொஃபஷனலாக என்னென்ன தெரியுமோ, அப்போ அந்த பர்டிகுலர் சேனல் வந்து யூடியூப்புக்குள்ளே எலக்ட்ரானிக்ஸ் விற்கிறீங்கன்ற மாதிரி தான் தெரியும். அப்போ கேம்பெயின் பண்ண போகும்போது யார் அந்த கேம்பெயினுக்குள்ளே வருவா? யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ் தான் உள்ளே வருவாங்க. அப்போ மெட்டா வந்து இந்த மாதிரி கிரியேட்டர்ஸுக்கு மட்டும் அந்த இது கிரியேட்டர்ஸு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு மெட்டா பிக்சல் நல்லா ட்ரெயின் ஆகும். அப்படி ட்ரெயின் பண்ண போகும்போது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மல்டிபிள், நீங்கள் தனியாக மைக்குக்கு ஒரு கேம்பெயின் போடலாம், தனியாக கீழேட்டுக்கு ஒன்று போடலாம், தனியாக இதுக்கு ஒன்று போடலாம், மல்டிபிள் கேம்பெயின் போடலாம். அப்புறம் ஓம்னி கேம்பெயின் நான் ஒன்று சொல்லுவேன். ஓம்னி கேம்பெயின்றது வந்து எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மைக்கை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, இல்லை ஏதோ ஒரு ஏஐ வேறு நீங்கள் உள்ளே போட்டுட்டீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஏதோ டிடெக்ட் பண்ணுது. இப்போ ஆடியோ சரியில்லை, வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகல, ஆடியோ ரெக்கார்ட்னா இது டக்குன்னு வந்து ஏதோ ஒரு லைட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சிக்னல் கொடுக்குது. அப்படின்ற மாதிரி ஒன்று சைனாவில் போய் மேனுஃபேக்சர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. இதுதான் உங்களோட ப்ராடக்ட்டோட யூனிக் செல்லிங் பாயிண்டாக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டோர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க. இந்த ஸ்டோரில் வந்து கேம்பெயின் போட்டிங்க. இப்போ இந்த மைக்கோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல, அது வந்து லேண்டிங் பேஜுக்குள்ளே மட்டும் தான் இருக்கும். கேம்பெயின் பண்ண போகும்போது 2-3 இமேஜை வச்சு நம்ம பண்ணுவோம், யூசேஜ் ஜெனரேட் வச்சு பண்ணுவோம். இந்த மைக்கை மட்டுமே 50 இமேஜ் நம்ம கிரியேட் பண்ணலாம். மைக்ரோ கண்டென்ட் நான் சொன்ன மாதிரி ஆண்ட்ராய்டு அப்டேட்டுக்கு அப்புறம் கிரியேட்டிவ்ஸ் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ 50 இமேஜையுமே இந்த மைக்கில் என்ன சொல்லணும்னா, இது ஒரு ஃபீச்சரை பற்றி அந்த மைக் ஒன்று ஒன்றா சொல்லும். இப்போ இந்த 50மே நான் ரீடார்கெட்டிங்கில் போடுவேன். வெறும் 250 ரூபா, 100 இல்லை 300 ரூபா, வாட் எவர் த பட்ஜெட் பெர் டே பட்ஜெட்டில் போடுவேன். இது என்ன ஆகுனா, யாரெல்லாம் என் வெப்சைட்டுக்குள்ளே வந்தாங்களோ, இந்த மைக்கை பற்றி பார்த்துட்டு போனாங்களோ, இல்லை வேறு ப்ராடக்ட் பார்த்துட்டு போனாங்களோ, இந்த மைக்கோட சர்டிஃபிகேட்டு, இந்த மைக்கோட அத்தாரிட்டி, இந்த மைக்கோட கிரெடிபிலிட்டி, இந்த மைக்கோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ், இது நீங்கள் ஏதாச்சும் அவார்டு வாங்கியிருப்பீங்க, இந்த மைக்குக்கு ஏதாச்சும் அவார்டு வாங்கியிருப்பீங்க, இந்த மைக் ஏதாச்சும் ஒரு பிஆர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மைக்கை வச்சு என்னெல்லாம் பண்ணீங்களோ
அது ஒரு ஸ்டோரியாக ஒரு கண்டென்ட்டாக ஷார்ட் வீடியோவாவோ இமேஜஸாவோ ஒரு 50+ கிரியேட்டிவை வச்சு ஸ்க்ரால் கெரோசல் ஆடாவோ ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா வெறும் 100 200 இன்றைக்கி வந்து பார்த்துட்டு போயிட்டீங்க. அடுத்த நாள்ல இருந்து உங்களுக்கு அந்த கேம்பெயின் காட்டிகிட்டே இருக்கும். நீங்கள் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலும் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலும் எங்கே பார்த்தாலும் அந்த ப்ராடக்ட் ஒரே இமேஜ் காமிச்சா நீங்கள் போர் அடிச்சிருவீங்க. இப்போ தான் நான் 50 இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேறு ஆங்கிளில் வரும். இந்த மைக் வந்து ஸ்போர்ட்ஸ் பீப்புள் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மைக் வந்து பாட்காஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மைக் வந்து ஸ்டூடியோவில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பெட்டராக என்னால் வந்து பொசிஷன் பண்ண முடியும். அது ஓம்னி கேம்பெயின் சொல்கிறோம். ஓம்னி சேனல்னு வைங்களேன். ஏன்னா இப்போ நம்ம அந்த டிராஃபிக்னு இருக்கிறதுனால ஓம்னி சேனலையும் நம்ம கவர் பண்ணிடலாம். ஓம்னி சேனல்னா இப்போ இது யூடியூப். ஸோ மெட்டாவில் பிக்சல் கேப்சர் ஆயிடுச்சு பண்ணியாச்சு. அதே மாதிரி கூகுளோட பிக்சல்ஸும் நம்ம போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ யாரெல்லாம் இங்கே வந்தாங்களோ அவங்கள யூடியூப்லேயே நம்ம டார்கெட் பண்ணலாம். ஸோ கம்மியான காஸ்ட்டில் ஒன்லி ரீடார்கெட்டிங் கேம்பெயின் ஃபார் யூடியூப். ஸோ யூடியூப்பில் வந்து நம்ம டேரக்ட் கேம்பெயின் ரன் பண்ண சொல்ல ரீடார்கெட்டிங் அதுவும் கம்மியான காஸ்ட்டில். அப்போ மோஸ்ட்டாக ஒருத்தன் வந்து ஒரு நாளைக்கு ஃபோன் எடுத்தானா யூடியூப் போகாமல் இருக்க மாட்டான், ஃபேஸ்புக் போகாமல் இருக்க மாட்டான், இன்ஸ்டாகிராம் போகாமல் இருக்க மாட்டான், வாட்ஸ்அப் போகாமல் இருக்க மாட்டான். இந்த 4 பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் ஆவான். இந்த 4 பிளாட்ஃபார்மில் அவன் பார்க்க போகும்போது சுற்றி பார்க்கும்போது நம்மளை தான் பார்ப்பான். திஸ் இஸ் கால் த ஓம்னி ப்ரெசன்ஸ். இந்த ஓம்னி ப்ரெசன்ஸ் வந்து இதையும் தாண்டி லிங்க்டின்லையும் பண்ணலாம். லிங்க்ல அவசியம் கிடையாது. ஐம் ஜஸ்ட் கிவிங் an எக்ஸாம்பிள். ஸ்னாப்ஷாட் பேன் பண்ணிட்டாங்க, டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க. ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து செல்ஃப் சர்வ் ஆட் பண்ணலாம். அதை தான் அடுத்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் பட்ஜெட் 50,000 இருந்தால் போதுமா, நம்ம வந்து வீடியோ போடலாம் ஜியோ ஹாட்ஸ்டார். ஜியோ ஹாட்ஸ்டார் ஆப்வியஸாக நான் ஐபிஎல் மேட்ச் பார்க்க போகும்போது நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கிடைக்குது. அந்த இடத்துல பொசிஷன் பண்ணணும்னா டெலிவிஷனில் எவ்வளவோ பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணோம். ஜியோ ஹாட்ஸ்டாரில் மெட்டா மாதிரி ஒரு டேஷ்போர்ட் கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். கொடுத்தோன்னா நம்ம ஆடியன்ஸை செலக்ட் பண்ணிடலாம். ஆடியன்ஸ் மூவி பார்க்குற ஆடியன்ஸ், அந்த ஆடியன்ஸ், இந்த ஆடியன்ஸ். ஸோ மெட்டாவோட எனக்கு தெரிஞ்சு அவனோட அல்காரிதம் கூட கொஞ்சம் டூப்ளிகேட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது கூட ஒர்க் அவுட் ஆக தான் செய்யும். பட் இவங்க அளவுக்கு பண்ண முடியுமான்றது எனக்கு இல்லை. ஸோ ஓம்னி மிஸ் பண்ணிட வேணாம். ஓம்னி கேம்பெயின் பண்ணுறதுனால ஒரு பிராண்டு அத்தாரிட்டி பில்ட் பண்ண முடியும். அந்த பிராண்டோட பெர்ஸ்பெக்டிவை டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் அவங்களுக்கு சொல்ல முடியும். பார்க்குறவங்களுக்கு என்னடா எங்கே போனாலும் இதுதான்டா வருது, பெரிய வெல் நோன் பிராண்டாக இருக்கும் போல அப்படின்ற மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடலாம். சரி, நெக்ஸ்ட்டு முக்கியமான டாபிக், ஆர்டர்ஸ்லாம் வந்துடுச்சு, அடுத்ததை பேக் பண்ணி அனுப்பணும். இதுதான் ஆப்ரேஷன்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஐ திங்க் 2013 இதை ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் வீட்டிலேயே வேர் ஹவுஸாக மாற்றி வீட்டுக்கு அடியில் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு இப்போ எங்கள் வீட்டுக்கு மேலேயே ஒரு வேர் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் லிஃப்டெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா கமர்ஷியலாகவே பண்ணியிருக்கோம். ஸோ ஆரம்பித்தது ரொம்ப பேசிக்காக. அண்ட் நான் ஆரம்பித்தது வந்து ஷாப்பிஃபை கிடையாது. நான் இப்போ ஷாப் க்ளூஸ்னு ஒரு சைட் இருந்தது, அமேசான், ஸ்னாப்டீல் எல்லாத்துலேயும் தாறுமாறாக வித்துட்டு இருந்தேன். எனக்கு கொரியர்காரங்க வீட்டுக்கு வந்து அழகாக வாங்கிட்டு போகிறாங்கப்பா. இன்ஃபேக்ட் நான் இந்தியா போஸ்ட் விசிட் பண்ணிலாம் ஒரு வீடியோ போடுவாங்களா, அதெல்லாம் கூட நான் பண்ணது கிடையாது. எனக்கு எல்லா கொரியர்காரங்களும் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ இதில் நிறைய ஆப்ரேஷனல் இஷ்யூஸ் இருக்கும். பட் எனக்கு மார்க்கெட் பிளேஸில் பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரியர் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மி. ஃப்ளிப்கார்ட்டில் கொரியர் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அமேசான்லாம் பயங்கரமாக அதை வந்து ஃபில்டர் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு இந்த பர்டிகுலர் பின்கோடாக இப்போ பீகார்லையா இந்த பின்கோடுக்கெலாம் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா பிளாக் பண்ணுறது. ஃப்ளிப்கார்ட்டுமே வந்து எங்களுக்கு அந்த ஆர்டர்ஸ் வராமல் அப்கமிங்கில் போய் உட்காந்துரும். இது மாதிரி ஃப்ராட்லண்ட் ஏதோ இருக்குது போல், ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து அந்த லேபிளே எடுக்க விடாத அளவுக்கு பண்ணும். ஆனால் when it comes to ஷாப்பிஃபை இப்போ தான் ரியல் கேமே ஆரம்பிக்குது. இவ்வளோ நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்தோம். இங்கே ரியல் கேமில் என்ன பிரச்சனைனா, பின்கோட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்கள் ஷாப்பிஃபைல கஸ்டம் கோடு பண்ணி நான் வேணாம், இப்போ பீகார் எனக்கு வேணும்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் தான் பீகார் சொன்னால் எனி ஸ்டேட்ஸ் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். உங்களால் டெலிவர் பண்ண முடியல, அந்த மாநிலனால பண்ண முடியாது பண்ணால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். பட் இது வந்து எல்லோரும் பண்ண மாட்டாங்க. மெட்டா ஆட்ஸ்லையும் நீங்கள் டார்கெட்டிங்கை வந்து நான் சென்னை மட்டும் பண்ணாலுமே ஆப்வியஸாக சென்னை மட்டும் இல்லை சுற்றியும் உங்களுக்கு ஷோ ஆகும். அப்போ நிறைய கொரியர் ரிட்டர்ன்ஸ் அதிகம் மெட்டா பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? எஸ், இது வந்து ரொம்ப டீப்பான இதுதான். ஆப்வியஸாக இதுக்கு என்கிட்ட ஆன்சர் இல்லை. பட் ஆனால் மார்க்கெட்டர் எல்லாத்தையுமே நான் இதில் வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டரோட வேலை என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் சொன்னேன்ல, சேல்ஸ், அந்த சேல்ஸ் கொண்டு வர வரைக்கும் தான் எங்களோட வேலை. இதுக்கப்புறம் அந்த பிராண்ட் ஓனர், இகாம் ஓனர், ஃபுல்ஃபில்மெண்ட்லாம் அவங்க தான் பார்க்கணும். ஃபுல்ஃபில்மெண்ட்னா மார்க்கெட்டருக்கு என்னன்னே தெரியாது. அது என்ன நடக்குது, என்ன பேக்கேஜிங் பண்ணுறீங்க, மேபி பேக்கேஜிங் டிசைன் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ண ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். பட் அதை எப்படி டெலிவரி பண்ணுறீங்க, ரிட்டன் வர்றதுக்குள்ள நாங்கள் பொறுப்பாக முடியுமா? அதனால் மார்க்கெட்டரை வந்து அவங்க கொஸ்டின் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய மார்க்கெட்டர் வந்து என்கிட்ட சொல்கிறது அதுதான். கிளைண்ட் வந்து ROX ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 11.1 ROX வேணுன்றாங்க. இது என்ன 11.1 வேணும், அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. புரியுதா? இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் இட். இப்போ இந்த ROS இருக்குல்ல, இது வந்து இப்போ நீங்கள் ஃபுல்ஃபில்மெண்ட்டில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும்னு எனக்கு தெரியும். ரிட்டர்ன்ஸ் இருக்கும், ப்ராடக்ட் அது நிறைய ரேஷியோ இருக்கும். இதுவுமே நம்ம ப்ராடக்ட் காஸ்ட்டில் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஆட் காஸ்ட் ஒன்று, ரிட்டர்ன் காஸ்ட் ஏதாச்சும் ஒன்று, ஓவராலாக ஆவரேஜ் ப்ராடக்ட்டோட நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு நம்பர் பேஸ் பண்ணி, அகைன் எல்லாமே நம்பர் பேஸ் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். கரெக்டாக? அதனால் மார்க்கெட்டரை வந்து நீங்கள் வந்து ரிட்டர்ன் வருது, அதிகமான ரிட்டர்ன் வருது,
அது போய் நீங்கள் ஏதாச்சும் ஆடியன்ஸ் சேஞ்ச் பண்ணுங்கனால குவாலிட்டியான ஆடியன்ஸ் கொண்டு வாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சேல்ஸ் கொண்டு வரதே பெரிய மேட்ரு. சேல்ஸ் கொண்டு வந்துட்டோம். அது ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணுறது ஸ்ட்ராட்டஜி என்னன்றது மார்க்கெட்டில் இப்போதைக்கு என்ன இருக்குன்றத பிஸ்னஸ் ஓனர்ஸ் அவங்களா ரிசர்ச் பண்ணணும். அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். மேபி அதுக்கு தனியாக ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் ஒரு மாதம் உட்காந்து நல்லா படிங்க. அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஏதாவது கோர்ஸ் வாங்கினா அதை கூட வாங்கி நம்ம படிக்கலாம். படித்தோன்னா அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டோட ப்ராப்ளம்ஸ், ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய 10 ஸ்டெப்லேயும் இது வரைக்கும் எல்லாம் பாசிட்டிவாக இருந்துச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி 7th ஸ்டெப்பு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. அதை பற்றி நீங்கள் தான் பேசணும் நிவேதா. ஓகே. ஸோ நான் வந்து மார்க்கெட்டரு. ஸோ நான் பிபிசி பர்சனு. அதே மாதிரி நான் இகாம் பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன் அண்ட் ஏஜென்சி ரன் பண்ணுறோம். நம்ம நிறைய செலிபிரிட்டி பிராண்ட்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ நாங்கள் வந்து கண்டுபிடிச்ச ஹேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபர் சைடு தான் ரியாலிட்டி. இப்போ அமேசானில் வந்து இப்போ நான் அகாடமியில் டீச் பண்ணும்போது அந்த கோர்ஸில் சொல்லுவோம், நீங்கள் செட் பண்ணும்போதே ப்ரைஸிங் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வைக்கணும், ஏன் அவ்வளோ வைக்கிறீங்க அப்படின்றத நம்ம டீச் பண்ணுவோம். இப்போ ஷாப்பிஃபை சைடில் வரும்போது நாங்கள் இப்போ வந்து 2 ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து கோகுயிக் செக் அவுட் இருக்குது, இன்னொன்று ஷிப்ராக்கெட் செக் அவுட் இருக்குது. செக் அவுட்டில் எப்படி இதை எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு எங்கே சிஓடி அதிகமாக வருதோ பை டிஃபால்ட்டாக எல்லா சிஓடிக்கும் நீங்கள் ஓடிபி எக்ஸ்ட்ரா வாங்கலாம். இல்லை அதிகமாக வர ரீஜன்ஸ்க்கு மட்டும் ஓடிபி வாங்கலாம். பார்ஷியல் ப்ரீபெய்டு வாங்கலாம். ஒரு 50 ரூபா நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன்ப்பா இன் அட்வான்ஸ்ன்ட்டு. ஃபஸ்ட்டில் என்ன பண்ணிருந்தோம், சிஓடிக்கு எக்ஸ்ட்ரா 40 ரூபா வாங்குறோம், 50 ரூபா வாங்குறோம். இந்த கேம்லாம் விளையாட்டுருந்தோம். பட் அதெல்லாம் போடு 40 ரூபா தானே போட்டுக்கோ, நான் வாங்கினா தானேன்ற மாதிரி அசால்ட்டாக போட்டுருவாங்க. ஸோ இப்போ இந்த கோகுவிக் செக் அவுட் வந்து நான் சொன்ன மாதிரி ஷிப்ராக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கோம். கோகுவிக் இஸ் ஃபார் பெட்டர் மாதிரி இருக்குது. ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிடுறோம். ஆனால் அதில் ஒரு சார்ஜஸ் இதில் இப்போ நான் பிஸ்னஸ் ஓனராக பேசுகிறேன். அதில் ஒரு சார்ஜஸ் இல்லை. அந்த செக் அவுட் சார்ஜு விச் எவர் இஸ் ஹையர் யூ ஹவ் டு பே மந்த்லி திஸ் மச், இவ்வளோ பர்சன்டேஜ். அது இல்லாமல் நம்ம ஷாப்பிஃபை சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு வந்து ஐயோ ஷாப்பிஃபைல எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் முடிச்சு நீங்கள் கொடுக்குற ரோவாஸ்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோமே. மார்க்கெட்டரா நாங்களும் சப்மிட் பண்ணுவோம். ஆமா, ஏஜென்சி சர்வீஸுக்கும் தனியா பே பண்ணனும். அதுவும் ப்ராடக்ட்ல தான் ஆட் ஆகும். எல்லாமே அந்த எண்ட் ப்ராடக்ட்ல தான் எல்லா பிரைசிங் ஆட் ஆகும். அப்ப பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு இம்பார்ட்டன்ட். கரெக்ட். அதனால அதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றேன்னா, பேசாம பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி ரிவைஸ் பண்ணிடுங்க. பிகாஸ் எங்ககிட்ட இருக்க கிளைண்ட் மேபி எங்கிட்ட இதை கேட்பாங்க. ஏன்னா தே நோ லைக் ஐ எம் ஆல்சோ பிஸ்னஸ் ஓனர். நாங்கள் எல்லா சைடும் இருக்கிறதுனால இது எப்படியாவது ஒரு ஐடியா பண்ணுங்கன்னா, நீங்கள் சொன்னதான் கரெக்டு. ஃபஸ்ட்டு இந்த ரோவாஸை பிளைண்டாக பார்க்காம எப்படி ப்ரைஸிங் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் அதே மாதிரி அந்த ப்ரைஸிங் இன்க்ரீஸ் பண்ணும்போது அமேசான் ப்ரைஸோடய மக்கள் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இம்பல்ஸ் பையிங் தான் ஃபேஸ்புக்கு. ஆனால் இப்போலாம் விவரம் ஆயிட்டாங்க. டப்புன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் லென்ஸில் போயிட்டு சர்ச் பண்ணிடுறாங்க. அமேசானில் இந்த ப்ராடக்ட் சீப்பாக இருக்குது, ட்ரை பண்ணுன்னு இருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சொன்ன அந்த லைஃப் டைம் வேல்யூ ஆஃப் தி கஸ்டமர் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நம்ம மோட்டிவாக இருந்தால் இதை வந்து ப்ராஃபிட்டபுளாக மாற்ற முடியுது. இல்லை அப்படின்னா இங்கே ஸ்ட்ரக் ஆகி தான் நிறைய பேர் நிற்கிறாங்க. ஓகே, இல்லை இன்னொரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணலான்னு விரும்புகிறேன் நிவேதா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பெய்டு கேம்பெயின், வெறும் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், இதை மட்டுமே வச்சு நம்ம பெரிய பிராண்டாக இருந்துச்சுன்னா இதை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. சின்ன பிராண்டாக இருந்தால் ஆப்வியஸாக ஒரு பிளாட்ஃபார்மை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் மாடல் நிறையா இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்லைன்லேயும் விற்கலாம், ஆஃப்லைன்லேயும் விற்கலாம். இன்ஃப்ளூயன்சரு, டிஃப்ரெண்ட் மார்க்கெட் பிளேசஸ்ஸு. ஸோ எப்படி வேணால் நம்ம செல் பண்ணக்கூடிய இன்னொன்று MLM மாடலில் கூட ப்ராடக்ட் செல் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் மாடல் நிறையா இருக்குது. ஸோ ஒரு பெரிய இகாமர்ஸ் பிராண்டாக பில்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மாடலையும் நம்ம பார்க்கணும். அந்த பிஸ்னஸ் ஓனர் வந்து வெறும் ROS மட்டும் பார்க்கக்கூடாது, ரிட்டர்ன் ஆஃப் ஆட் ஸ்பெண்ட் மட்டும் பார்க்கக்கூடாது. ஓவராலாக பிஸ்னஸோட ROI. அப்போ டெலிவிஷன் கேம்பெயினும் அவங்க பண்ணியிருப்பாங்க. ட்ரெடிஷ்னல் கேம்பெயின் டெலிவிஷன், நீங்கள் சொன்ன ஜியோ ஸ்டாரோ இல்லை வாட் எவர் யூடியூப், டெலிவிஷன்ஸு, மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் பண்ண போகும்போது இந்த பிஸ்னஸ் ஓனர் அது ஒரு பிராண்டாக, நான் சொன்னல அந்த மெசேஜை பொசிஷன் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ கேம்பெயின் நடக்குது. அந்த பிராண்டை பொசிஷன் பண்ணிட்டான்னு வைங்களேன், ஒரு கட்டத்துக்கு மேலே ஸோ அந்த பிராண்டுக்கே நிறைய என்கொயரிஸ் வந்துகிட்டே இருக்கும். நிறைய சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிராண்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். வித்தவுட் எனி கேம்பெயின் கூட. சில கேம்பெயின்லாம் நாங்கள் ரன் பண்ணி ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நான் மெட்டா கேம்பெயின் ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 2500 rupees கோர்ஸோட வேல்யூ அதை நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். ரன் பண்ணோன்னே அப்படியே டூப்ளிகேட் பண்ணி நிறைய சின்ன பசங்கள்லாம் கொஞ்சம் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் டிஜிட்டல் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க, மெட்டா கேம்பெயின் பெருசாக பண்ணியிருக்க மாட்டாங்க. லிட்டரலி தே டூப்ளிகேட் மை லேண்டிங் பேஜ் அண்ட் மை மார்க்கெட்டிங் மெசேஜ் டூப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சோன்னா அகைன் மெட்டால காம்படிஷன் அது மார்க்கெட் ஷேர் பிரேக் டவுன் ஆகும். ஸோ அப்போ நான் அந்த கேம்பெயின் வந்து என்னால் ஸ்கேல் பண்ண போகும்போது நான் ஏன் இந்த கேம்பெயின் ஸ்கேல் பண்ணும், அப்போ நான் யூனிக்காக இன்னொரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வரேன், அதை நான் ஸ்கேல் பண்ண ஆரம்பிப்பேன். இன்னுமே அந்த கேம்பெயின் ஆஃப் பண்ணி எனக்கு சேல்ஸ் வந்துட்டு இருக்கு வித்தவுட் ஸ்பெண்டிங். ஏன் நான் சொல்கிறேன்னா அதிகமாக நம்ம கேம்பெயின் பட்ஜெட் வச்சு ஸ்பெண்ட் பண்ண போகும்போது ஈவன் தோ யூ டர்ன் ஆஃப் த கேம்பெயின் யூ வில் கெட் ஸ்டில் த சேம் சேல்ஸில் ஓரளவு சேல்ஸ் வந்து வந்துட்டு இருக்கும். 10% ஆஃப் சேல்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால பிராண்டாக பில்ட் பண்ண போகும்போது எங்கேருந்து சேல்ஸ் வருதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஓவராலாக பெரிய பிஸ்னஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ROI மட்டும் தான் ட்ராக் பண்ணுவாங்க. இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து எங்கே வருது, அப்போ தான் CMO அப்போ சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்பாங்க, எந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து இப்போ அதிகமாக வருது. எஸ், இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் வருது. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் அதிகமான பட்ஜெட் அலோகேட் பண்ணலாமா, இல்லை வந்து இன்ஃப்ளூயன்ஸில் அதிகமாக அலோகேட் பண்ணலாமா,
வி நோ திஸ் நம்பர். இந்த நம்பர் தெரிஞ்சால் மட்டும்தான் மெட்டாவில் இன்வெஸ்ட் பண்ணவா, இன்ஃப்ளூயன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவா, இல்லை டெலிவிஷனா, ஆஃப்லைனா, இல்லை வேறு ஏதோ ஒரு புதுசான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா, எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு அதிகமான ரிட்டர்ன் வருதுன்றதை வி ஹேவ் டு ஐடென்டிஃபை, வி ஹேவ் டு அலோகேட் த பட்ஜெட் அக்கார்டிங்லி. இல்லை ட்ரூ. அதே மாதிரி இப்போ நாங்கள் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி இதோட எக்ஸ்பான்ஷன் தான். இப்போ குயிக் காமர்ஸ் நம்ம ஜெப்டோ, பிளிங்கிட் இதில் செல் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் வந்து ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட்டில் நீங்கள் லிஸ்டிங் பண்ணுறதுக்கு பர் எஸ்கே 30,000 வாங்குவாங்க. ஸோ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு ஸ்நாக்ஸ் பிராண்டுக்கு ஸ்விக்கியில் க்ளவுட் கிச்சனை நம்ம எனேபிள் பண்ணோம் அப்படின்னா அதோட சார்ஜஸ் வந்து 1000 சில்லறையோ நம்ம இப்போ 2000 சில்லறை. அப்போ என்ன சொன்னால், ஃபஸ்ட்டு நீங்கள் அது மாதிரி என்ரோல் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்விக்கியில் க்ளவுட் கிச்சனை எனேபிள் பண்ணாங்க. எனேபிள் பண்ணும்போது மெனுவில் சும்மா டீ காஃபி போட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு சேல்ஸ் வருதா பார்க்கலாம் அப்படின்னு. சேல்ஸ் வர ஆரம்பித்த உடனே சரி நீங்கள் இப்போ இன்ஸ்டாமார்ட்டுக்கு போயிட்டு பர் எஸ்கேயூ 30,000 பே பண்ணி நீங்கள் லான்ச் பண்ணுங்கள். ரெண்டுமே ஒரே ஆடியன்ஸ் தான், வி ஆர் ஜஸ்ட் டெஸ்டிங் இட் அவுட். பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, நீங்கள் இப்போ பிரியாணி போடுற இடத்துல முறுக்கு போட்டு ஆர்டர் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வருது, சேல்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் தேர் இஸ் ஒன் மோர் பிளாட்ஃபார்ம் கால் கிரெட். இது நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் அண்ட் ஐ வாண்ட் ஆடியன்ஸ் ஆல்சோ டு ட்ரை. கிரெட்டில் வந்து கிரெடிட் கார்டு பில் தான் பே பண்ணணும் பாதி பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு கேமிங் ப்ராடக்ட்லாம் நாங்கள் வந்து ஒரு நாள் 500+ பீஸ், ஒரே நாள் 500 ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ் கிரெட்டில் வந்து ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணோம். நீங்கள் சொன்ன கான்செப்ட் தான். இப்போ வரவங்க அந்த கேமிங் ப்ராடக்ட் மட்டும் வாங்காமல் எக்ஸ்ட்ரா 2 ப்ராடக்ட் கார்ட்டில் ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம தான் ஷாப்பிஃபைல தெரியுமே, ரிப்பீட்டடாக அவங்க வந்து என்னென்ன கேமிங் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க அந்த ஃப்ளோ. அதே மாதிரி அவங்கள அந்த இமெயில் மார்க்கெட்டிங், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், எஸ்எம்எஸ் நம்ம பண்ணுறதில்ல இந்தியாவில், மேபி யார் பண்ணுறாங்கன்னு தெரியல. இமெயிலும் கொஞ்சம் பேட் ஓப்பன் ரேட் ஃபார் காமர்ஸ். பர்சனல் பிராண்டிங்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது திருப்பி நர்ச்சர் பண்ணி நம்ம எப்படி அதை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஐ திங்க் ஒரு பிராண்ட்னா இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த செக்ஷனில் ஒரு லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணி இந்த செக்ஷனை முடிச்சிடலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, அது ரிட்டர்ன் ப்ராப்ளம் இருக்குது. இது பார்த்துட்டு இருக்க யாராச்சும் ஒரு டெக் ஃபவுண்டர் இல்லை சாஸ் ப்ராடக்ட் ரெடி பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா, இதுக்கு ஏதாச்சும் அவங்க இன்னோவேட்டிவாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், இது வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு 80% கம்மி பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய, ஏன்னா இது ரொம்ப நாளாக இந்த ப்ராப்ளம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அது மாதிரி ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணோன்னா நீங்கள் வந்து இகாம் ஓனராக இருந்தீங்க, இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? மந்த்லி அகைன் $15, $20 அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் வந்தாங்க. இல்லை, ஐ திங்க் அதுதான் இப்போ கோ குயிக் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கே போகிறோம், வேறு வழி இல்லை. ஆனால் இது இன்னும் பெட்டராக பண்ணலாம். ஏன்னா இப்போ எப்படின்னா கோ குயிக் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறோம், அது இல்லாமல் சிஓடி ஆர்டர்ஸ்க்கு வந்து நான் 3 மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், காலிங்கு, ஐவிஆர், எஸ்எம்எஸ், இது மாதிரிலாம். அதில் வந்து 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு கால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆர்டிஓ குறையும், கொரியர் ரிட்டர்ன்ஸ் குறையும். ஏன் அப்படின்னா மெட்டாட்ஸை பார்க்குறேன்னா இம்பல்ஸ் பையிங்கு. நான் நடுராத்திரி 12 மணிக்கு ஆர்டர் போடுறேன், ஆர்டர் போட்ட 5வது நிமிஷம் ஐவிஆர் கால் வருது, எஸ் ஐ பிளேஸ் தி ஆர்டர், எஸ் கிளிக் பண்ணிடுறாப்புல. எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் இம்மீடியட்டாக அமிச்சா எஸ் தான் கிளிக் பண்ண, நான் தானே போட்டேன். இதுவே மறுநாள் காலையில் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் போட்ட ஒன்று கால் பண்ணோன்னா ஒரு ஹியூமன் டச் இருந்துச்சு. இதையும் நம்ம இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கால் பண்ணும்போது யோசிக்கிறாப்புல, நான் போட்டேன் தான், இல்லைங்க தெரியாமல் போட்டேன், கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. இம்மீடியட்டாக 5 மினிட்ஸில் யாரும் அதை சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஐவிஆர் சிஸ்டம் எல்லாம் இம்மீடியட்டாக போகுது. அப்போ நம்ம அந்த ப்ராடக்ட்டை ப்ராசஸே பண்ண தேவையில்லை. கரெக்ட். ரிட்டர்ன் வந்து அங்கே வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து 60% மேலே ஆர்டிஓ இருந்தது, அப்படியே 23 குறைச்சோம். ஜஸ்ட் பை காலிங் ஐவிஆர் எல்லாமே இன்ஸ்டால் பண்ண அப்புறம் யோசிச்சேன், இதானே இம்பல்ஸ் பையிங்ல தானே வாங்குறேன், எனக்கு தெரியுது. ஆர்டர் போட்டோன்னே கேட்டால் ஆமாம் தானே சொல்லுவேன். அவங்களுக்கு அந்த யோசிக்கிற டைம் கொடுக்கும்போது, இல்லை அந்த ஃபோன் கால் ஒரு ஃபேமிலி மெம்பர் யாராவது எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அந்த திங். பட் இது எல்லாமே சிஓடியில் தான் இந்த பிரச்சனை. முன்னாடியே பேமெண்ட் பண்ண பிரச்சனை இல்லை. அப்போனா நம்ம இப்போ காமர்ஸில் இருந்தால் நான் என்ன பண்ணுவோம், இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சிம்பிளாக ப்ரீபெய்டாக வாங்க. நான் ஏன் உங்கள் சைட்டை நம்பணும், நான் அமேசான் நம்பிட்டு போயிடுவேன். அதான் இங்கே பிரச்சனை. அமேசானே ப்ரீபெய்ட் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, ப்ரைம் கஸ்டமர்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து, ஃப்ளிப்கார்ட்லேயும் அது அப்படி தான் கொண்டு வந்தாப்புல. ஸோ அந்த மெத்தடு வந்து ட்ரஸ்டபிலிட்டி இல்லை. அதுக்காக தான் இப்போ வந்து கோ குயிக் இந்த மாதிரி செக் அவுட்லாம் பார்ஷியல் ப்ரீபெய்ட் ஒரு 50 ரூபா கட்டிடலாம் அப்படின்னா கட்டுறாங்க. ஸோ அதை வந்து வி ஆர் டெஸ்டிங், அதை லார்ஜ் ஸ்கேலில் டெஸ்ட் பண்ணிட்டு தான் ஆன்சர் தெரியும். ஓகே. பட் இதெல்லாம் இன்னும் ப்ராப்ளம்ஸ் போயிட்டு தான் இருக்குது. அதனால் நீங்கள் மார்க்கெட்டர் சொல்கிறீங்க, நாங்களும் மார்க்கெட்டர் மீட்டிங்கில் சொல்லுவேன். பட் அஸ் இகாம் ஓனராக இந்த ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம இன்னும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், எனக்கு பர்சனலாக நான் ட்ராக் பண்ணுற டாபிக், ஒரு பிஸ்னஸ் சொன்னாலும் எனக்கு ஒரு எக்ஸல் ஷீட் வேணும், இதான் அப்படின்னா மெட்ரிக்ஸ். இப்போ அமேசானை பொறுத்த வரைக்கும், அஃப்கோர்ஸ் ஃப்ளிப்கார்ட்லாம் கூட பண்ண முடியாது. அமேசானை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்டேட் வைஸ் டேட்டா இருக்கும், எந்த ஸ்டேட்டில் அதிகமாக ஆர்டர் வருது. இப்போ உதாரணமாக மகாராஷ்டிராவில் ஆர்டர் வருதுன்னா நாங்கள் மகாராஷ்டிராவில் வந்து ஒரு ஜிஎஸ்டி எடுத்து அங்கே கூட ப்ராடக்ட் ஸ்டோர் பண்ணுவோம். அதே மாதிரி எனக்கு வந்து மார்க்கெட் ஷேர் எவ்வளோ இருக்குது, ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு அமேசானோட டேட்டா இருக்கும். இந்த மாதம் எனக்கு 100 ஆர்டர்ஸ் வந்திருக்கு, 100ல் 70 ரிப்பீட்டட் ஆடியன்ஸ். அப்போ 30 தான் நான் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஆட்ஸில் நான் அதை கண்டுபிடிச்சிருவேன்.
அதே மாதிரி அந்த முன்னாடி சொன்னல டைட்டில் கீழே விசிட் யுவர் பிராண்ட் ஸ்டோர்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாங்க, எவ்வளோ பேர் கிளிக் பண்ணாங்க, எவ்வளோ பேர் உள்ளே வந்தாங்க, அதனால் எனக்கு எவ்வளோ வருமானம் வந்துச்சு. இந்த அளவுக்கு ஏகப்பட்ட டேட்டா அமேசானில் இருக்குது. இன்னும் நிறைய பேருக்கு தெரியாதது அமேசான் பைன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது அஃப்கோர்ஸ் நான் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு இது தெரிய வந்துச்சு. எக்ஸாம்பிள், நான் கெலாக்ஸ் டீம் நான் வந்து அஃபிஷியலாக அவங்களோட ட்ரெயின்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த சாஃப்ட்வேரில் எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் யார் யாரெல்லாம் என்ன வாங்குறாங்க. இப்போ உதாரணமாக நான் வந்து ஒரு ஜாம் வாங்குறேன் அப்படின்னா, ஜாம் வாங்கினதுலேருந்து 15 நாள் நான் என்ன வாங்குறேன், ஒருவேளை பிரெட் வாங்குறேன்னா என்ன வாங்குறேன். ஸோ இந்த ட்ரெண்டெல்லாம் பார்த்து நாங்கள் டார்கெட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ஜாம் விற்கிறேன்னா எனிவன் ஹூஸ் பையிங் பிரெட்டை நான் டார்கெட் பண்ணலாம் ஆட்ஸில். ஸோ டேட்டா வந்து லைக் என்லெஸ் டேட்டா இருக்குது. நாட் ஜஸ்ட் ஆட்ஸ் டேட்டா, ஒரு யூசர் மைண்ட் செட்டு. அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் பெங்களூரில் அதிகமாக உமன் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களா, மென் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களா, அண்ட் எந்த டைமில் பீக் டைமில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, டைம் கொண்டு ஹீட் மேப் அப்படின்றத நம்ம வியூ பண்ணுவோம். அண்ட் சம்டைம்ஸ் எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர்ஸும் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அமேசானில் வந்து டே பார்ட்டிங் கான்செப்ட்ஸ் இருக்கும். எனக்கு வந்து என்னோடய ஆடு வந்து 6லேருந்து 10 மணி வரைக்கும் ஷோ பண்ணுங்கள் நைட்டு. எனக்கு சும்மா காலையெல்லாம் காட்ட வேணாம். ஒரு ஒரு எக்ஸாம்பிள், எங்களுக்கு டிரைவருக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து விற்றுட்ருந்தோம். அந்த ப்ராடக்ட்லாம் டே டைமில் விற்கவே இல்லை, காலையில் ஈவினிங். அப்போ அந்த டைமை மட்டும் நாங்கள் ஆடை எனேபிள் பண்ணிலாம் ப்ளே பண்ணோம். டே பார்ட்டிங் மாதிரி நிறைய அட்வான்ஸ் கான்செப்ட் இருக்குது. இப்போ கம்மிங் டு மெட்டா, எனக்கு டேட்டாலாம் இருக்குது, நான் டேட்டா இல்லைன்னே சொல்ல மாட்டேன், என்கிட்ட ஷாப்பிஃபை டேட்டாலாம் இருக்குது. இந்த டே பார்ட்டிங் மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் பண்ண முடியுமா? எனக்கு வந்து வெறும் நைட்டு 9 to 12 மட்டும் என் ஆடை ரன் பண்ணு, இது மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க முடியுமா? எஸ், மெட்டாவில் வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணலாம், ரூல் செட் பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். பட் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அதுதான் பிரச்சனை. மெட்டாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அல்காரிதம்ட்டே நம்ம எல்லா கண்ட்ரோலும் கொடுக்குற சிச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ இந்த மெட்ரிக்ஸ் செக்ஷனில் வந்து ஐ திங்க் நம்ம 8th செக்ஷனில் இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த மெட்ரிக்ஸ் ட்ராக்கிங் செக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மெட்ரிக்ஸை நான் 3 விதமாக பிரிக்கிறேன். ஸோ ஆஸ் ஏ இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஓனரோ அமேசான் பிஸ்னஸோ இந்த 3 விதமாக பிரிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆட் ரன் பண்ணுறோம். ஆடு வந்து மெட்டாவில் ரன் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதோ பிளாட்ஃபார்மில் ரன் பண்ணுறீங்க. ஆடோட மெட்ரிக்ஸ். செகண்டு லேண்டிங் பேஜுக்குள்ளே வராங்க. லேண்டிங் பேஜுக்குள்ளே வந்தோன்னா அதோட மெட்ரிக்ஸ்ன்னு சில இது இருக்குது. லேண்டிங் பேஜில் வந்து பர்ச்சேஸ் நடந்ததுக்கப்புறம் உங்களோட ஃபுல்ஃபில்மெண்ட்டு, ப்ராசஸ்ஸு, ரிட்டர்ன்ஸு, அதோட மெட்ரிக்ஸ். 3 கேட்டகரியாக நீங்கள் மெட்ரிக்ஸை ட்ராக் பண்ணுங்கள். ஏன் மெட்ரிக்ஸை ட்ராக் பண்ணுறது அல்டிமேட் கோல் வந்து எதை இன்க்ரீஸ் பண்ணும், எதை டிக்ரீஸ் பண்ணும். இது 2 மேட்டர் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து கன்வர்ஷன் இன்க்ரீஸ் பண்ணோம், ரிட்டர்னை டிக்ரீஸ் பண்ணோம். ஸோ எதை இன்க்ரீஸ் பண்ண முடியும், எதை டிக்ரீஸ் பண்ண முடியுன்ற ஒரு ஐடியா நம்மளுக்கு இருக்கணும். ஸோ ஆடை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஓனர் என்ன பார்க்கணும் அப்படின்னா, மார்க்கெட்டர்கிட்ட வந்து என்ன கேட்கணும்னா, கிளிக் த்ரூ ரேட் எவ்வளோ இருக்குது. இந்த ஆடை 1000 பேருக்கு போய் மெட்டா காட்டுறான், 1000 பேர் காட்ட போகும்போது எவ்வளோ பேர் கிளிக் பண்ணாங்க. கிளிக் த்ரூ ரேட்டுன்றப்ப மெட்டா வந்து 1 to 10% ஒரு ஸ்கோர் மாதிரி வச்சுருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 1000 பேர்கிட்ட காட்டி ஒரு 100 பேர் கிளிக் பண்ணிட்டாங்கன்னா 1% அப்படின்ற மாதிரி காட்டும். 10% காட்டுவோம். 1000 பேருக்கு காமிச்சு 100 பேர் கிளிக் பண்ணிட்டாங்கன்னா. பட் 1000 பேர் காட்டி 100 பேர் கிளிக் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரிலவெண்ட் இருந்துச்சுன்னா பக்காவாக இருக்கும். மெட்டா வந்து கேம்பெயின் லான்ச் பண்ணோன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு. அப்போ டைம் ஆகும். அப்போ கிளிக் த்ரூ ரேட் வந்து 2% மேலே இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குன்னா 5லாம் சூப்பர். அப்போ நிறைய பேர் கிளிக் பண்ணுறாங்க. நிறைய பேர் கிளிக் பண்ண வைக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுக்கு வெளியோட ஆடோட வேலை. அப்போனா ஆடு நல்லா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஆடை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்துட்டோன்னே அப்போ கிளிக் த்ரூ ரேட் தான் வெளியே பார்க்குறோம். அப்போ கிளிக் த்ரூ ரேட் எவ்வளோ, லிங்க் கிளிக்ஸ்ன்னு ஒரு காஸ்ட் இருக்கும், எவ்வளோ பேர் லிங்கை கிளிக் பண்ணாங்க. இப்போ லேண்டிங் பேஜுக்குள்ளே வந்துட்டாங்க, எவ்வளோ பேர் லேண்டிங் பேஜுக்குள்ளே வந்தாங்க. இப்போ இ-காமர்ஸாக இருந்தாங்கன்னா எவ்வளோ பேர் விச் லிஸ்ட் ஆட் பண்ணாங்க, ஆட் டு கார்ட் எவ்வளோ பேர் ஆட் பண்ணாங்க, இனிஷியேட் செக் அவுட் எவ்வளோ பேர் பண்ணாங்க, ஃபைனலாக எவ்வளோ பேர் பேமெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த 4 கேட்டகரிஸ் தான் மெயினாக நம்ம ட்ராக் பண்ணுவோம் மெட்டாவுக்கு பொறுத்த வரைக்கும். இந்த இதை ட்ராக் பண்ணி மெட்டாவுக்கு நம்ம டேட்டா புஷ் பண்ணுவோம். பார் மெட்டா 1000 பேர் சைட்டுக்குள்ளே வந்தாங்க, 1000 பேரில் வந்து இவ்வளோ பேர் தான் ஆட் டு கார்ட்டு. ஸோ 200 பேர் ஆட் டு கார்ட்டு கிளிக் பண்ணியிருக்காங்க. யார் அந்த 200 பேர்? அந்த 200 பேர் டேட்டாவை மெட்டாவுக்கு அனுப்பிடுவோம். இனிஷியேட் செக் அவுட் எவ்வளோ பேர்? இனிஷியேட் செக் அவுட்டை மெட்டாவுக்கு அனுப்பிடுவோம். பர்ச்சேஸ் எவ்வளோ பேர்? பர்ச்சேஸ் டேட்டா மெட்டாவுக்கு அனுப்பிடுவோம். ஸோ இந்த மெட்ரிக்ஸை நம்ம வந்து ட்ராக் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த மெட்ரிக்ஸை ட்ராக் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு வரேன். அதாவது எப்படி வந்து அந்த செஷன் பேஸில் வந்து நம்ம டார்கெட் பண்ணலாமான்னு கேட்டிங்களா? இதுலேயும் வெறும் ஆட் டு கார்ட் பண்ணவங்களை மட்டும் ஒரு ஆடியன்ஸ் செட் பண்ணி நம்ம அவங்கள ரீடார்கெட் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம பர்ச்சேஸ் கேம்பெயின் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்டிவில் வந்து இனிஷியேட் செக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைசேஷன் பண்ணு. இ-காமர்ஸ்க்கு வெறும் இனிஷியேட் செக் அவுட்டை வச்சு நிறைய பேர் சேல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு நான் சொல்ல வரல. நம்ம சேல்ஸ்ன்னு தான் வைப்போம். அது இனிஷியேட் செக் அவுட் எவ்வளோ பேர் இனிஷியேட் செக் அவுட்னா ஹை இன்டெண்டட் பீப்புள் ஹூ பிளான் டு பை. பிளான் டு பைனா வாங்க போயிட்டாங்க. ஒன்று பேமெண்ட் எரராக இருந்திருக்கலாம், இல்லை கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு மைண்ட் மாறிட்டாங்க. ஏன்னா செக் அவுட் வரைக்கும் போக மாட்டாங்க. இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க மட்டும் தான் போவாங்க.
அப்போ அந்த இன்ட்ரெஸ்டட் பீப்புள் எவ்வளோ பெரிய டேட்டான்ற நம்மளுக்கு தெரியும். அப்போ ஷாப்பிஃபைல நான் வாட்ஸ்அப்பில் பண்ணுவேன். இதே அமேசானில் பார்த்தோன்னா யார் போனாங்க, எங்கே போனாங்க எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அவங்களுடைய அட்லீஸ்ட் இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் நம்மள்ட்ட இருக்காது. அது இருந்தால் மட்டும்தான் நம்ம எங்கே வேணால் அவங்கள ரீடார்கெட் பண்ணலாம். இனிஷியல் செக் அவுட் பண்ணிட்டு வாங்கலைன்னா நம்ம ஒரு டெலி டீம் வச்சு கால் பண்ணி ஏன் நீங்கள் இனிஷியல் செக் அவுட் பண்ணி வாங்கலை, ஏதாச்சும் ப்ராப்ளமா, ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா, பெட்டராக ஏதாச்சும் அங்கே ஏதாச்சும் இன்டர்நெட் ப்ராப்ளம் ஆயிடுச்சா, ஸோ நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ அந்த கண்ட்ரோல் நம்மள்ட்ட இருக்குது. மெட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஆடோட டேட்டா, கிளிக் த்ரூ ரேட்டும், எவ்வளோ பேர் லிங்க் கிளிக் பண்ணாங்க மட்டும்தான் மேட்ரு. செகண்ட் மேட்ரு வந்து லேண்டிங் பேஜில் எவ்வளோ பேர் வந்து இனிஷியல் செக் அவுட் பண்ணாங்க, ஆட் டு கார்ட் பண்ணாங்க, இப்போ ஆட் கோடில் பர்ச்சேஸ் பண்ணாங்க தான் மேட்ரு. இப்போ பேக் எண்ட் மெட்ரிக்ஸ் சேல்ஸ் வரைக்கும் தான் நாங்கள் வருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் தான் பேக் எண்டில் வந்து ஃபுல்ஃபில் மெட்ரிக்ஸ் என்னென்ன இருக்குது, ரிட்டர்ன் மெட்ரிக்ஸ் என்ன இருக்குது, அதெல்லாம் ட்ராக் பண்ணுறதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ். இல்லை, எனக்கு என்னன்னா, நாங்கள் இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் மெட்ரிக்ஸை பார்த்து ஆக்சுவலாக மார்க்கெட் ரேட்டில் சொல்லுவோம். இங்கே பாருப்பா, அந்த நார்த் ஈஸ்ட் ரீஜனில் வந்து ஒரே ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் போயிட்டு எனக்கு அதை டார்கெட் பண்ணாதீங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள், எக்ஸ்க்ளூட் பண்ணுங்க. இல்லை டெவலப்பர் கிட்ட போய் சொல்லுவோம், டெவலப்பர் கிட்ட அந்த ட்ராப் டவுன்லேயே அந்த ஸ்டேட்டை கொண்டு வராதிங்க. ஏன்னா வந்து மெட்டாவில் தெரியும் உங்களுக்கு, நான் வேணானாலும் சில ரீஜன்ஸ்லாம் ஷோ ஆகும். ஸோ அஸ் அ மார்க்கெட்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு ஏஜென்சி ஓனர் ஆர் இகாம் பிஸ்னஸ் ஓனர் கிட்ட நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் எடுத்துகிட்டு வரும். நான் கன்சல்டிங் கால்லையுமே நான் மெயினாக வந்து அதான் சொல்லுவேன். நீங்கள் எவ்வளோ ஃபீட்பேக் உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி எனக்கு கொடுக்குறீங்களோ, கரண்ட் சினாரியோ என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நான் ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ண முடியும், ப்ராடக்ட்டை பிளான் பண்ண முடியும். எது வின்னிங் ப்ராடக்டாக ஃபஸ்ட்டு எந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ரிட்டர்ன் வருது, ப்ராப்ளம்ல பேட் ஃபீட்பேக் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ராடக்ட் இருக்குது, சப்ளை பண்ணதுக்கப்புறம் நிறைய பேட் ஃபீட்பேக் வருது, அவங்க கால் பண்ணி திட்டிகிட்டே இருக்காங்க, அந்த மாதிரி இருக்குன்னா அப்போ அந்த மாதிரி ப்ராடக்ட் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் நல்லா போகுதுன்னு நம்ம சொல்லுவோம், நல்ல சேல்ஸ் நடக்குது. பட் ஆனால் பின்னாடி ரிவ்யூஸ், குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் நல்லா இல்லை, நல்ல பேட் ரிவ்யூஸ் வந்து அந்த பிராண்டுக்கு வந்து நல்ல ஒரு பேட் இம்பாக்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்குன்னா அதை அவங்க எங்கள்கிட்ட கன்வே பண்ணாங்கன்னா நாங்கள் வேறு ப்ராடக்ட் சூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணுவோம். இல்லை இருக்கிற ப்ராடக்ட் பெட்டராக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், காஸ்ட் அதிகமானாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ இது எல்லாமே இன்டர்லிங்க் தான். ஆடில் இருந்து லேண்டிங் பேஜில் இருந்து பேக் எண்டில் இந்த மெட்ரிக்ஸ் எல்லாமே ஒரு இன்டர்லிங்க் தான். மோஸ்ட்டாக பேக் எண்ட்லேருந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி தான் நம்ம அப்படி வரணும். அந்த ப்ராடக்ட்டை தான் நம்ம ரன் பண்ணுவோம். ஓகே, அடுத்த 9th இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் வந்து ஆப்டிமைசேஷன். அடிக்கடி நான் பிபிசியில் வந்து ஒரு வேர்ட் சொல்வேன், ஆப்டிமைசேஷன் டசன்ட் மீன் நம்ம வந்து பிபிசியில் வந்து நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. சில பேர் நினச்சிப்பாங்க நெகட்டிவ் கீவேர்ட் ஆட் பண்ணுறது மட்டும்தான் ஆப்டிமைசேஷன். ஆப்டிமைசேஷன்னா நீங்கள் வந்து நெகட்டிவ் கீவேர்ட் ஆட் பண்ணது மட்டும் கிடையாது. ஒரு வேளை ஒரு கேம்பெயின் பர்ஃபார்ம் ஆகலை, ஸ்பெண்ட் ஆகலை, இப்போ வந்து அமேசானில் இந்த இஷ்யூ இருக்கும், ஸ்பெண்டே ஆகாதுன்னா ஏன் ஸ்பெண்ட் ஆகலைன்னு பாருங்கள். ரிலவெண்ட் கீவேர்ட்ஸ் உள்ளே போட்டிருக்கீங்களா, அந்த நாங்கள் வந்து பை பாக்ஸ்லாம் டெக்னிக்கலாக வேர்ட்ஸ் இருக்கும். ஆப்டிமைசேஷன் வந்து என்னோட ஸ்பெண்டை குறைக்கிறது மட்டும் கிடையாது, சேல்ஸும் இம்ப்ரூவ் பண்ணணும், ரெண்டுத்தோட மோட்டிவ்லையுமே பார்க்கணும். அண்ட் இது வந்து நம்ம பிபிசியில் தான் மேஜராக பண்ணுவோம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கிளிக் த்ரூ ரேட்லாம் இல்லை அப்படின்னா அடுத்து லேண்டிங் பேஜ்க்கு வருவோம். நீ லேண்டிங் பேஜில் என்ன தப்பு பண்ணியிருக்க. அமேசான்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் இருக்கும், ப்ரைஸிங் காம்படிட்டிவாக இருக்கா இல்லையா. எல்லாரும் வந்து 500 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா 1500 ரூபாய்க்கு விற்றா வராது. அதே மாதிரி இன்னொரு ட்ராபேக் இருக்குது அமேசானில் நம்ம ஒரு ப்ராடக்ட் விற்கிறோன்னா கீழே வந்து ஒரு ஆடு ஒன்று தெரியும், நம்மளோட கம்மியாக ப்ரைஸ் வச்சுருக்கவங்க வந்து அதில் ஆட் ரன் பண்ணலாம். அதை எலிமினேட் பண்ண நம்மளே ஆட்ஸ் ரன் பண்ணுவாங்க. அந்த ஸ்லாட்டை யாருக்கும் விட்டு கொடுக்குறது, பிட் பண்ணி எனக்கு என் ப்ராடக்ட் என் ஸ்லாட்டு தான்டா அப்படின்ற மாதிரி பிட் பண்ணணும். ஸோ இதான் ஆப்டிமைசேஷனாக நிறைய டீப்பாக நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டீங்க மெட்டாவில், பட் மெட்டாவில் பெட்டரான ரோவாஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்குப்பா, எனக்கு ஒரு 5 ரோவாஸ் வருது, ஆனால் இதை நான் பெட்டராக அடுத்த லெவல் எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னா என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஆப்டிமைசேஷன் இது வந்து 9th ஸ்டேஜில் இருக்கும். ஆப்டிமைசேஷன்ன்றது வந்து ஒன் டைம் பண்ணுறது கிடையாது, இது வந்து லாங் டைமு கன்சிஸ்டண்ட்டாக எப்போயுமே இருக்கக்கூடிய இது. எப்போயுமே நம்ம இப்போ லைஃபே எடுத்துக்கோங்களேன், ஒரே மாதிரி போயிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா, எப்படி பெட்டராக கொண்டு போகணும், நம்மளே ஆப்டிமைஸ் பண்ணுவோம், ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுவோம், இல்லை பெட்டர் ஜாபு, பெட்டர் பிஸ்னஸ்ஸு, இல்லை பெட்டர் எனக்கு பேஷனாக இருக்கிறத பார்த்து பண்ணலாம். ஸோ ஆப்டிமைசேஷன் அதை மாற்றம் ஒன்று தான், மாறாது சொல்லுவாங்களா, அது மாதிரி தான் சேஞ்சஸ் வந்து எப்போயுமே இருந்துட்டு தான் இருக்கும். இந்த சேஞ்சஸ் எப்படின்னா ப்ரீவியஸாக நம்ம மெட்ரிக்ஸ் பார்த்தோம், அந்த மெட்ரிக்ஸ் செக்ஷன்லேருந்து நம்மளுக்கு ஒரு பாடம் கிடைக்கும். அந்த மெட்ரிக்ஸ் பாடத்துக்கு வந்து என்னத்தை மாற்றுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக் த்ரூ ரேட்டு வரவே இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி தான் வரலன்னா அது ஏன் வரல. அப்போ மெட்டா ஆடில் நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒய்டாக போட்டிருக்கோமா, அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் செலக்ட் பண்ணலாமான்னு பார்க்கலாம். இல்லை இந்த வீடியோவில் போட்ட மெசேஜோ வீடியோவோ சரியாக போய் கன்வே ஆகலை அப்படின்றத பார்க்கலாம். இல்லை இந்த ஆட் அக்கௌண்ட்டில் வேறு ஏதோ பிரச்சனை இருக்கா, பக் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அப்போ இங்கே வந்து என்ன ஆப்டிமைசேஷன் பண்ணுறோன்னா கிரியேட்டிவ் ஆப்டிமைசேஷன் பண்ணுறோம். சரியா. செகண்ட் வந்து கிளிக் பண்ணிட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்க, உள்ளக்க வந்தவன் எவனுமே இனிஷியேட்டிவ் ஆட் பண்ணல, எவனுமே ஆட் டு கார்ட்டும் பண்ணலை. அப்போனா உள்ளக்க வந்தவன் அவனுக்கு அந்த ப்ராடக்ட் இர்ரிலவெண்ட்டாக ஃபீல் பண்ணியிருக்கான், இல்லை அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் புரியாமல் இருக்குது. அப்போ உள்ளே வந்தவனுக்கு அந்த பேஜில் என்ன ஆப்டிமைசேஷன் பண்ணணும், நீங்கள் சொன்ன மாதிரி
அமேசானோட லேண்டிங் பேஜில் வந்து நம்ம என்ன ஆப்டிமைசேஷன் பண்ணணும் பார்ப்போம். இதில் வந்து ஒன்று ஆஃபர் சரியாக மீன் ஆகலையா, ஹூக் மெசேஜ் சரியாக கனெக்ட் ஆகலையா, இல்லை ப்ராப்ளம் சால்விங் வந்து நம்ம கரெக்டாக இனிஷியேட் பண்ணலையா, இல்லை ப்ராடக்ட் இமேஜ் அவனுக்கு புரியலையா, ஸோ அவனுக்கு ஈஸியாக புரியாமல் இருக்கிறதுனால கன்வெர்ட் ஆகலையா, இல்லை மெட்டா வந்து பேட் டிராஃபிக் தந்துச்சா, இது எல்லாமே நம்ம அனாலிசிஸ் பண்ணி அந்த லேண்டிங் பேஜ் ஆப்டிமைசேஷன் வி ஹேவ் டு டூ. ஒன்ஸ் லேண்டிங் பேஜ் ஆப்டிமைசேஷன் நம்ம பண்ணுறோம், இனிஷியல் செக் அவுட், அடுத்து இனிஷியல் செக் அவுட் பேஜ் இருக்கும். இனிஷியல் செக் அவுட் ஆட் டு கார்ட்லாம் பண்ணிட்டான், இனிஷியல் செக் அவுட் பேஜில் பேமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. இனிஷியல் செக் அவுட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆட் டு கார்ட் வந்து 100 பேர் ஆட் டு கார்ட் கொடுத்துருக்காங்க, வெறும் இனிஷியல் செக் அவுட் 20 பேர் தான். அப்போயும் ஆட் டு கார்ட்லேருந்து இனிஷியல் செக் அவுட் பேஜ் வரைக்கும் வந்தான். அவனை ஃபனல் ஹேக்கிங்காக பண்ணிட்டு இருக்கான் இல்லை. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து அப்போ என்ன பிரயோஜனம்? அப்போ இனிஷியல் செக் அவுட் இன்னும் கிளியராக கிளாரிஃபையாக இருக்கிற மாதிரி ஆப்டிமைசேஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். பேட்ச் ஆட் பண்ணணும், ஸோ த்ரஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அந்த இடத்துல வந்து ரீஃபண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது அந்த செக் அவுட் பேஜில் ஒரு சில செக்லிஸ்ட் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ இனிஷியல் செக் அவுட் பண்ணிட்டா ஆனால் சேல்ஸ் போல, பேமெண்ட்டில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, பேமெண்ட்டுக்கு வேறு ஏதாவது ஒரு பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணி இன்னும் சிம்பிளிஃபையாக பேமெண்ட் ஆகலாமா, இல்லை வாட்ஸ்அப் பேமெண்ட்டு ஜிபே டக்கு டக்குன்னு இன்டிகிரேட் பண்ணலாம் சம்திங். அப்போ அந்த மாதிரி மெட்ரிக்ஸை ஃபுல்லாக ஒரே ஷீட்டில் இந்த ப்ராடக்ட் நான் சொன்ன ஆடு கிளிக் பண்ணதுலேருந்து சேல்ஸ் நடந்ததுலேருந்து லேண்டிங் பேஜ்லேருந்து லாஸ்ட்டில் ஃபுல்ஃபில்மெண்ட் வரைக்கும் ஒரே ஷீட்டில் எல்லா டேட்டாவும் யார் வச்சுருக்காங்களோ சூப்பராக இருக்கும். நானே அந்த டேட்டா ஒரே ஷீட்டில் இல்லை, நான் தனி ஷீட்டில் தான் வச்சுருக்கேன். ஒரே ஷீட்டில் மெனக்கெட்டு உட்காந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் ஷீட்டு நம்மளோட என்டையர் மார்க்கெட்டிங் சிஸ்டம் பிஸ்னஸையும் நம்மளுக்கு சொல்லும். ஸோ அந்த மெட்ரிக்ஸை பேஸ் பண்ணி எங்கே லீக் இருக்கோ அந்த லீக்கை நம்ம ஆப்டிமைசேஷன் பண்ணி ஃபில் பண்ணுறோம். அவ்வளோ சூப்பர். இது நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க, ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த சொல்லலை, ஏன்னா இந்த மெட்டல் அந்த இது ஃபேஸ் ஆகும். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற கிளைண்ட்ஸ் எல்லாமே இன்வென்ட்ரி மாடலில் இருக்கிறவங்க தான். ஸோ அமேசானில் இப்போ ஒரு ப்ராடக்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆச்சுன்னா ஆட்ஸ் டெலிவர் ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இது அல்காரிதம். மெட்டால் அப்படி கிடையாது. இதே தான், என்னடா ஸ்பெண்ட் ஆகி ஆர்டரே வரல அப்படின்னு பார்த்தா அவுட் ஆஃப் ஸ்டாக்குங்கன்ட்டு கிளைண்ட் சொல்லவே இல்லை. ஸோ லேண்டிங் பேஜில் போய் பார்த்தா ஆட் டு கார்ட்டே இல்லை. அப்போ நம்ம காசு அங்கே வேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மெட்டால இந்த இஷ்யூ நம்ம பண்ணோம், ஏன்னா அமேசானில் நாங்கள் அதை பண்ண மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் இல்லைனா அல்காரிதம் என்ன பண்ணிவிடும், ஆட்ஸை பாஸ் பண்ணிவிடும், ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ண விடாது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு பெரிய இஷ்யூ இருந்துச்சு. நீங்கள் அந்த பேமெண்ட் கேட்வே இஷ்யூ சொன்னீங்களே, ரேசர் பேல வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஷாப்பிஃபைல. ரேசர் பே யூபிஏன்னு இருக்கும், ரேசர் பே கிரெடிட் கார்ட்ஸ்ன்னு இருக்கும். நீங்கள் ரெண்டுமே எனேபிள் பண்ணலாம். பை மிஸ்டேக் வந்து அந்த ஸ்டோரில் வந்து ரேசர் பே கிரெடிட் கார்டு மட்டும் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ தே கேன் பே ஒன்லி த்ரூ கிரெடிட் கார்ட்ஸ் மட்டும் தான் பே பண்ணலாம். அந்த ரேசர் பே யூபிஐ எனேபிள் பண்ணோடனே ஜிபேல பே பண்ணாங்க, நிறைய சேல்ஸ் வந்துரும். அவ்வளவுதான், சிம்பிள். சோ சின்ன ட்வீக் தான் இது. வந்து அதான் ஆன் த கோல்ல எப்பவுமே நம்ம மெட்டா கேம்பெயின் பண்றோம் அப்படின்னா டெய்லி பேசிஸ்ல ஒரு மார்க்கெட்டர் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். ஸோ பார்த்துட்டே இருக்க போகும்போது டெய்லி பிஹேவியர்ஸ் இருந்துடும். நேற்று வந்து சேல்ஸ் இன்னைக்கு வரல, அப்போ போய் அவன் செக் பண்ணுவான். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்கா, அது எல்லாமே ஆப்வியஸாக வந்து அவனுக்கு அங்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த பேஜுக்குள்ளே போய் பார்ப்போம்ல, நாங்கள் இந்த பேஜுக்கு தான் கேம்பெயின் பண்ணுறோம், இதுலேருந்து சேல்ஸே வரல, இன்னைக்கு 5000 செலவு பண்ணிட்டோம், ஒரு சேல்ஸ் கூட வரல, 5000 நம்ம கிளைண்ட் வர நம்மளுக்கு கேட்பாங்க அப்படின்ற மாதிரி அவன் இருப்பான். ஒன்று இன்னொரு ஸ்டீம் வச்சிருந்தாலும் அவங்களும் போய் செக் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேஜ் ஏன் ஒர்க் பண்ணாலும் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, ரெட் கலரில் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு தெரியும், டக்குன்னு அந்த கேம்பெயினை போய் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இல்லாட்டா இன்னும் 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் விட்டீங்கன்னா 15,000 20,000. இதுதான் நாங்கள் இப்போ ப்ரோஆக்டிவ் சிஸ்டம் கொண்டு வந்துட்டோம். நீங்கள் இதுக்கு ஒரு ஏஜென்ட் வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு என்னோட அப்சர்வேஷன் நான் லேர்ன் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூ கேன் செட் த ஏஜென்ட் whenever the product out of stock ஆச்சுன்னா இந்த கேம்பெயின்ஸ் இந்த பர்டிகுலர் கேம்பெயின்ஸ் ஏதாச்சும் ஆஃப் பண்ணணும்னு சொல்லலாம். இல்லை ஃபவுண்டருக்கோ இல்லை சிஎம்முக்கோ ஒரு வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் பண்ணும்போது ஒரு ஏஜென்ட் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன ப்ராப்ளம்ஸ்ல இருக்கோ எல்லாத்துக்குமே நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து வைக்கலாம். ஒரு ஆர்டர் வந்த உடனே அதுக்கு ஒரு ஏஜென்ட் வச்சு ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, உங்கள் ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுற டீமுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன், உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ சேல்ஸ்ன்ற ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய மேட்டர் பண்ண முடியும். இது ஆக்சுவலாக நாங்கள் வந்து இப்போ நான் இன்டர்னல் என்னோட பிஸ்னஸுக்கு ஓஎம்எஸ் குருன்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். அது உள்ளே போனீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்குது, இப்போ ஷாப்பிஃபைல எவ்வளோ ஆர்டர் இருக்குது, மிந்த்ராவில் எவ்வளோ ஆர்டர் இருக்குன்னு ஃபுல்லாகவே அது வந்து கொடுத்துரும். அதில் போய் நான் பிஸ்னஸ் சம்மரியில் பார்த்துக்கலாம். அப்புறம் என்னோட வேர் ஹவுஸில் இருக்க ஸ்டாக் வேல்யூ எவ்வளோ எல்லாமே ஒரு டேஷ்போர்டில். இது ஏஐ கிடையாது ஆக்சுவலாக, அது ரொம்ப வருஷமாக இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த அட்வான்ஸ்மெண்ட் இது நல்லா இருக்குது. வி கேன் எக்ஸ்ப்ளோர். ஏஐ ஏஜென்ட் போய் ஒரு ரிமைண்டரை போட்டால் கூட பெரிய விஷயம். ஆமாம், ஆட்டோமேஷன் வந்து நிறைய பேர் ஏஐ சொல்லுவோம். இது முன்னாடி நம்ம ஆட்டோமேஷன் சொல்லிட்டு இருந்தோம், இப்போ அது ஏஐன்னு சொல்கிறாங்க. பட் இன்னும் ஏஐ அட்வான்ஸாகவும் போயிட்டு இருக்கு. ஸோ ஆட்டோமேஷன் கூட ஏஐன்னு கூட சொல்லிதான். ஆனால் அதுவாகவே திங்க் பண்ணி ஒன்று முடிவு எடுக்குதுன்னா அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆயிருது. நம்ம முன்னாடியே பேப்லி ஜேபியர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதில் பண்ண பாதி வேலை இப்போ நீங்கள் இப்போ என்ன இந்த மாதிரி நெரேட்டிவ் யூஸ் பண்ண போகும்போது லிட்டில் பிட் இப்போ அதுவாக யோசிச்சு டிசிஷன் மேக் பண்ணுது. ஸோ ப்ரெடிக்டிவ் பண்ணி டிசிஷன் மேக் பண்ணுறத வந்து இன்னும் கொஞ்சம் ஏஐ அட்வான்ஸாக இருக்குது. அது லிட்டில் பிட் ஆஃப் ஆட்டோமேஷன் வந்து நம்மளோட அப்சர்வேஷனில் ஜஸ்ட் ஒரு ஆட்டோமேஷன் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஓகே, கடைசியான இம்பார்ட்டன்ட் 10th செக்மெண்ட் ஸ்கேலிங். அதாவது நான் இப்போ ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு நல்ல டிராஃபிக் வருது, சேல்ஸ் வருது. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல சில பிராண்ட்ஸ் வந்து அந்த 3 lakhs 4 lakhs அதில் ஸ்டக் அவுட் ஆகிடுவாங்க. ஸ்கேல் பண்ணலான்னு மெட்டால நினைக்கும் போது ரோவாஸ் வந்து கம்மியாயிடும், எனக்கு ஸ்கேல் பண்ண வேணான்னு தோணும்.
அதே மாதிரி சில பேருக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணலான்னு இருக்கும், பட் அது ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ நீங்கள் எப்பயுமே சொல்கிறது தான், வெர்டிக்கல் ஸ்கேலிங், ஹரிசான்டல் ஸ்கேலிங், 2 டைப் ஆஃப் ஸ்கேலிங் இருக்குது. சில பேர் வந்து இந்த டீ ஷேப் மாதிரி உள்ள டீப்பாக போங்க. இப்போ நான் வந்து கடல மிட்டாய் விற்கிறேன்னா, கடல மிட்டாய் ஸ்வீட்ஸ்லேயே வெரைட்டிஸ் லான்ச் பண்ணுறதுன்றது ஒரு டீப் ஸ்கேலிங். இன்னொன்று வந்து அதர் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறது. இன்னொன்று அதர் கண்ட்ரி எக்ஸ்பென்ஷன், மார்க்கெட் பிளேஸ் எக்ஸ்பென்ஷன். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ஸ்கேலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ அமேசானில் ஸ்கேலிங்கிற போது நாங்கள் ப்ராடக்ட்ஸ், நியூ ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக லான்ச் பண்ண சொல்லுவோம். அமேசானில் எங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. நீ பல கேட்டகரி லான்ச் பண்ணாலும் ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இண்டிவிஜுவல் பிராண்ட் ஸ்டோர், பிராண்ட் மெட்ரிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளமாக தெரியல. ஆனால் மெட்டாவில் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஷாப்பிஃபை ஸ்டோர் வச்சுருக்கேன்னா என்ன வைஸாக நான் பண்ணணும், அதை ஸ்கேல் பண்ணேன். ஏன்னா நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு மல்டிபிள் கேட்டகரி ஸ்கேல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராஃபிட் இல்லாமல் லாஸ் ஆகக்கூடாது. ஸோ அப்படி இருந்தால் ஸ்கேலிங் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத ஐடியா கொடுங்க. ஓகே, சூப்பர். நம்ம வந்து மெட்டாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் வெர்டிக்கல் ஸ்கேலிங் அண்ட் ஹாரிசான்டல் ஸ்கேலிங். வெர்டிக்கல் ஸ்கேலிங் பொறுத்த வரைக்கும் ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க. அந்த கேம்பெயினில் வந்து உங்களுக்கு வந்து 500 சேல்ஸ், 600 சேல்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பட்ஜெட்டிங் ஆல்ரெடி பெர் டே கேம்பெயினே வந்து 50,000 இல்லை 1 lakh, ஈவன் 2 lakhs இல்லை 10 lakhs கூட வச்சுருப்பீங்க. இதுதான் இதுக்குள்ளே ஸ்கேலிங். இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு தான் ஸ்கேலிங். சரியா? இப்போ இதே ப்ராடக்ட்டுக்கு நான் இன்னும் கொஞ்சம் ஸ்கேலிங் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணோன்னா மெட்டா ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இதே கேம்பெயினை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுவாங்க. வேற ஒரு கிரியேட்டிவ், அந்த கிரியேட்டிவ்ல என்ன ஆங்கிள் ஆட் பண்ணுவாங்கன்னா, வேற ஒரு ஆடியன்ஸ் பெர்சனா. இப்போ இந்த மைக் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸுக்குன்ற மாதிரி ஒரு ஆடியன்ஸ் பெர்சனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், அவங்களுக்கு ஒரு பாட்காஸ்ட் கொடுக்கலாம். இதே மாதிரி நம்ம ஆடியன்ஸை வந்து ரிலேட்டட் ஆடியன்ஸை தனித்தனி செக்மெண்ட் போட்டு டோட்டலாக இன்னொரு ஆடியன்ஸ் செக்மெண்ட்டுக்கு நம்ம ஸ்கேலிங் பண்ணுறோம். அப்போ பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது வின்னிங் ப்ராடக்ட்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ப்ரைமரி செக்மெண்ட் என்ன டார்கெட் ஆடியன்ஸ் வச்சோமோ அதே ஆடியன்ஸில் இருக்கக்கூடிய சிமிலர் கேரக்டரிட்டிஸ் இருக்கக்கூடிய இன்னொரு ஆடியன்ஸுக்கு இதே இதை வேற மாதிரி ஆனா அது ஒர்க் அவுட் ஆகலாம், ஆகாமையும் போகலாம். கரெக்ட் தானே? அது வந்து மெட்டா கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் எல்லா கேம்பெயினுமே ஒர்க் அவுட் ஆகலாம், ஒர்க் ஆகும். அந்த மாதிரி தான் இருக்கும். 100% ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரி நம்ம. ஏன்னா நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, ஸ்கேல் பண்றன்ற நோக்கத்துல as a மார்க்கெட்டரா நானும் இதெல்லாம் சஜஸ்ட் பண்றேன். நம்ம இருக்கிற ட்ராக்ஷனை மிஸ் பண்ணிடுவோமோன்னு ஒரு பிஸ்னஸ் ஓனரா ஒரு பயம் இருக்கும்ல. அப்ப நான் என்ன கேட்குறேன்னா, அந்த வயசை எப்படி ஸ்கேல் பண்றது? நான் as a மார்க்கெட்டர் நான் இதே தான் சொல்லுவேன், டெஸ்ட் பண்ண எனக்கு பட்ஜெட் கொடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். ஆனால் ஒரு பிஸ்னஸ் ஓனராக யோசிக்கும் போது நான் ஏன் காசு வேஸ்ட் பண்ணோம், எனக்கு ஆல்ரெடி ஒரு ஃபனல் போயிட்டு இருக்குலன்ட்டு. அப்போ நான் பிஃபோர் ஸ்கேலிங்கே நான் ப்ரோஆக்டிவாக என்ன மெஷர்ஸ் எடுக்கலாம்? ஓகே, பிஃபோர் ஸ்கேலிங் எப்பயுமே பிஃபோர் ஸ்கேலிங் முன்னாடி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வைங்களேன், அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கும், இன்க்ளைன் ஸ்டேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் டிக்ளைன் ஸ்டேஜ் அந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்கும். அந்த ப்ராடக்டோட நீட் வந்து மார்க்கெட்டில் வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கலாம். அதனால அந்த ப்ராடக்ட் சேச்சுரேட் ஆச்சுன்னு நான் சொல்ல வரேன். அது நீட் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. வேற ஒரு டிமாண்ட் என்ன இருக்குது, இல்லை வேற என்ன இன்னோவேட்டிவ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஒரு கட்டத்தில் ஸ்கேலிங் அதுக்கு அவசியம். இதுதான் மேக்ஸிமம் ஸ்கேலிங்காக இருக்கும். அதை நம்ம ஸ்கேல் பண்ண நம்ம பட்ஜெட்டை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி பட்ஜெட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எப்போ நம்ம ஸ்கேலிங் வந்து ஃபியூ மெட்ரிக்ஸ் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டட் ROS இருக்குது, நம்மளுக்கு தெரியும் இந்த பெஞ்ச் மார்க்கு கீழே கம்மியாகிடுச்சுன்னா நம்மளால வந்து நெகட்டிவ்ல போயிடும். இந்த பெஞ்ச் மார்க் இருக்கிற வரைக்கும் பிரேக் ஈவன், இந்த பெஞ்ச் மார்க்கு பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவ்லேருந்து எப்போ பிரேக் ஈவன் வரப்போகும்போது கிளைண்ட்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, இப்போ ஒன்றுமே வரல, எதுவும் நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த பெஞ்ச் மார்க்கை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த KPI நோட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த பெஞ்ச் மார்க் கீழே போகுதுன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து அண்டர் இது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா புதுசாக இன்னொரு கேம்பெயின் கிரியேட் பண்ணி டிஃப்ரெண்ட் கிரியேட்டிவ்ஸ் ஆங்கிள்ஸ் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஆல்ரெடி அதில் என்ன வின்னிங் இருக்கோ அந்த வின்னிங் கிரியேட்டிவ்ஸை வச்சு தனியாக இன்னொரு கேம்பெயின் கிரியேட் பண்ணி அந்த கேம்பெயினில் வந்து ROS கம்மியாச்சுன்னா ஷட் டவுன் பண்ணலாம். ஸோ ஸ்கேலிங்கை பொறுத்த வரைக்கும் அகெயின் அந்த மெட்ரிக்ஸை பார்த்து நம்ம பெஞ்ச் மார்க் செட் பண்ணி இந்த பெஞ்ச் மார்க் கூட பெட்டராக எப்படி பண்ணணுன்றதை பார்க்கணும். மேபி இன்னொரு இப்போ இது வந்து நம்ம பெரிய லெவலில் ஸ்கேலிங் நம்ம சொல்லலாம். இது ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் இருக்காங்க, இப்போ இவங்க ஸ்கேல் பண்ணணும் அப்படின்றப்ப எப்படி பண்ணலாம்? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்கேலிங்கிறது வந்து எப்படி இருக்கணும்னா, ஒரு ஷாப்பிஃபை ஸ்டோர் வச்சுருப்பாங்க, ஒரு ப்ராடக்ட்டுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுதான் நான் எப்பயுமே சொல்கிறேன். அந்த ஒரு ப்ராடக்ட் இப்போ இந்த டிஷர்ட்ஸாக விற்கிறீங்க, ஒன்லி பிளாக் டிஷர்ட்ஸ் மட்டும் ஃப்ரண்ட் எண்டில் போடுங்க, வெறும் இல்லை போலோ டிஷர்ட் மட்டும் ஃப்ரண்ட் எண்டில் போடுங்க. இருக்கிற எல்லா டிஷர்ட்டும் கேம்பெயின் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இதை வச்சு லோ டிக்கெட் நான் சொன்ன less than 500 or 1000 rupees, அப்போ நம்மளுக்கு வந்து நிறையா சேல்ஸ் நடக்கும், மெட்டாவுக்கு நல்ல டேட்டா போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் பீப்புள்ஸ் வாங்கினவங்க ஒரு டேட்டா, ஒரு 1000 டேட்டா இருக்குன்னா இந்த 1000 பேருக்கு மட்டும் நம்ம தனியாக ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ண முடியும். தனியாக ரீடார்கெட்டிங் கேம்பெயின் பண்ணலாம். ஸோ ரீடார்கெட்டிங் கேம்பெயின் பண்ணலாம், இல்லை ஓம்னி கேம்பெயின் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஓம்னி கேம்பெயின்றது வந்து 50-60 டிஃப்ரெண்ட் நம்ம ப்ராடக்ட், நம்ம கேட்டகரியில் நிறைய கேட்டகரி இருக்குது. டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த டிஷர்ட் மட்டும் வாங்கினாங்களே இவங்களுக்கு மட்டும் நம்ம ரீடார்கெட் பண்ணலாம். ஸோ அப்படி ரீடார்கெட் பண்ண போகும்போது கம்மியான காஸ்ட்டில் அதே ஆடியன்ஸில் அந்த லைஃப் டைம் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம்.
ஸோ அப்போ லைஃப் டைம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகும்போது ஒரு டிஷர்ட் மட்டும் வாங்கினவர் அடுத்த மாதம் வேறு ஒன்று வாங்கினாரு, அடுத்த மாதம் வேறு ஒன்று வாங்கினார். அப்போ அவர் லைஃப் டைம் வேல்யூ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். வெறும் ஒரு கேம்பெயினை வச்சு மெட்டாவில் கேம்பெயின் பண்ணி அந்த ஒரு ப்ராடக்டை மட்டும் நான் ஸ்கேல் பண்ணேன்ட்டு சொல்ல முடியாது. அது நடக்கும். எப்போ நடக்கும்னா, இப்போ ஃபாரின்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிஃபை ஸ்டோரு அதில் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்கும். அதில் வந்து ஒரு 4 வேரியேஷன் இருக்கும், அவ்வளோதான். ஒரு குல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குல்ட்டு அதில் 4 கலர், அவ்வளோதான். அந்த குல்ட் வந்து யூனிக் செல்லிங் பாயிண்ட்டு, ரொம்ப சாஃப்ட்டு, என்னென்னமோ பொசிஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பேஜை பக்காவாக எடுத்திருப்பாங்க. அந்த ஒரு பேஜ் மட்டுமே $1 million 7 figure பிஸ்னஸ் அச்சீவ் பண்ணும். அந்த பர்டிகுலர் ஃபனலுக்கு மட்டும் ஒரு இன்வெஸ்டரை பிடிப்பாங்க. அந்த இன்வெஸ்டருக்கு ஒரு ஈக்விட்டி கொடுத்துட்டு இதுதான் நம்மளோட ப்ராடக்ட், இது ஸ்கேல் பண்ணுவாங்க. ஸோ அது நல்லா ஹிட் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி சிமிலராக இன்னொரு ப்ராடக்ட் போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அது நல்லா பெர்ஃபார்ம் ஆகாது. அது அவங்களே யூடியூப்ல வந்து கன்ஃபர்ஸ் பண்ணியிருப்பாங்க. நான் நிறைய கேஸ் ஸ்டடிஸ் பார்ப்பேன். அதில் வந்து 2வது ஒரு ப்ராடக்ட் போட்டோம், இதில் சம்பாதிச்ச ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு வந்து 2வது ப்ராடக்ட்டில் போட்டு இப்போ நம்மளுக்கு லாஸ்ட்டில் போவோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் அ ரிஸ்க், ஆல்சோ தெர் இஸ் அ ரிவார்ட். ஸோ இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம மைண்ட் செட் வேணும். நம்ம கம்ஃபர்டபுளாக இல்லை நல்லா ப்ராஃபிட் வருதுன்னா நல்லா போகிறத எப்பயுமே தொடாதீங்க. இதுதான் எல்லா மார்க்கெட்டிலும் நாங்கள் சொல்லுவோம். நல்லா போகிற கேம்பெயினை கை வைக்காதீங்க. அக்ரெசிவாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபாய் கூட கேம்பெயின் பண்ணலாம் ஒரே கேம்பெயினுக்கு. பட் இன்க்ரீஸ் பண்ணி அந்த பெஞ்ச் மார்க்கு கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். பெஞ்ச் மார்க்கு ஃப்ளக்ஷுவேட் ஆகுது. முந்தானத்து நல்லா 5 இருந்துச்சு ROX, இப்போ வந்து 2, 3ன்னு வருதுன்னா பட்ஜெட் முன்னாடி எவ்வளோ வச்சுக்கோங்க, திருப்பி அதே பேக் டு அதே பட்ஜெட்டுக்கு வந்துடுங்க. கான்ஸ்டண்ட்டாக ரன் பண்ணுங்கள். அடுத்த 7 days ட்ராக் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா பெட்டராக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணலாம். ஸோ ஸ்கேலிங் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட். சில ப்ராடக்ட்டை நம்ம ஸ்கேலே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். சில ப்ராடக்ட்டை வந்து ஸ்கேல் பண்ணி அவங்களுடைய கட்டம் வந்துடும். அது வரைக்கும் நம்ம மெட்டாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவனோட அல்காரிதம் வந்து நம்மளால் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அவன் டாக்குமெண்ட்டில் ஒன்று சொல்கிறான், ஆனால் ரியல் டைமில் வேறு நடக்கிறது எல்லாமே வேறு மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் மெட்டாவுக்கு தெரியும் யார் எவ்வளோ சேல்ஸ் வேல்யூ அவங்க பண்ணுறாங்க, மந்த்லி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ ரிட்டர்ன் வருது, நம்ம காம்படிட்டர் எவ்வளோ ரிட்டர்ன் வருது, எல்லாமே அவனுக்கு தெரியுது. ஸோ இது பேக்கில் அவன் என்ன பண்ணுறான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட பீரியட் நல்லா ஸ்கேல் பண்ணுற பீரியட் வரும். அதுக்கப்புறம் நம்மளால் ஸ்கேல் பண்ணணும்னு பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அகைன் வி ஹேவ் டு ஃபைண்ட் another winning ப்ராடக்ட் ஆர் வேறு ஒரு கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட் இல்லை ஏதாச்சும் இன்னோவேட் பண்ணி வி ஹேவ் டு சேஞ்ச் த திங்ஸ். அப்புறம் ஹாரிஜென்டல் ஸ்கேலிங், நத்திங் பட் ஹாரிஜென்டல் சிம்பிளாக புரியுதுன்னா, இப்போ சென்னைக்கு மட்டும் கேம்பெயின் பண்ணேன், தமிழ்நாடு வரைக்கும் ஸ்கேல் பண்ண போகிறேன், இந்தியா பண்ண போகிறேன், குளோபல் பண்ண போகிறேன். டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ்க்கு நம்ம தனியாக அந்த ஷாப்பிஃபை ஸ்டோரை நம்ம டூப்ளிகேட் பண்ணியோ, இல்லை அதே ஸ்டோரை வந்து டொமைன் மட்டும் டூப்ளிகேட் பண்ணியோ நம்ம பண்ணலாம். ஓகே ஜெம், லாஸ்ட் கொஸ்டின். இது ஆஃப் கேமரா உங்களை கேட்கல, பட் இப்போ கேட்கலான்னு தோணுது. நம்ம ஏன் ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணக்கூடாது, 60 day சேலஞ்ச் மாதிரி? இந்த வீடியோ லைவ் ஆனதுக்கப்புறம் ஒரு 60 day சேலஞ்ச் எடுத்து ஒரு ஸ்டோரை பில்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை மேபி சென்னையில் டார்கெட் பண்ணி லைவாக அதை காட்ட முடியுமா ஆடியன்ஸ்க்கு? எஸ், கண்டிப்பாக நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம ஒரு பீட்டா வெர்ஷனாக நம்ம பண்ணி பார்க்கலாம். நிறைய ஆடியன்ஸ் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா நம்ம அதை கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஒருவேளை அதை எதிர்பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே ப்ராடக்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் ஒரு 60 day ஒரு 90 day சேலஞ்ச் பிளான் பண்ணுறோம். அண்ட் லைவாக ஒரு ஷாப்பிஃபை ஸ்டோரில் ப்ராடக்ட் ரிசர்ச்லேருந்து எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு ஸ்டோரை பில்ட் பண்ணுறோம், அதுக்கான மெட்டா கேம்பெயின் எல்லாத்தையும் லைவ் பண்ணி உங்களுக்காக ஷோ பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம டோட்டலாக ஒரு 10 steps பார்த்தோம். எப்படி ஒரு ப்ராடக்ட் ரிசர்ச்லேருந்து ஆரம்பித்து ஒரு பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணுற வரைக்கும் இந்த என்டையராக 10 steps பார்த்தோம். ஸோ இது ரொம்பவே டீட்டெயில்டாக இருந்துச்சு. அண்ட் பார்க்குற வியூவர்ஸ் ஒருவேளை இதோட ரொம்ப டெக்கான கான்டென்ட் வேணும், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஒரு பிக்சல்னா என்ன, இல்லை எப்படி இந்த மெட்ரிக்ஸ் ட்ராக் பண்ணுறோன்னு அது வேணும்னா மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட செகண்ட் பாட்காஸ்ட் பிளான் பண்ணுறோம். அண்ட் தேங்க்ஸ் a lot ஜேம் ஃபார் ஜாயினிங் திஸ் பாட்காஸ்ட். தேங்க்யூ நிவேதா, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. பாட்காஸ்ட் கேட்டோன்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அவரோட இன்ஸ்டா ப்ரொஃபைல் எல்லாமே லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்களும் வீட்டிலேருந்தே அமேசான் பிஸ்னஸ் எந்த ஒரு முன் அனுபவம் இல்லாமல் அதிக முதலீடு இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் இருக்கலாம், அவுட் சைட் இந்தியா கூட இருக்கலாம். அமேசான் FBA யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு டீட்டெயிலான மாஸ்டர் கிளாஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் ஹிட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.